ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு வரது நிறைய விமென்க்கு அது ஃப்ரைட் நைட் அப்படின்னு தான் சொல்வேன். கல்யாணம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி இருக்கிற லேடிஸ்லாம் நீ மாப்பிள்ளை மனசு நோகாமல் நடந்துக்கோடி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவங்களுக்கு அது ஓகேயா இருக்கும். ஆனால் நீ இதை பொறுத்திருந்து போகணும், இதை நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு நைட்டாக தான் இருக்கும். நிறைய பேர் அவ்வளோதான், கல்யாணம் ஆயாச்சு, குழந்தை பெத்தாச்சு, குழந்தைங்க வந்து வளர்ந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன, எங்களுக்குள்ள ஒன்றுமே கிடையாதுன்னு ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் இருக்கவங்களும் இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், செக்ஸை எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறது. Let me invite the one and only Ms.Jayashree Jothiswaran, the founder of Uyirmai, to join us today. She is internationally certified childbirth educator, lactation counselor, a master's in social work with special interest in the field of maternal health, and of course, most popular certified sexuality educator. ஒய்ஃப்னா நம்ம எப்போ கேட்டாலும் நமக்கு எப்போ லிபிடோ இருந்தாலும் அந்த மூடு இருந்தாலும் அவங்க ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் இருக்கிறாங்க. ஐயோ செக்ஸ் பற்றிலாம் பேசுகிறதே தப்பு அப்படின்னு இருக்கும்போது அப்போ ஆப்வியஸாக செக்ஸ் பண்ணுறது மட்டும் கரெக்டாக வருமா? நிறைய பேருக்கு பையனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸுங்கிற ஒரு விஷயமே வரும், உமனுக்கு வரவே வராதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. செக்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ், இஸ் தேர் அ டிஃப்ரென்ஸ்? அவேர்னஸ் இல்லாமல் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இன்டர்கோர்ஸுங்கிறது செக்ஸில் ஒரு பார்ட் தானே தவிர்த்து இதுக்கு ஓவர் ஹைப் கொடுத்து இதுதான் எல்லாமே அப்படின்னு வரும்போது இதில் நிறைய பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும். கஷ்டம் இருக்குது வித் பெனட்ரேட்டிவ் செக்ஸ்னாலே எனக்கு வெஜைனிஸ்மஸ், அவங்க பாடியை அவங்களே டைட் பண்ணிக்கிறது, அது மூலியமாக அந்த மசில் டென்ஷனில் வந்துட்டு பெனிட்ரேஷன் கஷ்டமாக இருக்கிறது வஜினிஸ்மஸ் கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸ் தான் நிறைய பேர் ஓப்பன் அப் பண்ணி வராங்கன்னு சொல்வேன், விச் இஸ் சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ். So what do you think is the main sex organ? Brain. What should be done to really get that lubrication to lessen the pain during sex? ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறது, வாஸ்லின் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் கூட காண்டம்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் நம்ம நிறைய பார்க்குறது செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன். விமன்னாவே வந்துட்டு செக்ஸுக்கு வந்துட்டு ஆசைப்படக்கூடாது, யூ ஷுட் நாட் டாக் அபவுட் இட், கல்யாணம் உடனே இது எல்லாமே ரொம்ப புனிதமாயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தே நாட் பி ரெடி. நீங்கள் என்னைக்காவது மாஸ்டர்பேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விமன் கேட்டால் ஷோ. Female masturbation is something abnormal. மேல் மாஸ்டர்பேஷன் நார்மலாக இருக்கும், ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் எப்படி அப்நார்மலாக இருக்கும்? ஸோ இட்ஸ் வெரி ஹெல்தி, இட்ஸ் வெரி நார்மல். Doing masturbation can make you infertile. அது உங்கள் யூட்ரஸை வீக் ஆக்கிக்கலாமா? நோ, நாட் அட் ஆல். ஸோ இவ்வளோ செக்ஸ் டாய்ஸ் இருக்கும் போது இதெல்லாம் யூஸ் பண்ணால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரீப்ளேசிங் மை ரோல் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கும். பதிலாக மற்ற நிறையா விஷயங்கள் மூலிமா அந்த ப்ளஷர் நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு கொடுக்குறீங்க, அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு இருக்கும்போது இந்த ஃபிசிக்கல் இன்டிமசி இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நீ இருக்கும்போது ட்ரோலிங் அண்ட் ஹேட் ஆன்லைன் உனக்கு வருமா? அண்ட் ஹவு டு யூ ரியலி டீல்? நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க. ஸோ நிறைய செக்ஸிஸ்ட் கமெண்ட்ஸ் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தும். Hello and welcome to today's episode of Femiliarise. Let's get the conversation started. Today we have a very interesting topic and a very interesting guest, I should say. Sex and fertility for today's women. இந்த ஒரு 2 விஷயங்களை பற்றி இன்றைய காலத்தில் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன், மிஸ்கன்செப்ஷன், டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம காமனாக போய் யார்கிட்ட கேட்குறது, தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு கூச்சமும் தயக்கமும் கூட நிறைய இருக்குது. ஸோ டு educate us on this, I'm going to call a very special guest who is very close to my heart too. Let me invite the one and only Ms.Jayashree Jothiswaran, the founder of Uyirmai, to join us today. Hello, Hi ma'am. Jayashree, welcome. Thank you for joining us. Thank you so much for the warm welcome. So today's topic, as I said, is going to be both about sex and also concerns about fertility, I will say. So let us start. லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்ததே ஆக்சுவலி பிகாஸ் நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் தேர் இஸ் ஆல்சோ திங்கிங் தட் லேடிஸ் ஃபர்ஸ்ட் கேம் தட் லெட் த உமன் கம் ஃபர்ஸ்ட் வென் யூ ஹேவிங் செக்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் லேடிஸ் ஃபர்ஸ்ட்டுங்கிற கான்செப்டே வந்துச்சுன்னு. இஸ் தட் ட்ரூ? இது வந்துட்டு க்ரீக் அந்த சைடில் வந்துட்டு இது ரொம்ப கொஞ்சம் பாப்புலர். ஸோ விமன் ஃபர்ஸ்ட், லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது விமன் ஹாவ் டு கம் ஃபர்ஸ்ட், அதாவது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்காசம் வந்துடணும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மேனுக்கு அவங்களோட நீட்ஸ் முக்கியமாக இருக்கணும், அந்த எஜாக்குலேஷன். ஸோ
ஃபோர் பிளேங்கிறது இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அந்த பீரியட்ல வந்துட்டு நெறைய புக்ஸ்ல, பெயிண்டிங்ஸ்ல இதெல்லாமே கூட இத வந்துட்டு டெபிக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ விமன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது இதுலேருந்து ஆரிஜின் ஆயிருக்கலாம். ஆயிருக்கலாம். தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இத கேட்டுட்டு நெறைய பேர் திரும்ப லேடீஸ் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்றதுக்கு யோசனை பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. பட் அகைன் க்ரீக் வந்து வி ஆர் த லேண்ட் ஆஃப் த காமசூத்ரா அண்ட் so much of knowledge வந்துட்டு ஈவன் our ancestors have written down in those long ago years itself. So of course this is something which should hold true here also ன்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஸோ அகெயின் நிறைய பேருக்கு இஸ் செக்ஸ் பெயின் ஆர் ப்ளெஷர், டிசையர் ஆர் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு டவுட்ஸ் இருக்குன்னு தான் சொல்வேன். இன்றைக்கி வந்து ஒவ்வொன்றா அதெல்லாம் பற்றி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு. செக்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ், இஸ் தேர் அ டிஃப்ரென்ஸ்? முக்கால்வாசி பேர் நினைக்கிறது போத் ஆர் த சேம். செக்ஸுனாலே இட் இஸ் இன்டர்கோர்ஸ் தானே, ஸோ அகெயின் பெனட்ரேஷன் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. வாட் வுட் பி யோர் டேக் ஆன் இட்? ஸோ நானே ஸ்டார்டிங்கில் பிஃபோர் 2 இயர்ஸ் எல்லாம் ஒரு சில டைம் ரீல்ஸ் பண்ணும்போதோ இல்லை யார்கிட்டயாவது கவுன்சிலிங் அப்போ எஜுகேட் பண்ணும்போதோ இன்டர்கோர்ஸ் நான் மீன் பண்ணியிருப்பேன். ஆனால் வாயில் வர்றது செக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இப்போல்லாம் தான் ரொம்ப கான்ஷியஸாக இல்லை அது ரொம்ப கரெக்டாக நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறோம், நமக்கே இப்படி இருக்குன்னு இருக்கும்போது நிறைய பேருக்கு அந்த தாட் என்ன அப்படின்னா, செக்ஸ்னாவே இன்டர்கோர்ஸ்னாவே செக்ஸ் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனோன்னா நிறைய பான் வீடியோஸில் இந்த மாதிரி கண்டென்ட்டில் எல்லாமுமே வந்துட்டு அந்த இன்டர்கோர்ஸ்க்கு தான் ஓவர் ஒரு ஹைப் கொடுக்கறதுனால அதுதான் த ஹோல் மேஜர் திங் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட பர்செப்ஷன். கோல். ஆமாம், கோல் அல்டிமேட், அதுதான் ஃபைனல், அதுதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த கிஸ்ஸிங், இந்த ஹக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அந்த செக்ஸ் அப்போ நடக்குது அப்படின்னாலும் அது செக்ஸில் வராது. மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு அது நடக்கிறதும் கிடையாது. இது நிறைய ஒரு அவேர்னஸ் இல்லாமல் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இன்டர்கோர்ஸுங்கிறது செக்ஸில் ஒரு பார்ட் தானே தவிர்த்து அதுலேயே ஓரல் செக்ஸ் ஒன்று இருக்குது. நிறைய ஃபோர் பிளேயில் டிஃப்ரெண்ட்டாக அவங்கவுங்க புதுசாக நிறையா கண்டுபிடிக்கிறாங்க. இட்ஸ் அப் டு தெம். அவங்களுக்கு எது ஜாலியாக இருக்கோ, எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது ஹெல்த்தியாக இருக்கோ அது தாராளமாக பண்ணலாம். ஸோ இது ஒரே ஒரு பார்ட்டு தான். இதுக்கு ஓவர் ஹைப் கொடுத்து இதுதான் எல்லாமே அப்படின்னு வரும்போது இதில் நிறைய பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும். So again, that is only one part of it. So treat it like a slow, pleasurable journey, finding out what you like and don't like with mutual communicate பண்ணிட்டு, then penetration may happen, may not happen at the end of each intimacy. நீங்கள் இன்டிமேட்டாக இருக்கிற ஒவ்வொரு டைமும் அப்படிங்கிறது தான் what we are trying to say. So both are not actually the same. ஆமாம், மோர் ஓவர் லைக் பேலன்ஸ்டு மீலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்டார்டர், ஒரு மெயின் கோர்ஸ், ஒரு டெசர்ட் அந்த மாதிரி. இப்போ நம்ம டெசர்ட் மட்டுமே காலையில் மதியம் நைட் அப்படி சாப்பிட்றது இல்லை இல்லையா? அப்படி சாப்பிடும்போது ஹெல்த்துக்கும் அவ்வளோ ஓகே இல்லை, நமக்கும் ஒரு மாதிரி அது அந்த அளவு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது கிடையாது. Again, it's not going to be good for your health and likewise I think. ஸோ கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு வர்றது நிறைய விமென்க்கு அது ஃப்ரைட் நைட் அப்படின்னு தான் சொல்வேன், நாட் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு. மென் கூட ஒரு ஆன்டிசிபேஷனோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போகலாம். பெண்களுக்கு நிறைய பயம் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், பயமாக எக்ஸைட்மெண்ட்டாக தான் ஃபியர் ஆஃபன் வந்து வின்ஸ் ஓவருங்கிற மாதிரி இருக்குது. வை டு யூ திங்க் திஸ் இஸ் ஸோ, எஸ்பெஷலி இன் ஆர் கண்ட்ரி? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் எதுவும் கிடையாது, அமேசான் ப்ரைம் எதுவுமே கிடையாது. படம் ஒன்று எடுத்திருக்காங்க அப்படின்னா அது ஒன்று தேட்டரில் போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா சன் டிவி, கேடிவி இந்த மாதிரி இதில் தான் நம்ம பார்த்தே வளர்ந்துருக்கோம் காலத்தில். சரி, ஓகே. பொதிகைன்னு சொல்லலாம். வெறும் தூர்தர்ஷன் தவிர வேற எதுவுமே இருந்தது கிடையாது, இல்லை சித்ரஹார் தவிர எதுவும் இருந்தது கிடையாது. ஆமாம், கரெக்டாக. ஸோ அப்போ மூவிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஹீரோ, ரொம்ப பாப்புலரான ஒரு ஹீரோ, ஒரு கமர்ஷியல் மூவி, ஃபேமிலி மூவியில் கூட கல்யாணம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி இருக்கிற லேடிஸ்லாம், மாப்பிள்ளை மனசு நோகாமல் நடந்துக்கோடி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவர் மனசு அறிஞ்சு நடந்துக்கோ, பொறுத்துக்கோ, அவர் சங்கடப்படுற மாதிரி எதுவும் நடக்காத, இந்த மாதிரி இது எனக்கே ஞாபகம் இருக்குது. ஏன் ஃபர்ஸ்ட் நைட் சீன் அப்போ இந்த மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க? அப்போது அவங்களுக்கு வந்துட்டு மனசு நோகாமல் நடந்துக்கோ அப்படின்னா யூ ஷுட் நாட் சே நோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இன்டைரக்டாக கன்வே ஆகுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, வலிச்சாலும் பொறுத்துக்கோ. அப்போல்லாம் இது என்ன குறிக்குது? ஓகே, இது வந்து உனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு இது ஓகேயாக இருக்கும், ஆனால் நீ இதை பொறுத்திருந்து போகணும், இதை நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு அவ்வளோ பெரிய மூவியில் ரொம்ப ஈஸியாக நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அதை பார்த்து வளரும்போது இப்போ எனக்கே இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்குண்ணா, இதே மாதிரி தானே ஒவ்வொரு பொண்ணுக்குமே பதிஞ்சிருக்கும். பார்த்தாததுக்கு ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, பயங்கரமாக ரத்தம் வரும், ஃபஸ்ட் டைம் வந்து அப்படி வலிக்கும்,
ஒரு சில பொண்ணுங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்தபோது இறந்துருக்காங்க. இப்போ இந்த ரேப் இந்த மாதிரியான நியூஸஸ்லாம் பார்க்கும்போது, அதை பத்தின அவேர்னஸ் அவங்களுக்கு ப்ராப்பரா இல்லாதப்போ, ஓகே. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸ்ல நெறைய பேர் வந்துட்டு இறக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம ரைட் நாலேட்ஜ் குடுக்காம இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது, படத்துல பார்க்கறது, இல்ல ஒரு ரியாலிட்டி ஷோல வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி ஒரு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்துல வந்து ஒரு செக்ஸிஸ்ட் கமெண்ட் வந்துட்டு நம்மள அறியாமலே சப்கான்ஷியஸா நமக்குள்ள திணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செக்ஸ் பெயின்ஃபுல்லா தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை குடுத்துறதுனால நெகட்டிவ் கண்டிஷனிங் ஆயிடுது. ஆமா. சப்கான்ஷியஸா அது ஸ்ட்ராங்கா இருக்கும். யார்கிட்டயாவது இப்ப நம்ம கவுன்சிலிங் அப்ப கேட்குறோம். இந்த மாதிரி இது மேல பயம் இருக்கான்னு கேட்டா, இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸா கேட்கும்போது, ஆமா மேம். அது எனக்கு அவ சொல்லும்போது எனக்கு அது ஒரு மாரி அப்படியா? அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது பயம் இருக்குன்னா, எல்லா நாளும் அதே பயத்தோட நடந்துட்டு, போயிட்டு வந்துட்டு இருக்க மாட்டோம். அது சப்கான்ஷியஸா ஆக்ட் பண்ணும். பட் அந்த மொமெண்ட்டுன்னு வரும்போது, அது நமக்கு வந்துட்டு பதட்டத்த கிரியேட் பண்ணும். அந்த டைம்ல நார்மலாவே இருக்க வைக்க முடியாது. ஸோ பாடி டென்ஷன் இதெல்லாமுமே நெறையா இருக்கும். மசில் டென்ஷன் இதெல்லாம். அப்ப நெறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாம இப்படி வரதுனால, அது ஃபர்ஸ்ட் நைட் இல்லாம, அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரைட் நைட்டா தான் இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, டிப்பிக்கலி இந்த அரேஞ்ச் மேரேஜ் செட்டப்ல வந்துட்டு, அ இப்ப கூட ஒரு சில ஃபேமிலிஸ் எல்லாம், "நீ பையன்கிட்ட பேசக்கூடாது. ரொம்ப ஜாஸ்தி பேசாத கல்யாணத்துக்கு முன்னாடி." அப்போ முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க ப்ராப்பரா கம்யூனிகேட்டே பண்ணாம, கல்யாணம் ஆன உடனே, ஓகே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு அந்த பையன் மனசுல வச்சிருக்கான். இந்த பொண்ணுக்கு அது சுத்தமா ஐடியா கிடையாது அப்படின்னு இருக்கும்போது, இன்னும் பயமுறுத்த தான் செய்யும். இவங்க ஒரு யாரு அப்படி? ஸ்ட்ரேஞ்சர். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் இருக்கும். என்னதான் கல்யாணம் ஆனாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி யா. தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸா லேக் ஆஃப் அவேர்னஸ், தப்பான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்கும்போது, கண்டிப்பா அது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு நைட்டா தான் இருக்கும். ஸோ மோர் ஆஃப் வந்துட்டு அவுட்சைட் இன்ஃப்ளூயன்சஸ், போத் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சொசைட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் யுவர் டியூட்டி. இட் ஆமா. இஸ் நாட் ஃபார் யோர் ப்ளஷர், இட் இஸ் ஃபார் த மேன்ஸ் ப்ளஷர். நீ வந்து புட் அப் வித் இட். ஆமா. அத தட்ஸ் வாட் இட் கிளியரா டேக்ஸ் டு இந்த பி எ டைம்ல வைஃப். இது நடக்கணும் அப்படிங்கிறது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணிடுறாங்க இல்லையா? ஒரு கப்பிள் டிசைட் பண்றது அப்படின்னு இல்லாம, இந்த டைம்ல இது நடக்கணும்னு மத்தவங்க எல்லாம் டிசைட் பண்ணி வைக்கிற மாதிரி But இருக்கிறதுனால. thankfully, these things are changing. So nowadays, வந்து love marriage, not even arranged marriage, love marriageலயே கூட கொஞ்சம் they want to settle into a relationship. ஒவ்வொருத்தர் வந்து they want to ட்ரூ. understand ம். each other and then go into a physical relationship. On the other hand, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் செக்ஸுங்கிறது it's a very outdated concept nowadays. There are many couples who have Premarital premarital sex sex and then go on to get married to each other or to other people also. So times have changed. பட் இன்னமும் நம்ம சொசைட்டியில் பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். முன்னாடிலாம் இந்த ஒரு கிளினிக்கல் டேர்ம் தெரியாமையே இருந்தது. பட் இப்போல்லாம் டியூ டு மேபி சோஷியல் மீடியா எஜுகேஷன் அவேர்னஸ் ப்ரெசன்ட் ஆன்லைனுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப காமனாக செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்னாலே நம்ம கேட்குற ஒரே வார்த்தை இன் விமென் இஸ் வெஜைனிஸ்மஸ். ஸோ அது முக்கால்வாசி தெரியாத விமனே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கண்டிஷன் விச் இஸ் ட்ரீட்டபிள். அதை பற்றி டெஃபினட்டாக பேசணும். பட் என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் பார்த்து எல்லாரும் நினச்சிக்கிறாங்க அவங்களுக்கு வெஜைனிஸ்மஸ் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து வலி இருக்குது, கஷ்டம் இருக்குது வித் பெனட்ரேட்டிவ் செக்ஸ்னாலே எனக்கு வெஜைனிஸ்மஸ், எனக்கு ஒரு வால் ஹிட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டயக்னோஸ் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ வாட் இஸ் வெஜைனிஸ்மஸ், அதுக்கான காசஸ் என்னன்னு சொல்லிட்டு do you think? First let's discuss about that. Okay, as you said, it is very true, ma'am. So 3 years before, when I told to a client, I might think உங்களுக்கு வந்துட்டு மேபி இந்த கண்டிஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வித் a little bit of introduction, in depth போக கிடையாது. இது இருக்கலாம், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர், மேம் அப்படி என்ன, அது என்ன ஒரு டிசீஸா, இன்ஃபெக்ஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் இப்போது யாரும் அப்படி கேட்குறதே கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு இது இருக்குன்னு நாம் சொல்கிறத விட, மேம் எனக்கு இது இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி தான் வராங்க. பட் மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிப்பிக்கல் வஜினிஸ்மஸ் கேஸ் அப்படிங்கிறது ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. மற்ற பெயின் டியூரிங் செக்ஸ்னாவே இட்ஸ் ஒன்லி வஜினிஸ்மஸ், அதுதான் ஒன்லி காஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. தேர் ஆர் மல்டிபிள் ரீசன்ஸ். அது ஈவன் அது அந்த பார்ட்னர் சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம் அட் டைம்ஸ். பட் அதை எதுவுமே பார்க்காம இப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ வஜினிஸ்மஸ் அப்படிங்கிறது நம்மளை மீறி ஒரு இன்வாலண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விமனுக்கு வந்துட்டு அந்த வஜினிஸ்மஸ் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, ஒரு இன்வாலண்ட்ரி கான்ட்ராக்ஷன் பெல்விக் ஃப்ளோரில் நடக்கும். அவங்க பாடியை அவங்களே டைட் பண்ணிக்கிறது, அது மூலியமாக அந்த மசில் டென்ஷனில் வந்துட்டு பெனிட்ரேஷன் கஷ்டமாக இருக்கிறது வஜினிஸ்மஸ் கிடையாது.
ஸோ அது மேபி ஒரு ஃபியர், ஒரு பேசிக்கான ஒரு ஃபியர், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு பண்ணும்போது, ஸோ இது என்ன பண்ணிக்கிறாங்க, ஓகே இப்போ வந்து ஒரு டைட்டன்டு இது ஃபீல் ஆகுதா, ஓகே இது வஜினிஸ்மஸ் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிறாங்க. நம்மள மீறி பியாண்ட் அஸ் ஒரு இன்வாலன்ட்ரி மசில் கான்ட்ராக்ஷன் நடக்குது பெல்விக் ஃப்ளோர்ல அப்படின்னா, அந்த கண்டிஷன் வஜினிஸ்மஸ் இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, பீனஸ் பெனிட்ரேஷன் மட்டும் தான் நடக்காது, வஜினிஸ்மஸ் அப்படிங்கிற மாரி யோசிச்சு வச்சிருக்காங்க. அது பீனஸ் பெனிட்ரேஷன் மட்டும் சொல்ல முடியாது, இன்டர்கோர்ஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஒரு டாம்பன் இன்சர்ஷனோ, மென்ஸ்ட்ரல் கப் இன்சர்ஷனோ, இவ்வளவு ஏன் அவங்களோட ஓன் ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு பயங்கரமாக வந்துட்டு சைக்காலஜிக்கலாக ரொம்ப பதட்டம் இருக்கலாம், ஆங்ஸைட்டி இருக்கலாம், பால்பிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். அண்ட் அவங்களுக்கு அதுவுமே ரொம்ப டைட்டண்டாக இருக்கும். இல்லை எனக்கு வரலை, எனக்கு பயங்கர பெயின் காஸ் பண்ணுது என்னோட ஒன் சிங்கிள் ஃபிங்கர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு அப்படி எல்லாமுமே சொல்லுவாங்க. இதுலேயே வந்துட்டு லெவல் இருக்குது, கிரேட் 1, கிரேட் 2, எவ்வளோ சிவியர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொறுத்து. ஸோ இதில் மெயினாக காசஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசன்ட் டைம்ஸில் இது ஜாஸ்தியா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ரீசன்ட் டைம்ஸ்ல நெறைய பேர் ஓப்பன் அப் பண்ணி வராங்கன்னு சொல்வேன். விச் இஸ் சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ். அவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க ரிலேட்டிவ்ஸ்லேயோ இல்லை நோன் பர்சன்ஸ்லேயே தான். 85% இது அன்னோன் பர்சனில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மூலியமா நடக்கிறது எல்லாம் கிடையவே கிடையாது. மெஜாரிட்டி சொல்கிறது என்னென்னா நெய்பர்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கசின்ஸ் இந்த மாதிரி தான் மெஜாரிட்டி சொல்கிறாங்க. அப்படி நடக்கிற ஒரு செக்ஷுவல் அப்யூஸ்னால இது வந்துட்டு ஒரு பயங்கரமாக அவங்களுக்கு ஒரு ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸாக க்ரியேட் ஆகிருக்கும். அப்போ இந்த பாடி பார்ட் அப்படின்னு வந்தாலே வந்துட்டு அவங்களுக்கு அந்த மெமரி இதெல்லாமுமே ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப அது ஆக்டிவ் மைண்ட்லேயும் இருக்காது, ஃப்ளாஷ் ஆகிற அளவு இருக்காது. பட் இதனாலே ஒரு அருவருப்பு அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப டீப் ஹார்ட்டில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு ரூட் காஸாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு ட்ரமாட்டிக் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கலாம். என் பர்த் நான் இப்படி நினைக்கவே இல்லை, இந்த மாதிரி இருந்தது. ஒரு லேக் ஆஃப் ப்ரிப்பேர்னஸ் கூட ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். பர்த்னா ஈஸியாக இப்போ ரீல்லலாம் ஒரு 1 மினிட் இல்லை 1.30 செகண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஈஸியாக காமிச்சிடுறாங்க. ஒரு சூதிங்கான ஒரு மியூசிக் போட்டு ஓகே இப்படி தான் பர்த் இருக்கும். அப்போ அதையே யோசிச்சுட்டு அதுக்கான அவேர்னஸ்லாம் ப்ராப்பராக எடுத்துக்காமல் அப்படி போகும்போது, எனக்கு பர்த் அப்படி இல்லையே, அந்த வுமன் ரொம்ப காமாக இருந்தாங்களே, எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஹேண்டில் பண்ணேன், எனக்கு இது நடந்திருக்கவே கூடாது, நான் இந்த மாதிரிலாம் எனக்கு போகும்னு எனக்கு தெரியவே தெரியாது, பிவி எல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ இது மூலியமா ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்கும்போது, இனிமே இந்த இடத்துல நம்ம தொடவே கூடாது. பேபி நோ அப்படின்னு. ஸோ பேபி நோங்கிறது வேற. பட் செக்ஸே வந்துட்டு அவங்களுக்கு இல்ல அன்னைக்கு நம்ம அண்டர்கோ பண்ணதெல்லாம் ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி இது செகண்டரி வஜினிஸ்மஸ் கிரியேட் பண்ணும். ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது, அவங்க சொல்றது, இவங்க சொல்றது, நெறைய பேர் ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கும் ஸ்டார்ட்டிங்ல பயங்கர பெயினா தான் இருந்தது. அப்புறமா சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓகே இவங்க எல்லாம் சொல்ற மாரி இது பெயினா இருக்கும். நெருப்ப தொட்டா சுடும்ன்னு தெரிஞ்சா நம்ம ஏன் தொட போறோம்? ஆப்வியஸா அது மேல ஒரு பெரிய ஒரு அவர்ஷன் கிரியேட் ஆயிரும். பயம் கிரியேட் ஆயிரும். இன்னொன்னு நம்ம குழந்தையிலிருந்தே வந்துட்டு நம்ம பார்க்காம வளர்ற ஒரு பாடி பார்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட ஜெனிட்டல் தான். எஸ்பெஷலி ஃபார் அ விமன். ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 6 டைம்ஸ் யூரின் பாஸ் பண்றான் அப்படின்னா, எவ்ரி டைம் அவங்க பீனிஸ ஹோல்ட் பண்றாங்க, பார்க்குறாங்க. ஸோ அது வித்தியாசமான ஒரு ஆர்கனா பெருசா தெரியாது கம்பேர் பண்ணும்போது. ஆனா ஒரு விமனுக்கு வந்துட்டு யூரின் வெளிய வருது தெரியுமே தவிர்த்து, யுரித்ராலருந்து எப்படி யூரின் வெளிய வருது அப்படிங்கிறது பார்க்குற மாதிரி கிடையாது. அதையும் தாண்டி வஜினாங்கிறது சுத்தமா அது எப்படி இருக்குன்னே தெரியாது. இப்போ என் கண்ல தூசி விழுந்துருச்சுன்னு வைங்க, நான் அசால்ட்டா வந்துட்டு இப்படி எடுத்துடுறேன். இப்போ பல்ல ஏதாவது மாட்டிக்கிச்சு அப்படின்னா, மேபி வீட்ல இருந்தா வந்துட்டு ஜாலியா எல்லாரும் கைவிட்டு எடுத்துருவாங்க. வெளியில இருந்தா வந்துட்டு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. அந்த மாரி பண்ண மாட்டாங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்கன் தான். அதே மாரி தான் நம்ம வாயும். பட் நம்ம இதுக்கு ரொம்ப பயப்படுறது கிடையாது இல்லையா? கண்ல இப்போ என் கண்ணு தெரியாம போயிருமோ? வாயில இப்ப நான் கை வச்சிருக்கேன்னா, எனக்கு பயங்கர இன்ஃபெக்ஷன் வந்துருமோ? என் குடலெல்லாம் வந்துட்டு அழிஞ்சு போயிருமோ? அப்படின்னு யோசிக்கிறது இல்ல. பட் வஜைனாவ தொட்டாலோ, இல்ல ஃபிங்கர் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்தாலோ, நெறைய விமனுக்கு அது நேச்சுரலா வரமாட்டேங்குது. அது நம்ம சொல்லும்போதே அவங்க அவங்க ரியாக்ஷன் வந்துட்டு, மேம் ஏதாவது ஆயிரப்போது அப்படின்னு தான் இருப்பாங்க. அப்ப சின்ன வயசுலேருந்து சரியா பார்க்காம இருக்கும்போது, அதில ஒரு ப்ராப்பர் அவேர்னஸே இல்லாதம்போது, அத பத்தி பேசவே இல்லாதம்போது, ஆப்வியஸா அந்த லோட் ஆயிட்டு வர ஃபியர் வந்துட்டு ஆங்ஸைட்டியா மாறி ஆமா. நம்ம என்ன சொல்றோம், அங்கேயே ஷேம், பப்பி ஷேம் தான் நம்ம அப்படிதான் வந்துட்டு வளர்க்குறோம். தொடக்கூடாது, ஆ. வளர்க்குறோம் குழந்தைங்களையே. அது என்ன பாடி பார்ட்ஸ்ன்னு சொல்றது கிடையாது. கரெக்ட்டு. வி யூஸ் ஆல் தீஸ் சார்ட்ஸ் ஆஃப் அனாலஜி. ஸோ இது ஒரு ஷேம், இட் இஸ் சம்திங் ராங் அந்த அப்படியே மாதிரியே தான் கொண்டு வரோம். வளர்க்கும்போது, ஸோ தட்ஸ் ஆல் அது கூட நீங்க சப்கான்ஷியஸா பார்த்தீங்கன்னா, கண்டிஷனிங். ஒரு பாய் பேபி அப்படின்னா, ரொம்ப ஈஸியா வந்துட்டு செல்ல பேர்லாம் வந்துட்டு, "டேய் குட்டி குஞ்சா" அப்படியெல்லாம் வச்சு கூட சொல்லுவாங்க. ரொம்ப சரளமா எல்லா லாங்குவேஜ்லயும்.
ஆனா ஒரு விமன் அப்படின்னு இருக்கும்போது நான் அது தப்புன்னு சொல்லல. ஏன்னா அப்பையிலேருந்தே நமக்கு அப்படிதான் வளரும்போது, இது தொடக்கூடாது, இது ஷேமு, அப்புறம் பீரியட்ஸ் ஆயிட்ட பின்ன பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிட்ட பின்னாடி அதில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆட் ஆகும். அப்ப இந்த ஏரியா அப்படின்னாவே சம்திங் ஏதோ ஒரு 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 டு நாட் ஆமா. என்டர், டூ நாட் என்டர். டு நாட் டச் நம்மளே அந்த தொடக்கூடாது, மாரி. எதுவுமே பண்ணக்கூடாது. இது ஒரு ஆபத்தான பகுதி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ இந்த ஆங்ஸைட்டி ரொம்ப டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா, இதுவும் வஜினிஸ்மஸ் இந்த மாதிரி காஸ் பண்ணுது. ரொம்ப காமன் காஸ் இந்த ஒரு விஷயம் தான். அத பத்தின அவேர்னஸ் இல்லாம, அது தொடவே கூடாது அப்படின்னு இருக்கும்போது, நெறைய So பேருக்கு lack of இதாகுது. education, lack of awareness will be common. Little bit sometimes adverse childhood experiences, sexual abuse இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி some traumatic birth experience or expectations meet ஆகல or whatever அந்த மாதிரி இருக்கிறதுக்கான இருக்கு. வாய்ப்புகள் நம்ம உண்டு. இப்ப ரீசென்ட்டா காமனா பார்க்கறது இது. அண்ட் நெறைய பேருக்கு இப்ப எண்டோமெட்ரியாசிஸ் அந்த மாரி கண்டிஷன் இருக்கும்போது, அதுவுமே அது எந்த இடத்துல நமக்கு இருக்கு. அப்போ அத வச்சு நமக்கு பெயின் எல்லா எண்டோமெட்ரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கும் செக்ஸ் அப்ப பெயின் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சிலருக்கு எண்டோமெட்ரியாசிஸ் கண்டிஷன்ல பெயின் இருக்கும். Deep infiltrating ஆ. endometriosis. அப்போ அத வந்து இவங்க என்ன நெனச்சுக்கிறாங்க, ஓகே திஸ் இஸ் வஜினிஸ்மஸ் அப்படின்னு யோசிச்சுக்கிறாங்க. ஸோ அப்ப அதுக்கு ட்ரீட் பண்ணாம, எதுவுமே வந்துட்டு ஒரு கைனக் கிட்ட ஒப்பீனியன் எடுக்காம, ஒரு பேசிக் ஒரு ஸ்கேனே பண்ணாம, எனக்கு வஜினிஸ்மஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வந்துட்டு அத எடுத்துட்டு வந்து குடுத்து, எனக்கு இதுக்கு ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறவங்களும் So நெறைய பேர் இருக்காங்க. self-diagnosis. அப்போ what are the other common reasons for pain during sex do you think other than vaginismus? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செக்ஸ எப்படி ப்ராப்பரா பண்ணணும்னு தெரியாம இருக்கிறது. ஓகே முன்னாடி பேசின மாரி செக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ இன்டர்கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஃபார் அ மேன் பீனஸ் ஸ்டிமுலேஷன் அவங்களுக்கு அந்த லிபிடோ குடுக்கும், ரைஸ் குடுக்கும். ஸோ இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறது அந்த பீனஸ் கிளாண்ட்ஸ்ல தான் நெறைய சென்சிட்டிவ் செல்ஸ் இருக்கிறதுனால, அது ஸ்டிமுலேட் ஆகுது. ஸோ அது மூலியமா அவங்களுக்கு எஜாகுலேஷன் வந்துருது. ஸோ நெறைய பார்ன் வீடியோஸ்ல இந்த ஒரு கிளிப்ப மட்டும் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஓகே இன்டர்கோர்ஸ் இஸ் எவ்ரிதிங்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ப்ளே எதுவுமே பண்ணாம, ஸ்ட்ரெய்ட்டாவே இன்டர்கோர்ஸ்ன்னு போகும்போது லியூப்ரிகேஷனே இருக்காது. அப்ப அந்த இடத்துல லியூப்ரிகேஷனே இல்ல அப்படின்னு இருக்கும்போது, ஆப்வியஸா பீனஸ்ங்கிறது கிடையாது. ஈவன் ஃபிங்கர் பெனிட்ரேஷனே வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கும். ஒரு இடத்துல என் என் கையே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இவ்ளோ ட்ரையா இருக்கு இப்போ. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் இப்படி ரொம்ப நேரம் நான் பண்ணிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அழுத்துறேன். இப்படி பண்ணும்போது, எனக்கே ஒரு விதமான ஒரு பர்னிங் சொரசொரப்பு. சென்சேஷன் காஸ் பண்ணுது. இது thick skin இது and திக் that is ஸ்கின். skin mucosa. அப்ப யோசிச்சு பாருங்களேன். அப்ப அது பெயின் கிரியேட் பண்றவங்க நெறைய அதனால பெயின் கிரியேட் ஆகுற காஸ் வந்துட்டு ரொம்ப காமன். ஃபோர்ப்ளேவே இல்லாம பண்றது. இன்னொன்னு என்னன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அது ஒண்ணு இருக்கு. இப்ப ஒரு சிலருக்கு வந்துட்டு ஏதாவது பிசிஓஎஸ் அந்த மாரி கண்டிஷன் இருக்கும். அது ரொம்ப சிவியரா இருக்கும். வேற ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இஷ்யூ இருக்கும். தைராய்டு இஷ்யூஸ்னால வந்துட்டு அவங்களுக்கு என்னதான் ஃபோர்ப்ளே நல்லா பண்ணாலும் கூட ப்ராப்பர் லியூப்ரிகேஷன் செக்ரீட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம எல்லாமே ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் தான் இதுக்கு சூட் ஆகுமே தவிர்த்து, இது மட்டும் ஓகே இவங்க பேசினாவே சரியா போயிரும். இவங்க தெரப்பி கொடுத்தாலே சரியா போயிரும். இவங்க எக்ஸர்சைஸ் பண்ணாலே சரியா போயிரும். அந்த மாதிரி வராது. ஸோ மோஸ்ட் காமனா லேக் ஆஃப் லியூப்ரிகேஷன், ப்ராப்பர் கனெக்ஷன் இல்லாம இருக்கிறது. ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு குவாலிட்டி டைம் எதுவுமே ஸ்பெண்டே பண்ண மாட்டாரு. உட்காந்து பாசமா எதுவும் பேசவே மாட்டாங்க. ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் செக்ஸ் மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா வந்துட்டு, அது அவங்களுக்கு எமோஷ்னலா ரொம்ப டவுனா ஃபீல் பண்ண வைக்கும். பேசிக்கா அங்க கனெக்ஷனே இருக்காது. அப்போ ஒய்ஃப்னா ஒரு செக்ஸுக்கு ஒரு டூல் மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, ஆப்வியஸா அது பெயின் காஸ் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபியூ அதர் திங்ஸ் டு திங்க் ஆஃப் அப்படின்ட்டுன்னு. அண்ட் இப்போ என்கிட்ட வரும்போது வெஜைனஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அண்ட் ஜென்ரலி ஐம் வெரி வெரி கேர்ஃபுல். நான் அவங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு இஃப் யூ வெரி கம்ஃபர்டபுள் நான் வந்து 1 ஃபிங்கர் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்குறேன்ப்பா. ஸோ அகேன் தட் வில் டெல் அஸ் அண்ட் யூ ஹாவ் டு நோ யுவர் அனாட்டமின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அந்த வச்சு தான் நம்ம வந்து அது வாலண்ட்ரி கண்ட்ராக்ஷனா இன்வாலண்ட்ரி கண்ட்ராக்ஷனான்னு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இல்லாட்டி அவங்க சொல்கிறத வச்சு மட்டும் கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஸோ எக்ஸாமின் பண்ணும்போது வித் இனஃப் lubrication, ஈவன் மை லிட்டில் ஃபிங்கர் ஆர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிபெண்டிங் ஆன் த உமன் இன்சர்ட் பண்ணும்போது ஐ மேக் தெம் கம்ஃபர்டபுள், ஆஸ்க் தெம் டு ப்ரீத் டீப் அண்ட் தென் நான் பண்ணும்போது most of the time 90% of the time I can insert it very easily and that is also giving them confidence that எல்லாம் நல்லா இருக்கு. பிகாஸ் இந்த ஒரு திங் which every woman will have initially is இல்லை எனக்கு ஏதோ பிரச்சனை அங்கே, ஸோ வெஜைனால் ஏதோ செப்டம் இருக்குது, ஏதோ தடுப்பு மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ளே போகல, இல்லை வெஜைனா ஸ்மாலாக இருக்குது, how will it accommodate the penis ஸ்மாலா இருக்குங்கிறது நிறைய பேர் இருக்கும், it will not accommodate this bigger penis ன்னு. ஸோ நம்ம அந்த ஃபிங்கர் இப்படி இருக்குது, உனக்கு இந்த டெப்த் இருக்குன்னு சொன்ன போதே ஓகே
நம்மளுக்கு அந்த மென்டல் பிளாக் தட் தெர் இஸ் சம்திங் ஃபிசிக்கலி ராங் வித் மீங்கிறது ரிமூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ தட் கிவ்ஸ் them a measure of confidence. அண்ட் நத்திங் இஸ் ராங் வித் யூ, இது வெஜைனஸ்மஸ் கிடையாது. You just have to breathe deep. கொஞ்சம் கொஞ்சமாக போ, dilation, and then I will send her to you for counseling, and then exercises, pelvic floor therapy, and then most of them are able to do very well. So that's not true vaginismus. But இப்போ ரீசெண்டாக about 3 months ago, 4 months ago, we saw a patient who இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ வருஷம் ஆஃப் ப்ராக்டிஸில் நான் அந்த மாதிரி ஒரு சிவியர் வந்து வெஜைனிஸ்மஸ் நான் பார்த்ததே கிடையாது, ஐ ஷுட் சே. பிகாஸ் நானே வந்து ஒரு நிமிஷம் நினச்சேன், இந்த பேஷண்ட் வாஸ் நாட் டூயிங் எனி திங். அவங்கள பொறுத்த அளவுக்கு ஷீ இஸ் நாட் ஈவன் ஆக்டிவ்லி கண்ட்ராக்டிங். ஆனால் வந்துட்டு நான் எக்ஸாமின் பண்ணும்போது ஐ couldn't find the vaginal opening or introitus itself. I thought ஏதோ congenital anomaly அந்த மாதிரியும் பார்த்துருக்கோம். அட்ரீசியா கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல வந்துட்டு உருவாகாமல் இருக்குன்ட்டுன்னு. I could feel only a dimple or puckering of the skin there. எனக்கு கொஞ்சம் கூட ஒரு சின்ன ஹோல் கூட தெரியல. அப்போது there is such deep clenching of her pelvic floor muscles. அது அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க. ஐ வென் சென்டர் ஃபார் என் எம்ஆர்ஐ உள்ளே ஏதாவது இருக்கா, வெஜைனல் கெனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஏதாவது அட்ரீஷியா இருக்கான்னு சொல்லிட்டு ஈவன் த எம்ஆர்ஐ அவங்க டாக்டர் கால் பண்ணி ரேடியாலஜிஸ்ட் ரிப்சைட் எவ்ரி திங் லுக்ஸ் நார்மல், இன்டர்னலி நல்லா இருக்கு மேம், யூட்ரஸ் ஓவரிஸ் டியூப்ஸ் ஆர் ஃபைன், வெஜைனல் கெனால் இஸ் ஓகே, ஒன்லி அந்த இன்ட்ராய்டஸ் கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி there's a little bit of skin folds ரொம்ப தெரியுது. ஸோ அவங்க எம்ஆர்ஐயில் இருக்கும் போது கூட there is no one trying to do an examination. பட் அந்த எக்ஸாமினேஷன் டைமில் இல்லாட்டி கூட அவங்களுக்கு அவ்வளோ வந்து டைட் பக்கரிங் இருக்குன்னு. After that, you have seen her, and she was under counseling for a couple of months, and then I was so happy that she got pregnant on her own, and she has an ongoing pregnancy of 3 months. So Pregnancy care attend பண்ணாங்க இப்ப. I was this is so very happy. very so அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட hope இருக்கு. So they just need some awareness, hand holding, education, and the right treatment approach. That's all I will say in சொல்லிட்டு நினைக்கிறேன். So that was an interesting case which I thought we should point out when we are talking about vaginismus அப்படின்ட்டு. இது அவங்களுக்குமே அது என்டையர் ஃபேமிலிக்குமே வந்துட்டு அது ரொம்ப ஒரு ஹாப்பி மெமரியாக இருந்தது. ஏன்னா இவங்க ஃபேமிலி வந்துட்டு மற்ற ஃபேமிலி மாதிரி இல்லை, தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி வி ஹாவ் திஸ் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓப்பனாகவே சொல்லியிருந்திருக்காங்க. அந்த ரைட் ஃபேமிலி சப்போர்ட் வந்து அவங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. ஸோ நிறைய பேருக்கு அது கிடைக்காது, அந்த இடத்துல அவங்களுக்கு அது கிடைச்சது. ஏன்னா ஷி வாஸ் டாக்கிங், அது சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதே மாதிரி என்னோட சிமிலர் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு இப்படி இருந்தது, சிமிலர் கேஸ் இருந்தது. பட் அவள் கேஸ்க்கும் என் கேஸ்க்கும் முக்கியமான ஒரு வித்தியாசம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே எல்லாரும் வந்துட்டு என்னை எந்த விதத்துலையும் பேடாக ஃபீல் பண்ண வைக்கல. பி த ஹாஸ்பிட்டல் டீம், நான் பார்த்த ஒவ்வொருத்தவங்களும் உங்கள் ஹாஸ்பிட்டல்லையாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது எனக்கு ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக இருந்தது. எவ்ரி விமன் ஷுட் ஹாவ் தி சப்போர்ட்டுங்கிற மாதிரி That's true இல்லையா? இல்லாட்டி எல்லாரும் காமனாக வீட்டில் என்ன நீ மட்டும் தானா, இது என்ன காலங்காலமாக எவ்ரி ஒன் இஸ் கோயிங் த்ரூ வித், வாட் இஸ் ராங் வித் யூன்னு ஒரு பிளேம் அண்ட் ஷேம்னு பண்ணும்போது அப்போ தட் வில் அகேன் பர்பெச்சுவேட், என்கிட்ட தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இதை ரொம்ப பேடாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு என்னது பஞ்சாயத்து மாதிரியெல்லாம் வச்சு உங்கள் பொண்ணு வந்துட்டு லைஃப்க்கு சரியே இல்லை, ஃபிட் இல்லை, அப்படி இப்படின்லாம் அது ரொம்ப பேடாக எடுத்துகிட்டு போகிற ஒரு சில ஃபேமிலி டைப்ஸும் இருக்காங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்துட்டு which is always positive நம்ம ஹைலைட் பண்ணணும் இல்லையா? லைக் ஆல்வேஸ் நெகட்டிவிட்டி இஸ் ஹைலைட்டட் nowadays. So I think we should give importance equally to positivity. ஏன்னா இதை பார்த்து 4 பேர் ஓகே அப்படின்னு தோணும் இல்லையா? ஏன்னா நெகட்டிவ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறத விட அந்த பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் நம்ம காட்டும்போது ஆமாம் இல்லை நம்ம அப்படி இருக்கணுங்கிறது நிறைய பேர் இன்ஸ்பயரும் பண்ணும். And treatment options for vaginismus, we talked about the causes, the diagnosis. So treatment in போகும்போது if I'm sending a patient who is having problems and it looks like true vaginismus, நீ என்ன பண்ணுவ, how do you take it forward? ஓகே, ஸோ சைக்காலஜிக்கலாக வஜினிஸ்மஸ் அஸ்ஸிங் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது. பட் இப்போ வந்துட்டு நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா சம்ஹவ் எல்லாமே ஒரு மாதிரி மண்ணுக்குள்ளே ஏறிடுச்சு. ஸோ எல்லாமே ஓப்பன் அண்ட் கொஷின்ஸாக நிறைய பேர் கேட்போம். சரி, ஓப்பன் அண்ட் கொஷின்ஸாக நிறைய இது நான் கேட்பேன். இட் வில் நாட் பி லைக் அ இன்டர்வியூ ஃபார்மேட். அவங்கள நிறைய ஃபஸ்ட்டு நான் பேச வைப்பேன். ஸோ லிசனிங் ஸ்கில் அப்படிங்கிறது எனக்கு ஆக்சுவலாக நான் டெவலப் பண்ணிக்கிட்ட ரொம்ப நல்ல ஒரு சொத்து அப்படின்னு கூட நான் சொல்லலாம். ஏன்னா இப்போது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஓகே கவுன்சிலிங்னா அவங்களே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பேசுகிறத விட அவங்க பேசும்போது நம்ம எவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறோமோ அதில் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அதுலேயும் அப்பப்போ சில ஓப்பன் அண்ட் கொஷின்ஸ்லாம் கொடுக்கும்போது நமக்கு நிறைய இது நம்ம கெயின் பண்ணிக்க முடியும். அப்புறம் எம்பத்தைஸ் பண்ணி அவங்க இடத்துல இருந்து, ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் நான் வந்துட்டு
இப்போ அவங்கள ஒரு கிளையண்ட்டா மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு இருக்கும்போது, எனக்கு ஒரு நல்ல ஒரு சர்விஸ் வந்து ப்ரொவைடே பண்ண முடியாது. ஓகே, நான் அந்த இடத்துல இருந்திருந்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் என்னால இன்னொரு பெட்டர் ஒரு பிக்சர் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஹிஸ்ட்ரி கேட்கறது, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்க மேரேஜ்க்கு முன்னாடி ஏதாவது ட்ராமா நடந்திருக்கா? ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் இந்த மாரி ஆக்டிவா இருந்தீங்களா? வேற ஏதாவது பார்ட்னரோட உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? ஏன்னா நீங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, எனக்கு இங்க வலிக்குது அப்படிங்கிறது மாரி மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர்த்து, உட்காந்து நான் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி உட்காந்து ஒரு கதை பேசுற மாரி பேசும்போது தான், எனக்கு என் ஸ்டைல் இதில எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அவங்களுமே நெறைய வென்ட் அவுட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கேயே சொல்றாங்க, மேம் எனக்கு இந்த மாரி ஒரு 1 ஹார், 1/2 அன் ஹவர் வென்ட் அவுட் பண்ணதே எனக்கு பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருந்தது. அதுவும் நீங்க ஜட்ஜ் பண்ணவே கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இது ஒரு சிட்டிங் மாதிரி போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன மாதிரி ஒரு பெர்சன் என்ன அண்டர்கோ பண்ணியிருக்காங்கன்னு எல்லாமே கேட்டு எல்லாமே தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த லெவல் ஆஃப் வஜினிஸ்மஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது. ஏன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தட் இஸ் சம்திங் மெடிக்கல் அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் கவுன்சிலிங் மட்டும் அது ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. அதுக்கு ஏதாவது சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம அத ரூல் அவுட் பண்ணுவோம். ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணாம, அந்த இடத்துல நம்ம என்ன லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல நம்ம மெடிக்கலா நம்ம ஏதாவது இன்டர்வென்ஷன் பண்ணாலும் சரி, சம்ஹவ் இந்த மென்டல் பிளாக் வந்து இது கிரியேட் ஆயிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் ஆப்வியஸா ரொம்ப ஆங்ஸைட்டி ஜாஸ்தியா இருக்கிறவங்க, ஜா லைன கிளென்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் ஜா மசில்ஸ், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ஆர் டைரக்ட்லி கனெக்டட். இந்த இடத்துல இப்படி பண்ணாவே, கிளென்ச் பண்ணாலே நமக்கு இங்க இன்ஸ்டன்ட்டா பெல்விக் ஃப்ளோர் டைட்டன் ஆகுறது ஃபீல் ஆகுறது. ஸோ நெறைய பேர் இப்படி கான்ஸ்டன்ட்டாவே இருப்பாங்க. ஒரு ப்ரொலாங் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க, குரோனிக் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க இப்படியே இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி மசில் ரிலாக்சேஷன் எக்சர்சைஸஸ் குடுக்கறது, சிபிடி குடுக்கறது, இவங்களுக்கு ஏத்த இது வந்து ரொம்ப கஸ்டமைஸ்டான ஒரு பிளானா தான் இருக்குமே தவிர்த்து, ஏன்னா ஒரு சில இடத்துல நான் பார்க்கும்போது, ஒரு வஜினிஸ்மஸ் ப்ரோகிராம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் அதே ப்ரோகிராம் அப்படின்னு இருக்கும். இப்ப நான் இன்னைக்கு ஒரு 5 பேர பார்க்குறேன், 6 பேர பார்க்குறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இது பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு மாத்தி மாத்தி வர மாதிரி இருக்கு. ஸோ கஸ்டமைஸ்டா இருக்கும். அண்ட் பெல்விக் ஃப்ளோர் தெரப்பி எக்சர்சைஸஸ் ஒரு சிலருக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும். அப்ப அதுக்கு ரிலாக்சேஷன், ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸஸ் வந்துட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ இதுல ஒரு பிசியோதெரப்பி அவங்களோட இன்வால்வ்மென்ட் இருக்கு. கவுன்சிலிங், நான் சைக்கோ தெரப்பி குடுக்குற இந்த இன்வால்வ்மென்ட் இருக்கு. ஃபேமிலி சப்போர்ட், பார்ட்னர் இந்த டைம்ல நீங்க எப்படியெல்லாம் இருக்கணும், இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா நெறைய பார்ட்னர்ஸ் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இவளுக்கு என்ன புடிக்கல போல. அவளா ஏதாவது கிரியேட் பண்ணிக்கிறாளா? இல்ல என்ன பிடிக்காததுனால அவளுக்கு அது தோணவே மாட்டேங்குதா? இல்ல நான் ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்றது இல்லையா? அந்த மாரி நெறையா தோணும். ஸோ அந்த பார்ட்னர் சப்போர்ட் வந்துட்டு பார்ட்னர் அவங்கள எஜுகேட் பண்றது ரொம்ப அவசியம். ஸோ இது ஒரு நாள்ல நான் பேசுறதிலே சரியா போயிருங்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. அப்படி நடந்தா நல்லா தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 சிட்டிங்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பார்ப்பீங்க, நான் பார்ப்பேன். ஃபிசியோதெரப்பி ரெக்கமெண்ட் பண்றதா இருந்தா, அது நம்ம பண்ணுவோம். ஸோ இது மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சா அந்த மாதிரி தான் போகும். ஸோ அவங்க கிட்ட வந்து எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, மேம் எவ்வளோ நாள்ல சரியா போகும்? அப்படிங்கிறது ஒரு முக்கியமா ஃபர்ஸ்ட் டேவே கேட்டுடுவாங்க அந்த கொஸ்டின். ஸோ நம்ம ரஃப்பா சொல்றது, மினிமம் 3 வீக்ஸ் அண்ட் மேக்ஸிமம் அது ஒவ்வொரு கேஸ் பொறுத்து. ஸோ ரொம்ப டீப் ரூட்டட் செக்ஷுவல் ட்ராமா மாதிரி எதுவும் இல்ல. இந்த மாதிரி அசால்ட், செக்ஷுவல் அப்யூஸ் கேஸஸ் மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னா, ஓகே. ஓரளவு நம்ம 3 மந்த்ஸ் கன்டினியூஸா நம்மகிட்ட வந்துட்டு ஒரு அடிக்கடி வராங்க, கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க, தெரப்பி எல்லாம் ப்ராப்பரா பண்றாங்க. நம்ம சொல்ல மட்டும் தான் முடியும். அவங்க தான் அத பண்ண போறாங்க. ஸோ நம்ம சொல்றதெல்லாம் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா அவங்க லைஃப்ல? அதெல்லாம் கரெக்ட்டா நீங்க பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா 3 மந்த்ஸ்க்குள்ள சரியாயிரும் அப்படிங்கிற அஷ்யூரன்ஸ் நானே குடுப்பேன். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா நான் சொல்ல நெனச்சேன். ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம நெறைய பண்ண ஃபாலோ அப்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் 85% சக்சஸ் ரேட் இருக்கு நம்மகிட்ட வஜினிஸ்மஸ். 5% வந்துட்டு அது அவங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல, மெசேஜ் பண்ணி ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸே தெரியல. அதனால நான் அத கணக்குல எடுத்துக்கல. மிச்சம் இருக்கிற 10% வந்துட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. நம்ம சொல்றது ரெகுலரா பண்ண கிடையாது. ஸோ கான்டாக்ட்ல ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி போயிட்டு வரவங்க. அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம டைரக்ட்டா ஐவிஎஃப் போயிடுறவங்க. ஸோ 85% சக்சஸ் ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கே ஒரு குஷியா தான் இருந்தது. வாவ்! அப்படின்னு. It's always good to feel that when you're doing something good and hard work, அது good results கொண்டு வருதுன்னா, that's always a good motivation for கரெக்ட். anyone. அதுவும் இல்லாம இப்ப அவங்க பிரெக்னன்ட் மேம் உங்ககிட்ட தான் நான் வஜினிஸ்மஸ் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணேன். இப்ப நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். இப்ப எனக்கு டியூ இந்த மாசம் அப்படிலாம் சொல்லும்போது, வாவ்! யூ ஹேவ் கம் அ லாங் வே. ஏதாவது அந்த டைம்ல வந்துட்டு ஒரு டவுனா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? மேம் இந்த 3 ட்ரைமஸ்டர் அட் டைம்ஸ் தோணுது. ஏன் தான் பிரெக்னன்ட் ஆனோமோன்னு தோணுது. இவ்ளோ கஷ்டமா இருக்குமா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால, இந்த மாதிரி ஃபீலிங்கே தப்பான்னு கேட்பாங்க. அப்ப அவங்க ப்ரீவியஸ் மெசேஜ் எல்லாம் நான் காட்டும்போது, அன்னைக்கு வந்துட்டு
இந்த வஜினிஸ்மஸ் இஷ்யூல ரொம்ப ஹோப் எல்லாம் லூஸ் பண்ணி வந்தீங்க. எதுவுமே எனக்கு செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்தீங்க. நீங்க இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறமும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே அது ஹோப் குடுக்குது. Yeah, so look how far you have come அப்படின்னு always. So that's sometimes something we tend to forget அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். So that is very true. So it's a multidisciplinary approach. வெஜைனிஸ்மஸ்னாலே இந்த காசை தான் சரி இந்தாங்க லூப்ரிகேண்ட், இந்தாங்க டைலேட்டர், இந்தாங்க யூஸ் ஆமா. பண்ணுங்க சரியாக போய்டும்னு இல்லை. அஃப்கோர்ஸ் டைலேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். டைரெக்டாக வந்துட்டு ஒரு ஃபிங்கர்லேருந்து பெனட்ரேஷன் வித் பீனஸ் போகக்கூடாது. ஸோ கிரேடடாக டைலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி போகும்போது தே ஃபைண்ட் இட் மச் மோர் ஈஸியருங்கிறது தான். பட் தட் இஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் இட். தட் இஸ் நாட் த மெயின் திங். அட்ரெஸிங் த ரூட் காஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் as you rightly pointed out. ஸோ செக்ஸ்ன்னு வரும்போது we even covered this in the Femiliarise exhibition which we had here. So 6 C's in sex C அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். So what are these 6 C's and why are they important? ஸோ இது வந்துட்டு நம்ம ஈவெண்ட்லேயே நிறைய பேர் ரொம்ப ரசித்து இது சமயம் யோசிச்சிருக்கீங்க கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்த ஒரு விஷயம். அண்ட் இப்போ வரைக்குமே நம்ம அதை வச்சுருக்கோம். ஸோ இது தியரட்டிக்கலாக ஆக்சுவலாக ஒவ்வொரு சைக்காலஜிஸ்ட்டும் சரி இதெல்லாம் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. பட் இப்போது முக்கியமான 6 C's அப்படின்னு நம்ம பார்க்குறது ஃபார் திஸ் பர்டிகுலர் ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கன்சர்ன்ட், அப்புறம் கம்யூனிகேஷன், அப்புறம் கனெக்ஷன், அண்ட் தென் வந்து கிளைமேக்ஸ். அது மென்னோட கிளைமேக்ஸ் மட்டும்தான் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 பேர் அந்த கிளைமேக்ஸாக இருக்கட்டும். அண்ட் தென் கிளிட்டாரஸ் ஸ்டிமுலேஷன் அண்ட் தென் கான்ட்ரசெப்ஷன், அதில் எஸ்பெஷலி காண்டம். ஸோ இந்த 6 C's ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ குட் சேஃப் அண்ட் ப்ளஷரபிள் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப முக்கியமானது கன்சர்ன்ட். இப்போ நம்ம நிறையா வந்துட்டு கப்புள் பார்க்குறோம், கப்புள் கவுன்சிலிங் இதெல்லாமுமே பண்ணுறோம். மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்லேயே வந்துட்டு நிறைய உமன் சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லா நாளும்லாம் என்னால் பண்ண முடியல, அவர் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரெடியாக இல்லை, ஒரு சில நாள் எனக்கு நானே வந்துட்டு அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, லிட்ரலாக வந்து ஒரு மேரிட்டல் ரேப் நடக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இதை கிளியராக ஃப்ரேம் பண்ணி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு இந்த டேர்ம் எல்லாம் சொல்கிறதில்ல, பட் அதை அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது பாவம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நிறைய மென் வந்துட்டு ஓகே தாலி கட்டிட்டோம், மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா தே டேக் திஸ் ஆஸ் அ ஃப்ரீ இன்விடேஷன் ஃபார் ஹேவிங் செக்ஸ். இதுதான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அண்ட் ஒய்ஃப்னா நம்ம எப்போ கேட்டாலும் நமக்கு எப்போ லிபிடோ இருந்தாலும் அந்த மூட் இருந்தாலும் அவங்க ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் இருக்கிறாங்க. ஸோ கன்சர்ட்டுங்கிறது நிறைய பேர் வந்துட்டு ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பு இல்லை நார்மலாக ஜென்ரல் ரிலேஷன்ஷிப்ஸில், ஃப்ரெண்ட்ஷிப்பில், கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் அதெல்லாம் பேசுகிறாங்க. அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் மேரேஜ்னு வரும்போது அது பெருசாக யாருமே பேசுறதில்ல. என்னதான் கல்யாணம் ஆயிருந்தாலும் கன்சர்ட்டுங்கிறது தேவை தான். ஓகே, ஈவன் நேற்று உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு நல்ல செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருந்தாலும் இன்றைக்கி வந்து அவங்களுக்கான அந்த மூடு இருக்காது, அவங்க வேறு ஏதாவது அண்டர்கோ பண்ணிகிட்டு இருக்கலாம், அவங்க ஆஃபீஸில் வேறு ஏதாவது நடந்திருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு சிம்பிளான ஒரு கன்சர்ன் கேட்குறதுல தப்பே கிடையாது. ஆக்சுவலாக கன்சர்ன் கேட்குறது ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒவ்வொரு டைமும் கேட்டு பண்ணால் அதில் வந்துட்டு என்னது கிக்கே இருக்காது, அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு அந்த ஹீட்டில் அப்படியே ஸ்பான்டேனியஸாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு மீ கன்சர்ட் இஸ் ஆக்சுவலி வெரி செக்ஸி. ஏன்னா அந்த கன்சர்ட் கேட்கும்போது இட் ஷோஸ் எவ்வளோ நீங்கள் என்னோட இதை வந்துட்டு எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, என்னோட பவுண்ட்ரிஸாக இருக்கட்டும், என்னோட அந்த இண்டிவிஜுவாலிட்டி நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க உங்களுக்குள்ள. அண்ட் அந்த ஒரு கேர் நல்லா ஃபீல் ஆகும். ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே அதுதானே முன்னாடி தெரியுது. ஓகே, இஃப் ஷீ இஸ் ஃபைன், ஓகே நம்ம இன்னைக்கு பண்ணலாம், இஃப் ஷீ இஸ் ஓகே வித் இட் நம்ம இன்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது பேசிக் ஹியூமனிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட்டுங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஸோ அது ஃபீல் ஆகும்போது ஆக்சுவலாக அந்த விமனுக்கு இன்னும் பெட்டராக தான் அந்த செக்ஸ் லிபிடோ இருக்குமே தவிர்த்து, ஒரு நல்ல ஃபிசிக்கல் இன்டிமசி இருக்குமே தவிர்த்து, இது ஆக்சுவலாக அந்த மூமெண்ட்டை சொதப்பெல்லாம் செய்யவே செய்யாது. அண்ட் கன்சென்ட்னா இட்ஸ் நாட் as if you have to go and ask okay are you okay with having permission, லெட்டர் எழுதி நீங்கள் கேட்க போகிறது இல்லை, வந்துட்டு பெர்மிஷனாக கேட்க போகிறது இல்லை. இட்ஸ் மோர் ஆஃப் இம்ப்ளைட். தென் அகேன் பாடி லாங்குவேஜ் வச்சே யூ வில் நோ எஸ் ஆர் நோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இட் டசன்ட் ஹேவ் டு பி அ ஃபார்மல் அப்ளிகேஷன் ஆர் வந்துட்டு ஸ்பீச் ஆர் கொஸ்டின் தான் நம்ம ஃப்ரேம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறையா இப்போ இந்த கமிட்டட் கப்புள்ஸ் எல்லாம் பார்க்குற ஒரு விஷயம், ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே அன்னைக்கு வந்துட்டு அவர் வந்து என்னோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணார், நான் அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், ஐ ஃபெல்ட் வெரி லவ்ட் வித் ஆல் தீஸ் திங்ஸ் இன்றைக்கி நீங்கள் பண்ண ஃபோர்ஹெட் கிஸ்ஸில். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹி அப்ரோச் மீ ஃபார் அ லிப் கிஸ்.
ஐம் நாட் கம்ஃபர்டபுள் ஃபார் தட். அத நான் சொன்னதுக்கு வந்துட்டு, "நீ தானே ஃபோர் ஹெட் கிஸ்க்கு வந்துட்டு ஓகேன்னா, இப்ப நீ வந்துட்டு நீ என்ன கார்னர் பண்றியா? அது மட்டும் உனக்கு ஓகே. இது நாட் ஓகேயா? இதுவும் நீ ஓகேயா தான் இருக்கணும். இது உனக்கு ஓகே இல்லன்னா, உன்கிட்ட தான் ஏதோ தப்பு." அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்துட்டு இது மாத்துறாங்க, போர்ட்ரே பண்றாங்க. இப்படிங்கிறதும் நெறைய பேர் கவுன்சிலிங்ல சொல்லுவாங்க. ஸோ, இஃப் ஷி இஸ் ஓகே ஃபார் ஒன் திங், இட் டசன்ட் மீன் ஷி இஸ் ஓகே ஃபார் த அதர் திங். இப்ப கிஸ்க்கு ஃபைனா இருக்கிறாங்கன்னா, டசன்ட் மீன் ஷி இஸ் ரெடி ஃபார் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்றேன். இன்டர்கோர்ஸ்க்கே ஒரு நாள் ஓகேயா இருந்தாலும், த அதர் டே யூ ஹேவ் டு சீக் கன்சென்ட். தட் இஸ் நெசசரி. அண்ட் தட்ஸ் பேசிக் ஹியூமானிட்டி. Humanity, and we will tell again, we don't want to sound very women centric in it is It also goes for the both. man as ஆமா, such, ஆமா. so it's not up to the woman to go and ask for sex every day if the man is not up to it. That also it வெரி holds ட்ரூ, true வெரி ட்ரூ. அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்வேன். இல்லாம இப்போ குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே நம்ம கன்சென்ட் இதெல்லாமே ப்ராப்பரா சொல்லிக் குடுத்துட்டு வரோம். முன்னலாம் சொல்லுவாங்க, எனக்கு பொண்ணுனா வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி. இப்பல்லாம் அப்படியா இருக்கு? ஆண் குழந்தையா இருந்தாலும், பெண் குழந்தையா இருந்தாலும், ஒவ்வொரு பேரண்ட்க்கும் எவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஸ்கூல் அனுப்பி வீட்டுக்கு வரதுக்குள்ள நெறைய பேர், நெறைய விஷயங்கள் வந்துட்டு மென்டலா அண்டர்கோ பண்றாங்க. சேஃபா இருப்பாங்களா என்னோட குழந்தை? அப்படிங்கிறத நெறைய யோசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சொல்லி தரணும். இப்போ நம்ம ஒரு புது கான்செப்ட்டா வந்துட்டு, ஓகே நவ் யூ ஆர் 21, இப்போ நான் உனக்கு கன்சர்ன்ட் சொல்லி தரேன் அப்படின்னு இல்லாம, டே டு டே லைஃப்ல அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு வந்தா இன்னும் நல்லாயிருக்கும். Definitely, because we live in such times also. முன்னாடி மேபி ரொம்ப தெரியல, அந்த சின்ன வயசில் குட் டச் பேட் டச்லாம் யாரும் எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இல்லை. பட் அகெயின் வந்து தோஸ் வேர் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அண்ட் வி ஆர் லிவிங் இன் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் நவ். மேபி முன்னாடி ரொம்ப பேசப்படாமையும் இருந்திருக்கலாம். இந்த அளவுக்கு யாரும் வந்துட்டு ஏதாவது பிரச்சனைன்னு வந்திருந்தா அதை மூடி மறைக்க தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த அளவுக்கு இருக்காது. ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட், பட் டைம்ஸ் ஹவ் டெஃபினெட்லி சேஞ்ச்டு இன் தான். ஏன்னா இன்னொரு விஷயமா, இப்போ நம்ம பார்க்குற கிளைண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் தே ஆர் லைக் 25, 30, 35. அப்போ இவங்க குழந்தையில நடந்ததா தானே இதெல்லாமுமே சொல்கிறாங்க. வென் ஐ வாஸ் 5, வென் ஐ வாஸ் 8 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்திருக்கு. ஆனால் அது அவங்களுக்கு நடந்துதானே அப்போ அந்த அவேர்னஸே கிடையாது. வளர்ந்துட்ட பின்னாடி ஓகே இது எனக்கு நடந்தது, இது தப்புங்கிறது அப்போ தான் அந்த அவேர்னஸே வருது. அந்த மாதிரி நிறையா இருக்காங்க. அண்ட் இப்போ தேங்க்ஃபுல்லி நிறைய பேர் ஓப்பன் அப் பண்ணுறாங்க. இந்த விக்டிம் Hesitancy கொஞ்சம் பிளேமிங் குறைஞ்சிருக்கு. அதுவுமே கம்மியாயிருக்கு கொஞ்சம். எஸ்பெஷலி ஃபார் அ விமன், கனெக்ஷன் இல்லாமல் வந்துட்டு இட் வில் பி வெரி ஹார்ட். ஸோ தீஸ் டேஸ் நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எல்லாம் கேள்விப்படுறோம். ஃப்ளிங், அது இதுன்னு சொல்லிட்டு One night கேஷுவல் stands, ரிலேஷன்ஷிப் yeah. நிறைய இருக்குது. அப்போது இது எல்லாமுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் அது ஒரு ஃப்ளிங்காகவே இருந்தாலும் அதில் ஒரு ப்ராப்பர் எமோஷ்னல் கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா, அது அந்தளவு ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான். எஸ்பெஷலி ஃபார் விமென், ஐ திங்க் மென்ன மாதிரி, ஐ மீன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஜெண்டர் ஸ்டீரியோடைப், பட் men and women are different on a number of levels. In different True. things we are different தான். We are not the same, we don't think the same. So majority பார்க்கும்போது it is not only physical, always it is more of a mental and emotional connect for the woman தான் சொல்வேன். ட்ரூ. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு ஃபீல் குட் கான்வர்சேஷனே வந்துட்டு லிபிடோ இன்க்ரீஸ் பண்ணும் ஃபார் விமன். அது மென்னில் நடக்கிற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கம்மி. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் 18+ டாக் அந்த மாதிரி சொல்ல கிடையாது. ஒரு நார்மலாக வந்துட்டு நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற டாக்கே ஒரு சிலருக்கு லிபிடோ இன்க்ரீஸ் பண்ணும். இது மூலியமாகவே நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே விமனுக்கு வந்து கனெக்ஷன் வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது when it comes to physical intimacy அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ ப்ராப்பராக வந்துட்டு ஐயோ செக்ஸ் பற்றிலாம் பேசுகிறதே தப்பு அப்படின்னு இருக்கும்போது, அப்போ ஆப்வியஸாக செக்ஸ் பண்ணுறது மட்டும் கரெக்டாக வருமா? அதை பற்றி பேசாமல் எதுவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் அதில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட லைக்ஸ் என்ன, டிஸ்லைக்ஸ் என்ன, இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காம ஒருத்தர் தெரிஞ்சுக்காம ஜஸ்ட் லைக் தட் கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை மாதிரி அப்படின்னு போகும்போது ஆப்வியஸாக அது ஒரு பெட்டர் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காது. அது நிறையா நேரங்களில் வந்துட்டு ஒரு பார்ட்னருக்கு ஏதாவது கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ண வைக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடப்பட வைக்கலாம். அப்போ ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, இது என்னோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது எனக்கு ஐ எம் நாட் இன்டு இட். மேபி பின்னாடி நான் இதில் ஓகே ஆகலாம். ஏன்னா தீஸ் டேஸ் வந்துட்டு இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபேண்டசிஸ், கிங்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இல்லையா? அப்போது நிறைய மூவிஸ்லலாம் காட்டுறதை பார்த்துட்டு இப்போ ஒரு பார்ட்னருக்கு அது பிடிச்சிருக்கும், அதை ட்ரை பண்ணணும்னு தோணும். பட் அந்த இன்னொரு பார்ட்னருக்கு அது தோணவே தோணாது.
அப்போ 2 பேருக்குமே எது கம்ஃபர்டபுளா இருக்கு, இதெல்லாம் பேசுனா தான் தெரியுமே தவிர்த்து, கண்ணால பார்த்தா புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு மோஸ்ட்டா நம்ம கிடையாது. ஆக்சுவலி 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரேல காமிக்கிற மாதிரி நீங்க நிறைய லிஸ்ட் போட்டு இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஓகே இல்லைன்னு சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் ரிட்டர்ன் கன்சர்ன். வாங்கணும்னு இல்லை. பட் அகேன் வந்துட்டு டு நோ வாட் இஸ் மியூச்சுவலி pleasurable and these are things I don't like, I'm not for it, I'm not comfortable ன்னு சொல்லிட்டு பேசி அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அகேன் நீங்கள் அந்த டைம் சகிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமா. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஜஸ்ட் டாக் திங்ஸ் ஓப்பன்லி வித் யோர் பார்ட்னர்ன்னு சொல்கிறேன். பிஃபோர் ஹேவிங் செக்ஸ் அண்ட் ஈவன் டியூரிங் அண்ட் ஆஃப்டர் ஹேவிங் செக்ஸ் இந்த பொசிஷன் எனக்கு கம்ஃபர்டபுள், அதெல்லாம் பேசிக்கான குட்டி குட்டி விஷயம். ஸோ இந்த கம்யூனிகேஷன்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் another மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கிளைமேக்ஸ். ஸோ கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது ஹேவிங் ஆர்காசம், அதாவது மேல் ஆர்காசம்ங்கிற டேர்மே இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தான் வந்து நிறைய விமனுக்கே வந்து ஓரளவு ஓகே ஃபீமேல் ஆர்காசம் அப்படிங்கிறது ஓரளவு வந்து பழகிருக்கு. இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் மேல் எஜாக்குலேஷன் அப்படிங்கிறது நீங்கள் டீனேஜ் நான் ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய பசங்களுக்கு தெரிஞ்சிருந்தது எஜாக்குலேஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஸோ நிறைய பேருக்கு பையனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸுங்கிற ஒரு விஷயமே வரும், விமனுக்கு வரவே வராதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அதில் ஒரு ஹியூஜ் டிஸ்பாரிட்டி இருக்குது. அது இன்னமும் நிறைய பேருக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அது ஒன் சச் மேஜர் திங் என்ன காஸ் என்ன அப்படின்னா, நிறைய விமனே அது ஓப்பன் அப் பண்ணுறது கிடையாது. ஓகே நம்ம இப்படி தான் இருக்கணும், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த தாட் இருக்குது. மென்னுக்குமே வந்துட்டு ஓகே நமக்கு எஜாக்குலேஷன் வந்துருச்சா முடிஞ்சுது, இன்னைக்கு செக்ஷுவல் எபிசோடுக்கு நம்ம இதோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. ஃபீமேல் அந்த ஆர்காசம், அதாவது ஃபீமேல் எஜாக்குலேஷனுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது இல்லை. அந்த டிஸ்பாரிட்டி நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு விமெனுக்கே வந்து அவங்களுக்கு ஆர்காசம் வரணும் இல்லை கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்குன்னு தெரியலனா தென் ஐ டோன்ட் திங்க் வி கேன் பிளேம் த மென் ஆல்சோ. ஆமா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களை பற்றி தெரியுது, வாட் கிவ்ஸ் யூ ப்ளஷர் அண்ட் வாட் நாட்ன்னு நீங்கள் சொன்னாதான், உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாதான் இட் இஸ் அப் டு யுவர் பார்ட்னர் டு சாட்டிஸ்ஃபை யூ. ஸோ அதர்வைஸ் தேர் இஸ் நோ யூஸ் இன் பிளேமிங் தெம் ஆர் காலிங் தெம் செல்ஃபிஷ் ஆல்சோன்னு ட்ரூ. நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் கூட ஏதாவது வந்துட்டு மேம் எனக்கு அதில் அவ்வளோ ப்ளஷராக இல்லை அப்படின்னா, ஓகே நீங்கள் என்னைக்காவது மாஸ்டர்பேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விமன் கிட்ட கேட்டால், ஷோ அதெல்லாம் எங்க மேம் அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற அது டக்குன்னு ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி மாறும். சரி அப்புறம் எப்படி வந்துட்டு ரேண்டமாக ஓகே உங்களுக்கு எதுவுமே உங்களை பற்றி தெரியாது, உங்களோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எதுவுமே தெரியாது, உங்களோட ப்ளஷர் பாயிண்ட்ஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியலை. அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் சிம்பிளாக ப்ளேம் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிப்பீங்க உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட. ஓகே எனக்கு இந்த கலர் பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் அவர் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓகே அவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும், நம்ம இதை வாங்கிட்டு போகலாம், இந்த மாதிரி சமையல் பிடிக்கும், நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்பார். இப்போ நீங்கள் உங்களுக்கே இந்த அவேர்னஸ் இல்லை, அப்புறம் ஜஸ்ட் லைக் தட் அவர் மட்டும் எங்கேருந்து புரிஞ்சுப்பாரு? நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு கான்ட்ரசெப்ஷன்னாவே வந்துட்டு அது வந்து செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ப்ளஷரை கம்மி பண்ணும். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. எஸ்பெஷலி காண்டம் போட்டால் ப்ளஷர் இருக்காது அப்படின்னு சொல்கிறது அதனால ஈஸியாக வந்துட்டு நீ வந்துட்டு காப்பர் டீ வச்சுக்கோ, இல்லை நமக்கு ஆப்ரேட் பண்ணிக்கலாம், 2 குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னாலே கையோட கையாவது முடிச்சுக்கலாம். ஸோ அது விமனோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குற நிறையா இடமுமே இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ காண்டம்ஸ் வந்துட்டு ஒரு ப்ரெக்னன்சியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு தான் பாதி பேர் முக்கால்வாசி பேர் அப்படி தான் நினச்சி வச்சுட்ருக்காங்க. ஆனால் காண்டம்ஸில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அன்பிளான் ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும், அண்ட் பேசிக்காக வந்துட்டு இதில் ப்ளஷர் கம்மியாகும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய மெத்து. இப்போ காண்டம் யூஸ் பண்ணாமல் பண்ணுறாங்க, இன்டர்கோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது, ஐயோ நம்ம எப்போ எஜாக்குலேட் பண்ணுவோம், அந்த ஒரு இது வந்து பேக் ஆஃப் த மைண்ட் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆயிடக்கூடாது, நம்ம கரெக்டாக அந்த புல் அவுட் மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணோம். அப்போ ஒரு டென்ஷன் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குன்னா அது எப்படி வந்துட்டு ஒரு ப்ளஷரபிளான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும். அண்ட் தீஸ் டேஸ் இப்போ நிறையா வந்துட்டு காண்டம்ஸ் வர்றது எல்லாமுமே வந்துட்டு ரொம்ப டியூரபிளாக, ரொம்ப அல்ட்ரா தின்னாக அந்த மாதிரி வருது. ஸோ தே கேன் ப்ரிஃபர் தட். இந்த அவேர்னஸ் இல்லாதது தான் பெரிய பிரச்சனை. ஸோ காண்டம்ஸ் வந்துட்டு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ப்ரிவென்ட் பண்ணுது. எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப ஈஸியாக, லைட்டாக, ஹாப்பியாக எடுத்துகிட்டு போக வைக்குது. திஸ் ஹாஸ் என் நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அதனால் வந்துட்டு ஒரு குட் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இது 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. என்ன கான்ட்ரசெப்ஷன் நமக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கிளிட்டாரஸ் ஸ்டிமுலேஷன். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபோர்ப்ளேயில் கிளிட்டாரஸ் ஸ்டிமுலேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் 2 பேரும் கப்பல் வந்துட்டு மாற்றி முழிச்சுப்பாங்க. அதுவா என்ன கேட்குறாங்க, இது என்ன டேர்மு, இது ஒன்றுமே புரியலையே, அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே
த என்டையர் ஜெனிட்டல் நம்மளோட வல்வா மொத்தமுமே வந்துட்டு நிறைய விமன் சொல்கிறது என்ன, என்னோட வஜைனால பெயின் இருக்குது, லாபியாவில் பெயின் இருந்தாலும் சரி, பெரினியமில் பெயின் இருந்தாலும் சரி, ஜென்ரலாக என்னோட வஜைனால பெயின் இருக்குன்னா ஓவராலாக அதுக்கு ஒரு டேர்ம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ப்ராப்பராக இதுக்கு இந்த பேர் இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த கிளிட்டாரிஸ் அப்படிங்கிறது ஒரு அன்சங் ஹீரோ மாதிரி தான். இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ரோல் பண்ணும். Heroine. ஓகே, கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ரோல் பண்ணுது. ஆனால் இதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. இப்போ ஓகே, ஓரளவு அவேர்னஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இது எங்கே இருக்குன்னே தெரியறதில்ல. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபீமேல் ஜெனிட்டலில் அந்த வல்வாவில் பார்த்தீங்கன்னா, ஸோ டைனி ப்ரொஜெக்ஷன் நம்மளோட வல்வாவில். இன்ஃபேக்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கும். நம்மளோட பியூபிக் ஹேருக்கு அப்படியே கீழே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம லாபியா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு கீழே யுரித்ரா இருக்கும், அதுக்கப்புறம் வஜினா இருக்கும். இப்படி தான் போகும். ஆனால் இந்த யுரித்ரா தெரியுது நிறைய பேருக்கு, வஜினா தெரியுது, இது மேலே இருக்கிறது ஏதோ சும்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம பாடியில் எதுவுமே ஆக்சுவலாக சும்மா இருக்கிறதே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. இதில் தான் வந்துட்டு மோர் தென் 8000 நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது. ப்ளஷர் வைஸ் இதுதான் ரொம்ப சென்சிட்டிவ். இதோட அனட்டமி பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு எக்ஸாக்டாக ஒரு பீனஸோட அனட்டமி மாதிரியே இருக்கும். ஏன்னா வெளியில் தெரியுது ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி தான் தெரியுதே தவிர்த்து அந்த கிளான்ஸ் மட்டும்தான் தெரியுது. பட் இட்ஸ் அ ஹோல் ஹியூஜ் ஆர்கன். அது நம்ம ஃபெமிலியரைஸில் நம்ம நல்லாவே அந்த அவேர்னஸ் கொண்டு வந்தோம். அது நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஹியூஜ் ஆர்கன் இட்ஸ் மெயின்லி மெயின்ட் ஃபார் ப்ளஷர். அப்போது இட்ஸ் கால்ட் அஸ் ப்ளஷர் ஆர்கன். அப்போ அந்த ப்ளஷர் ஆர்கனை நீங்கள் எதுவுமே ஸ்டிமுலேட்டே பண்ணாமல் அதோட வேலையை அதை பண்ணவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி ஃபீமேல் ப்ளஷர் இருக்கும்? 85% விமனுக்கு கிளிட்டாரல் ஸ்டிமுலேஷன் மூலியமாக தான் ஆர்காசம் வரும். வெறும் 15% தான் வஜைனல் பெனிட்ரேஷன் மூலியமாக. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மேனோட ஸ்க்ரோட்டமில் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு எஜாக்குலேஷன் வருமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கதையாக தான் இருக்கும். ஆப்வியஸாக அப்போ அந்த பீனஸ் ஸ்டிமுலேட் ஆகுது, மாஸ்டர்பேஷன்லையோ இல்லை இன்டர்கோர்ஸ்லையோ, அப்போ தான் அவங்களுக்கு எஜாக்குலேஷன் வருது. ஸோ ஒரு ஸ்க்ரோட்டம் எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு உமனுக்கு மெயினாக இங்கே வஜைனா. ஸோ தட் இஸ் மெயின்லி ஃபார் ரீப்ரொடக்ஷன். அதுக்குள்ளே டெஸ்டஸ் இருக்குது, டெஸ்டஸ்டரான் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூட்ரஸோட ஒரு பார்ட் இது. உள்ளே போனீங்கன்னா ஓவரி இருக்கும், ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எதுக்கு நம்ம எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இது ரீப்ரொடக்ஷனுக்கு மெயினாக. அப்போ ப்ளஷர்ன்னு வரும்போது அங்கே பீனஸ் தானே, அப்போ இங்கே கிளிட்டாரஸ் தானே. ஆனால் இது ஏன் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது? வெறும் வெஜைனாலேயே ஃபோக்கஸ் இருக்கு. ஆமாம். ஸோ தட் இஸ் நாட் ஃபார் மெயின்லி ஃபார் ப்ளஷர், மோர் டுவர்ட்ஸ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் எஸ் டு ப்ரொபகேட் லைஃப். பட் அதர்வைஸ் ஃபார் ப்ளஷர் அப்படின்னு எடுக்கும் போது ஃபோக்கஸ் ஆன் த கிளைட்டரிஸ். கிளிட்டரிஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. அதை வந்து ஜி ஸ்பாட், இந்த ஸ்பாட், அந்த ஸ்பாட்டுன்னு சில பேருக்கு இருக்கும், இல்லாமல் இருக்கும். அண்ட் அதுக்கெல்லாம் தேடாமல் one organ which is present in all women, and as you rightly said, வெளியில் தெரியறது is a very small part. அந்த hood மட்டும்தான் தெரியறது, the tip மட்டும்தான் தெரியறது, but it has arms, it has two bulbs which can engorge, and it is all sitting in and around your vagina. அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே அந்த பிக்சர் வந்து. நிறைய பெண்டன்ட் இதெல்லாமே வருது, nowadays they are bringing it out. and gynec textbooksல எல்லாம் முன்னாடி காலத்துல எல்லாம் அப்ப கிளைட்டரிஸ் பத்தி ஒண்ணுமே கிடையாது. the whole structure இவ்ளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லிட்டே தெரியாது. and now I think everything has changed, and I think we should all be getting clitorate. and there was even one very nice book on the same topic, getting clitorate in. so அந்த மாதிரி yeah, so if you want to know more about this, what gives your body pleasure ன்னு விமென்க்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா it's a very good book which they can actually get and read. I see. Actually, we are lucky. For the past 2 decades, there are a number of information, there are a number of research studies. ஸோ பாவம் இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனில் ஓரளவு இதெல்லாம் கிடைச்சிருந்தா இன்னும் தெரியலை. அப்போ தெரியலை, லேக் ஆஃப் அவேர்னஸ் இல்லை. தட்ஸ் வை இட் வாஸ் ஒன்லி டியூட்டி அண்ட் நாட் அபவுட் ப்ளஷர். இட் வாஸ் மோர் பெயின் அண்ட் இட் வாஸ் ஒன்லி அபவுட் பேபி மேக்கிங். ஸோ ஆஸ் டைம்ஸ் ஆர் சேஞ்சிங், நாலேஜ் இஸ் இம்ப்ரூவிங், ஐ திங்க் other things also we should be changing. and so that's nice. So we have covered the 6 C's which are important in sex life as we see it now. So what do you think is the main sex organ? Brain. ஏன்னா டிசையர்ஸாக இருக்கட்டும், அந்த அரோசலாக இருக்கட்டும், அந்த லைக்ஸ் டிஸ்லைக்ஸ், இது எல்லாமே பிரெயின் சம்மந்தப்பட்டது. ஸோ பிரெஸ்ட் தான் இருக்கிறதுலே வந்துட்டு ஒரு வண்டர்ஃபுல் செக்ஷுவல் ஆர்கன், பீனஸ் தான், வஜைனா தான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது. ஸோ இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் பிரெயின். நம்ம எப்படி வந்துட்டு யுவர் தாட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே தான் இங்கேயும். நம்ம அந்த செக்ஷுவல் ஆக்ஷன் அப்படிங்கிறது, செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம தாட்ஸ் தான் ஒரு மேஜர் திங், அதுதான் காசே.
அப்போ அந்த பிரெயினில் உங்களுக்கு ப்ராப்பர் தாட்ஸ் இல்லை, உங்களுக்கு ரைட் அவேர்னஸ் இல்லை, நிறைய ஜட்ஜ்மெண்டல் இது வச்சுருக்கீங்க. இன்னமும் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஏதாவது வந்துட்டு இது பேபிக்காக மட்டும்தான், இதை மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தப்புன்னே தப்பு. வச்சிருக்கோம். ஒரு விமன் வந்து செக்ஸுக்கு ஆசைப்படுறதுங்கிறது ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு ஆக்ட். ஏன்னா இப்போ வரைக்கும் கூட ஒரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பார்ட்னரில் ஒய்ஃப் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதும் அதை judge கிடையாது. பண்ற ஜட்ஜ் மாதிரி பண்ணுறது. இருக்கும். அப்போ இவளுக்கு ப்ரீவியஸ் நிறையா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி கேட்குறது இதெல்லாமே நம்ம நிறையா அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் கவுன்சிலிங்லலாம் சொல்லும் போது இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படி எல்லாமுமே வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அப்போது இது எல்லாமே பிரெயினுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு இருக்கும்போது பிரெயின் நம்ம வந்துட்டு நம்ம நல்ல ஒரு மென்டல் ஹெல்த் நம்ம வச்சுக்கல அப்படின்னா ஆப்வியஸாக செக்ஷுவல் ஹெல்த்தில் ஒரு மேஜர் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். அண்ட் இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான டே, நம்ம பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவு த மூட் டு ஹேவ் செக்ஸுங்கிறது ரொம்ப நல்லா அப்படின்னு இருக்காது. இட் ரெக்வயர்ஸ் அ ரிலாக்ஸ்டு மைண்ட் செட். ஏன்னா ஆக்சிடாசின் த லவ் ஹார்மோன் எஸ்பெஷலி ஃபார் விமன் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். இதே ஆக்சிடாசின் நீங்கள் ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறீங்க, ஒரு பீதியில் இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது நல்ல ஆக்சிடாசின் லவ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஆகுமா? ஆகாது. அப்போ அந்த மைண்ட் செட் ப்ராப்பராக ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கும்போது தான் வரும். அது வந்துட்டு செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ டு மீ அண்ட் ஆல்மோஸ்ட் இது எல்லாருமே ஒத்துப்பாங்க, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இஸ் பிரெயின். So it all starts with your mind, as we say for anything, I think. So செக்ஸுங்கிறது என்ன இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃபா? அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு தான் நம்மளும் சொல்கிறோம். பட் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு செக்ஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் பேபி மேக்கிங், இட் ஹேஸ் அதர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ. இஃப் யூ வாண்ட் டு நோ சம் அப்படின்னு சொன்னால் வாட் ஆர் த அதர் பெனிஃபிட்ஸ் யூ வுட் சே? Okay, first thing, psychologically, you'll get to know more about your body, what is happening, what is giving you pleasure, which is okay, which is not okay. உங்களை பற்றி நீங்களே நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கும். பாடி கான்ஃபிடென்ஸ் அது நிறைய பேர் லேக் பண்ணுற ஒரு விஷயம். ரொம்ப கூச்சப்படுறது, தயக்கப்படுறது, இது தொடவே கூடாது அப்படின்னு இருக்கிறது, இது எல்லாமுமே வந்துட்டு அது போகும். பீட் செல்ஃப் லவ், மாஸ்டர்பேஷனா அப்படியா இருக்கட்டும், இல்லை ஒரு கப்புள் செக்ஸாக இருக்கட்டும், அது ஓகே ஆகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், குட் ரிலாக்ஸேஷன். ஏன்னா குட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிடாசின் இருக்கிறதுலே இதில் தான் நிறைய ஆக்சிடாசின் சர்ஜ் வருது. அப்போ அவ்வளோ ஆக்சிடாசின் வந்துட்டு பாடியில் ரிலீஸ் ஆகும்போது அஃப்கோர்ஸ் அது ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் அண்ட் பண்ணும். அதர் endorphins like serotonin and things like டோபமைன் that. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும். இன்னொன்று இம்யூன் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னுமே வந்துட்டு ஸ்டடீஸ் சொல்லுது. ஸோ ஈவன் ஃபார் இம்யூனிட்டி இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அடுத்து நம்ம பிளட் சர்க்குலேஷன் டு த பெல்விக் ஆர்கன்ஸ் இது எல்லாமுமே நல்லா இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் பெட்டர் ஃபெர்டிலிட்டிக்குமே வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணும். இது பேபிக்காக மட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முக்கியமான இந்த பதிவு. அண்ட் ஸ்லீப்பு, பெட்டர் ஸ்லீப், எனக்கு தூக்கமே சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட பாடி ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருந்தது, ஃபிசியாலஜிக்கலாகவும் சரி சைக்கலாஜிக்கலாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா நல்ல என்டார்ஃபின்ஸ், ஆக்சிடாசின்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஸ்லீப் டிப்ரிவேஷன் இந்த மாதிரி கேசஸ்லையுமே வந்துட்டு இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு கப்புளுக்கு முக்கியமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஃபிசிக்கல் இன்டிமசி நல்லா இருந்தது அப்படின்னா இது இன்னும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ ஆப்வியஸாக இது எல்லாமே நல்லது தான் பண்ணுது அப்படிங்கிறதுனால பேபிக்காகன்னு வச்சுக்காம இது வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு ஹெல்தி செக்ஸ் வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லைக் ஃபுட், லைக் வாட்டர், லைக் ஆக்சிஜன், லைக் சன்லைட், இதெல்லாம் எப்படி நேச்சரில் நமக்கு நல்லது பண்ணுதோ அதே மாதிரி தான் செக்ஸும் பை நேச்சர் பயாலஜிக்கலாக நமக்கு நிறைய நல்லது பண்ணுது. Yeah, though we have evolved, I mean, as நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ்னாலே இட்ஸ் அ ஸ்பீஷீஸ் விச் ஹஸ் இவால்வ். ஒன்று வந்து சர்வைவல், இன்னொன்று வந்துட்டு ரீப்ரொடக்ஷன். இதுக்காக தான் வந்துட்டு ஐ திங்க் இட் இஸ் சின்ஸ் டைம் இம்மோரியல் இட் ஹஸ் பீன் தேர். ஸோ ஆர்காசம் இன்இக்வாலிட்டி டெஃபினட்டாக நம்ம ஊரில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து வி ஹவ் ஆல்ரெடி கவர்ட் தட் இனஃப் அண்ட் மோர். ஸோ அண்ட் தெர் ஆர் இப்போ நிறைய அவேர்னஸ் இருந்தாலும் இன்றைய காலத்தோட there are still many women who do not know what an orgasm is, let alone have had one internal. So to those women, how would you describe an orgasm? ஓகே, நான் நேற்று கூட என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா, மேம் எனக்கு ஆர்காசம் ஆதானே எனக்கு தெரியல, பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு ஒரு ஜாஸ்தி ப்ளஷர் வருது, அதுக்கப்புறம் நான் போதும்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் அதுதான் ஆர்காசம். இல்லை மேம் அது ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மேல் எஜாக்குலேஷன் வெளியில் வர மாதிரி கஷ்ஷாக ஃப்ளூயிட் எனக்கு வெளியே வரலையே, என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நீ சும்மாவே சொல்கிற, உனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வரல, Squirting. அவனுக்கு அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. ஸோ ஒரு எஜாக்குலேஷன் மாதிரி வந்துட்டு அவ்வளோ ஒரு வஜைனல் டிஸ்சார்ஜ் நமக்கு வெளியே வந்தால் தான் அது ஆர்காசமா அப்படிங்கிறதும் கேட்டிருந்தாங்க. இட்ஸ் நாட் லைக் தட்.
ஃபார் அ விமன் இட்ஸ் மோர் அபவுட் த ஃபீலிங், த வே ஷீ எக்ஸ்பீரியன்ஸ் இட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நிறைய பேருக்கு இது எப்படி இருக்கும்னா, ஒரு கான்ட்ராக்ஷன் ஃபீல் ஆகும். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு சடன் ஹை ப்ளஷர் இருக்கும். அது வரைக்கும் ப்ளஷர் இருந்தாலும் அப்படியே அது கிராஜுவலாக இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது பீக்குக்கு போகும். அந்த பீக் ப்ளஷர் போயிட்ட பின்னாடி அப்படியே வந்துட்டு பாடி வந்து பயங்கரமாக ரிலாக்ஸ்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் கிளிட்டாரிஸை நீங்கள் திருப்பி கண்டினியூஸாக ஸ்டிமுலேட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வராது. ஸோ ஒரு பிரேக் பீரியட் தேவைப்படும். அந்த ஒரு பாடி வந்துட்டு அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் போயிட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த டைம் பீரியட் கழிச்சு திருப்பியும் அவங்களுக்கு வந்துட்டு மேபி மல்டிபிள் ஆர்காசம் அந்த மாதிரி வரலாம். ஸோ இது மோர் ஓவர் ஒரு வல்கானிக் எரப்ஷனோ, இல்லை நம்ம வந்து அடுப்பில் பால் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஹையில் வச்சுட்டோம். ஸோ பொங்குது. பால் பொங்கி அப்படியே வந்துடும். பொங்கிட்ட பின்னாடி பொங்கிக்கிட்டே இருக்காது, சரசரன்னு உடனே எல்லாம் வராது. ஸோ ஒன்ஸ் அது பொங்கிட்ட பின்னாடி ஒரு மாதிரி காம் ஆகிடும். அப்படியே அது எப்படி அந்த பால் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இட் வில் பி மோர் சிமிலர் டு தட். இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஆமா, எனக்கு அப்படிதான் இருக்கு So that அப்படிங்கிற is a மாதிரி very good வந்துருவாங்க. analogy actually. Thank you. So yes, that is something new I'm hearing because yes, it's very difficult to define an orgasm. The best way to define that and know what it is to have one and the solvanga, because the experience may differ from woman to woman and the solvom, but generally it's a feeling of pressure building up in your pelvic floor. Romba the tighten eye at one point it is released through a series of rhythmic vaginal அந்த உங்களுக்கு vaginal as well as pelvic floor muscle contractions தான். ஸோ அது உங்களை அறியாமல் அந்த இன்வாலண்ட்ரியாக ஸ்பாசம் ஆகுது, கண்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது, கண்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது, அண்ட் ஆஸ் யூ சைட் ரொம்ப அடங்கி போயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பட் த லெங்த் ஆஃப் டைம் அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, Few உங்கள் secondsல பெல்விக் இருந்து ஃப்ளோ மசில் ரொம்ப minutes வரையும் வீக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த கண்ட்ராக்ஷன் ஃபீல் ஆகுமான்னு தெரியாது. ஸோ தட் இஸ் ஒன் மோர் ரீசன் இஃப் யூ வாண்ட் ஹேவ் ரியலி குட் ஆர்காசம்ஸ்னா தென் exercise and strengthen your pelvic floor muscles, so that will also help you have better orgasms ன்னு சொல்கிறோம். ஸோ ஆல் தீஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் தேர் அண்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பர்சீவ் ஆகும்னு சொல்ல முடியாது. அண்ட் as you said you can still use that analogy. உங்களுக்கு வந்து என்ன வந்து அந்த பீக் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் அடங்கிறதோ, ஸோ தட் ஷுட் பி ஃபைன் ஃபார் தட். அண்ட் மேல் எஜாக்குலேஷன் இஸ் த எண்ட் பாயிண்ட் ஆஃப் த மேல் கிளைமேக்ஸுங்கிற மாதிரி விமென்க்கு தே வில் ஸ்குவர்ட் ஆர் தே வில் ஹாவ், ஏன்னா பான் வீடியோஸில் நிறைய வந்து தே மே ஹாவ் ஷோன் தட் there's a gush of liquid coming out in but mostly that is something which is maybe stage managed anga or kept and just released in the solvo. So most women are not going to have that release of liquid to signify that they have climaxed. Of course ஒரு increased lubrication இருக்கும். பட் அதுல காட்டுற மாதிரி வந்தா மட்டுமே தான் அது ஆர்காசம்ங்கிறது தான் நிறைய பேர் கிடையாது. நினைச்சு அண்ட் அவங்க வச்சிருக்காங்க. காமிக்கிறதும் it is just release of some fluid from the bulbourethral glands, and also sometimes it's just plain urine also. ஆமா. If your bladder is full and your muscles are contracting, there may be a release of urine also. So it may be anything, and most often அது விமென்க்கு ஆகணும் for the climax to be confirmed ன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. So you kept talking முன்னாடி கூட about the importance of lubrication and foreplay in the difference between good sex and painful sex ன்னு சொல்லிட்டுன்னு. Can you expand a little more on that? இந்த lubricationங்கிறது நேச்சுரலாக வரதுக்கு எங்கேருந்து வருது? What should be done to really get that lubrication to lessen the pain during sex? ஃபோர் பிளேங்கிறது ஆக்சுவலாக நம்ம பாடிக்கு நம்ம பிரெயினுக்கு கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நான் திடீர்னு வந்துட்டு இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் எதுவுமே சொல்லாமல் அப்படின்னா வந்துட்டு வில் நாட் பி ப்ரிப்பேர்ட். ஓகே, ஆனால் அதுவே நான் முன்னாடி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க, எனக்காக ஏதாவது செஞ்சு வச்சுருந்துருப்பீங்க. ஓகே, ஸோ என்ன நல்லா கவனிச்சுப்பீங்க. அந்த மாதிரி தான் ஃபோர் பிளேவும். ஸோ ஃபோர் பிளேயில் வந்துட்டு குட் டாக்காக இருக்கட்டும், பாடியில் வந்துட்டு வஜினல் பெனிட்ரேஷன் இல்லை ஸ்டிமுலேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மியூக்கஸ் ஜாஸ்தியாக கொடுக்கும், செக்ஷுவல் அரோசல் ஃப்ளூயிட் ஜாஸ்தியாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. அட் டைம்ஸ் ஈவன் அ குட் கான்வர்சேஷன், அந்த ஒரு ஃப்ளர்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்காக இருக்கட்டும், செக்ஸ்டிங்காக இருக்கும், என்ன இருந்தாலும் அண்ட் கிஸ்ஸிங், ஹக் பண்ணுறது, கடலிங், இது எல்லாமுமே வந்துட்டு அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் அரோசல் ஃப்ளூயிட் ஜாஸ்தி கொடுக்கலாம். இங்கே பிரச்சனை என்னென்னா நிறைய பேருக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸும் புரிய மாட்டேங்குது. இப்போ வந்துட்டு வஜினல் சர்விக்கல் மியூக்கஸ் அதுவும் ஒன்று தான், செக்ஷுவல் அரோசல் ஃப்ளூயிடும் ஒன்று தான், ஆர்காசமும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி வச்சுருக்காங்க. இது மூணுமே வேறு ஒரு விஷயம். ஆர்காசம் ஆச்சா அப்படின்னு கேட்டால் மேம் அவர் பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஆர்காசம் ஆச்சுமா.
அப்படியெல்லாம் ஆகாது. ஏன்னா, "இல்ல மேம் எனக்கு வெட் ஆச்சு." வெட் ஓகே. அப்படிங்கிறது செக்ஷுவல் அரோசல் ஃப்ளூயிட். ஆர்காசம் இஸ் ஓகே. டிஃபரெண்ட். அஃப்கோர்ஸ் அதில இன்க்ரீஸ்ட் லூப்ரிகேஷன் வரும். இல்லன்னு சொல்லல. பட் இது எல்லாமே பேஸ் வந்துட்டு அந்த ஃபோர் ப்ளே இருக்கும்போது தான் வரும். அண்ட் அதிலே ஃபர்ஸ்ட்டு செக்ஷுவல் அரோசல் ஃப்ளூயிட் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எஜாக்குலேஷன், ஃபீமேல் எஜாக்குலேஷன்ங்கிற ஒரு ஆர்காசம் வந்துட்டு வரும். அண்ட் திருப்பியும் அது ஒரு ஒரு டைம் பீரியட் கழிச்சு கொஞ்சம் ட்ரை ஆயிட்டு, திருப்பியுமே அது செக்ரீட் ஆகலாம். ஓவுலேஷன் டைம்ல ஒரு சில விமன்க்கு ஈவன் வித்தவுட் எனி செக்ஷுவல் அரோசல் டாக்ஸ் எதுவும் இல்லனாலும், அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்கலனாலும், அட் டைம்ஸ் அந்த ஃப்ளூயிட் வந்து நேச்சுரல் செக்ரீஷனாவும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு இன்க்ரீஸ்டு லிபிடோ இந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ ஃபோர் ப்ளே இஸ் த மேஜர் திங். அண்ட் இது வந்து நம்ம பாடியில வந்துட்டு பிரெயின்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. வயிறுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மாதிரிலாம் இல்லாம, இந்த கிரிப்ஸ்லேருந்து வரது தான் வந்துட்டு இந்த மியூக்கஸ். செக்ஷுவல் அரோசல் ஃப்ளூயிடுங்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இப்ப நீங்களே நெனைக்கிறீங்க, ஓகே இன்னைக்கு நம்ம பயங்கரமா செக்ஷுவலா ஆக்டிவா இருக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா வந்துட்டு உங்களுக்கு அந்த பையனோட பெருசா கனெக்ஷனே இல்லன்னா, அப்ப நெறைய செக்ஷுவல் அரோசல் ஃப்ளூயிட் வருமான்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல டவுட் தான். ஏன்னா முன்னாடி பேசின மாரி பிரெயின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஹியர். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இப்ப நெறையா மெடிகேஷன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு, இப்போ ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸில ஏதாவது இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கூட ஒரு ட்ரைனஸ் இருக்கும். ஸோ அவங்க இத கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணலாம். ஏஜ் ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு. இது இல்லாம எஸ்பெஷலி லேக் ஆஃப் ஹைட்ரேஷன். இப்போ நெறைய பேர் ஏசிலேயே தான் இருக்கிறாங்க 24/7. தண்ணி தாகம்னு ஒண்ணு எடுக்கிறதே கிடையாது. சாப்பிடும்போது லைட்டா குடிக்கிறதோட சரி அப்படிங்கிற மாரி இருக்காங்க. ஆனா நம்ம உள்ள இருக்கிற பாடி பார்ட்ஸுக்கு அதுக்கு ஃபங்ஷனுக்கு வந்துட்டு அந்த ஹைட்ரேஷன் வேணும் இல்லையா? அதுவும் நம்ம தண்ணி கம்மியா தான் குடுக்குறோம் நம்ம பாடிக்கு அப்படின்னா, நம்ம பெருசா வந்துட்டு இந்த ப்ளஷர்க்கா இருக்கட்டும், ஃபெர்டிலைசேஷனுக்கா இருக்கட்டும், அந்த அளவு ஹைட்ரேஷனே போகாது. ஏன்னா இது சர்வைவல்க்கு முக்கியம் கிடையாது. அப்ப நீங்க நல்லா அடிக்குவேட் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மியூக்கஸ் செக்ரீஷன் எல்லாம் இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே. இப்போ ஓவலேஷன் பீரியட்ல எனக்கு நல்லாவே ஹையா இருக்கு. மத்த டைம்ல எனக்கு அந்த அளவு நான் பெட்டரா ஃபீல் பண்ணல. இதுக்கு நான் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம லூப்ரிகன்ட்ஸ் இருக்கு. வாட்டர் பேஸ்ட் லூப்ரிகன்ட்ஸ் இருக்கு, ஆயில் பேஸ்ட் இருக்கு, சிலிகான் பேஸ்ட் இருக்கு. இதுல மோஸ்ட் ரெக்கமெண்டட் என்ன அப்படின்னா, வாட்டர் பேஸ்ட் தான். அதுதான் நம்மளோட ஓன் சர்விக்கல் மியூக்கஸ் மாதிரியே வந்துட்டு ரொம்பவே மிமிக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுலயுமே நெறைய வந்துட்டு ஒரு சில பிராண்ட்லலாம் ரொம்ப நெறைய ஹார்ம்ஃபுல் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அத பார்த்து சூஸ் பண்ணி வாங்குறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்ததுல எல்லாத்துலயுமே ரொம்ப கிளிசரின் லோடடா இருந்தது. இப்ப தீஸ் டேஸ் நெறைய பிராண்ட் வந்துட்டு அந்த அளவு வந்துட்டு ஆடட் சுகர்ஸ் எல்லாம் அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு, கிளிசரின் இதெல்லாம் கம்மி பண்ணி, ரொம்ப இன்னும் சேஃபான லூப்ரிகன்ட்ஸ் நெறையா குடுக்குறாங்க. இது உங்களுக்கு சேஃபா இருக்கும். இது நார்மலா நம்ம ஸ்கேன் பண்ணும்போது யூஸ் பண்றது, ஜெனரலா எல்லா டாக்டர்ஸுமே வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றது தான். ஆனா, ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்றது, வாஸ்லின் யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் கோகனட் ஆயில் கூட காண்டம்ஸ பிரேக் பண்றதுக்கு நெறையா வாய்ப்பு இருக்கு. அது நெறைய பேர் இன்ஃபெக்ஷன் ஏதாவது பர்னிங் சென்சேஷன் இருக்கு அப்டின்னாலே கோகனட் ஆயில் வச்சுக்கிறாங்க. ஆனா, அத ரெகுலரா யூஸ் பண்ணும்போதே அது ஒரு விதமான இன்ஃபெக்ஷன் குடுக்குங்கிறதும் நெறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ, நீங்க உங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணுங்க. மோஸ்ட்டா வாட்டர் பேஸ்ட் லூப்ரிகன்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஒத்துப்போகும். அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க ஒரு ஸ்விம்மிங் பூல்லயோ, இல்ல ஒரு ஷவர் செக்ஸ் நீங்க பண்றீங்கன்னா, அந்த டைம்ல அது வொர்க் ஆகாது. அப்ப வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு சிலிகான் பேஸ்டோ அந்த மாதிரி போய்க்கிறது கரெக்ட்டா இருக்கும். அண்ட் இது வந்து அ ப்ரீ கன்செப்ஷன் பீரியட்ல ரெக்கமெண்டடா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்மளோட சர்விக்கல் மியூக்கஸ் அண்ட் ஒரு மென்னோட அந்த செமன் இத தவிர்த்து, ஈவன் அட்மாஸ்பியர் ஏர்ல கொஞ்சம் நேரம் வந்துட்டு அந்த செமன் இருந்தாலே வந்துட்டு அதோட குவாலிட்டி கம்மியாக தான் செய்யுது. வாட்டர் அத கம்மி பண்ணுது. சலைவா அத கம்மி பண்ணுது. அஃப்கோர்ஸ் அப்ப இந்த லூப்ரிகன்ட் மட்டும் அத எப்படி கம்மி பண்ணாம போகும்? டெஃபினட்டா வந்துட்டு மோட்டிலிட்டி அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீ கன்செப்ஷன் பீரியட்ல இருக்கிறவங்க மோஸ்ட்டா நேச்சுரல் லூப்ரிகன்ட் நல்லா கொண்டு வரதுக்கு அதுதான் பார்க்கணும். அண்ட் ஃபார் ஃபன் ஃபேக்டர் அந்த ஓவுலேஷன் டைம்ன்னு இல்லாம, ஒரு ஆடட் ஒரு ப்ளஷருக்கு தாராளமா லூப்ரிகன்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ there's a very small study evidence பேஸ்டாக பேசணும்னா lubrication எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பேபி ஆயில் was actually found to be okay and few and the water based lubricants and sometimes வந்து fertilityக்குன்னு சொல்லிட்டு you ஒரு have சிலது இருக்கு. வந்து fertility safe lubricants but they are much more expensive but having said that அதெல்லாம் it was tested outside the body sperm வந்துட்டுன்னு ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஆஃப்டர் ejaculation the sperm is going to swim up and meet the egg within 5 minutes to 7 minutesன்னு சொல்கிறோம் ஸோ அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுற லூப்ரிகண்ட் எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வந்து போயிருக்கு சர்விக்ஸ் கிட்ட உங்களுக்கு அங்கே தான் ஸ்பெர்ம் டெபாசிட் ஆகுது டைரெக்டாக அதை அஃபெக்ட் பண்ண போதா இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும் போது ஸோ ஆக்சுவலாக இன்வைவோ ஸ்டடீஸ்ன்னு நம்மளுக்கு இல்லை இன்வைட்ரோ தான் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இஃப் யூ ரியலி ஃபீல் யூ நீட் டு யூஸ் சம் லூப்ரிகேஷன் தென் யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன்.
So foreplay you were talking about. So in the foreplay, what is the adequate time? And usually in the time எதுக்காக important to lessen? இப்போ ஒன்று வந்து lubrication ன்னு சொன்னோம். Actually that makes friction less and of course it makes sex less painful ன்னு. அது தவிர வேறு ஏதாவது changes in the vagina கொண்டு வருதா when you give enough time for lubrication? When you give enough time for foreplay. இப்போ ஒரு மேன் வந்துட்டு ஓகே ஹீஸ் ரெடி ஃபார் இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இது மூலியமாக தெரியுது பிகாஸ் ஆஃப் his எரெக்ஷன். ஸோ அவனுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த blood எல்லாம் வந்துட்டு இந்த blood vessels நிரம்புறதுனால அது ஒரு ஃப்ரிம் ஆகுது. ஸோ எரெக்ஷன் வந்துட்டு நமக்கு தெரியுது. ஓகே அது வந்து ரொம்ப விசிபிளாக தெரியுது. பட் ஃபார் அ விமன் அது மாதிரி எதுவும் தெரியாமல் இருக்கிறதுனால, அந்த அளவு தெரியாமல் இருக்கிறதுனால, இது வந்துட்டு இந்த இடத்துல நிறைய ஃபோர் ப்ளே நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஃபோர் ப்ளேயில் நமக்கு blood flow to our pelvis வந்து ஜாஸ்தி ஆகும். இது நம்ம கிளிட்டாரிஸ் வந்து ஆக்சுவலாக மைல்டாக எரெக்ட் பண்ணும். ஒரு சிலர்னால இதை ஃபீல் பண்ண முடியும், ஒரு சிலர்னால இதை ஃபீல் பண்ணாமலே போக முடியும். ஸ்லைட்டாக எப்படி ஒரு பீனஸ் வந்துட்டு என்லார்ஜ் ஆகுதோ அந்த மாதிரி கிளிட்டாரிஸ் மைல்டாக என்லார்ஜ் ஆகிறது உண்டு. அண்ட் இது எல்லாமே blood எல்லாம் இங்கே வந்து நல்ல சர்க்குலேஷன் இருக்கும்போது ஆப்வியஸாக இங்கே இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் நல்லா வெல் நரிஷ்டாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நடந்துட்ட பின்னாடி அதுக்கப்புறம் இன்டர்கோர்ஸ்ன்னு போகும்போது மசில் டென்ஷன் பெருசாக இருக்காது. ஸோ இது வந்துட்டு பெயின் காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது நிறையா ப்ளஷரபிளாக தான் நமக்கு இருக்குமே தவிர்த்து பெயின் பெருசாக இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு ஃபோர் ப்ளே ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்காக மட்டும் இல்லாமல் அது ப்ளஷரபிளாக இருக்குங்கிற ரீசன் மட்டும் இல்லாமல் அந்த டைம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக ஸ்டடியாக எடுத்துகிட்டு போகும்போது அந்த பாண்டிங் ஃபேக்டருமே வந்துட்டு ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகும். ஜஸ்ட் லைக் தட் ஓகே இன்டர்கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறத விட அதில் பெருசாக ஒரு ஃபீலுமே இருக்காது. அந்த ஆக்சிடாசின் சர்ஜுங்கிறது கிளிட்டாரல் ஸ்டிமுலேஷனில் அண்ட் ஃபீமேல் ஆர்காசமில் மட்டும்தான் வருதுன்னு கிடையாது. ரைட் ஃப்ரம் த பிகினிங் அந்த கான்வர்சேஷன்லேருந்தே டைனி சர்ஜஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த பட்டர்ஃப்ளை சர்ஜஸ்ங்கிறது. அந்த பட்டர்ஃப்ளை சர்ஜஸ் வந்துட்டு பெட்டில் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எவ்ரிடே டாக்லேயா இருக்கட்டும், மற்ற இது எல்லாமுமே ஒரு நல்லது தான். இன்னொன்று ஒரு ஸ்டடி ஒன்று என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டில் நிறையா வந்துட்டு அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட செக்ஷுவல் லைஃப் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப லவ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு, நிறைய நம்மளோட ஒர்க்ஸு டாஸ்க் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறாருன்னு இருக்கும்போது அது ரொம்ப லவ்டாக ஃபீல் பண்ண வைக்கும். அவங்க இன்டிமசி நல்லாயிருக்கும். பட் யோசிச்சு பாருங்களேன் மேம், இட்ஸ் ட்ரூ இல்லையா? இப்போது எந்த ஒர்க்குமே பண்ணாமல் அவங்க ஒய்ஃப் எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சுட்டு வருவாங்க. குக்கிங்லேருந்து வெசல் வாஷிங்லேருந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வருவாங்க. தென் ஓகே செக்ஸ் அப்படின்னு வரும்போது ஷீல் ஃபீல் டயர்ட். அப்போ அதுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டது, இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஹெல்ப் வச்சுக்கிறது அப்படிலாம் இருக்கும்போது அவங்க செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபோர் ப்ளேங்கிறது அந்த பெட்டில் இருக்கிற டைம் மட்டும் அப்படின்னு பார்க்காம அதுக்கு முன்னாடி இருக்கிற கான்வர்சேஷன்லாம் இருக்கும்போது அவங்க எமோஷனல் இன்டிமஸியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரிலேஷன்ஷிப் வைஸே இது ஒரு நல்ல பெனிஃபிட் தான். So men and women are fundamentally different in so many important ways. And when it comes to your sex life also, I think we have been covering that all along. So male and female's orgasm அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, do you think there are any key differences which you can find between both? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம முன்னாடியே பேசினது தான். இங்கே எஜாக்குலேஷன் இஸ் கிளியர்லி விசிபிள், அங்கே வந்துட்டு விசிபிளாக அப்படின்னு இல்லை. பட் இன் ஒன் வே இதுதான் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராகவும் ஆக்ட் ஆகுதோ என்னமோ. ஏன்னா நிறைய விமன் வந்து தே ஃபேக் ஆர்காசம் இல்லையா, ஓகே எனக்கும் வந்துருச்சு. பட் இது அந்தளவு விசிபிளாக இருந்தால் மேபி அதுக்கேற்ற எஃபர்ட்ஸ் வந்துட்டு பார்ட்னர் சைட்லேருந்து எடுக்கலாம். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபார் அ மேன் ஒரு பீனஸ் ஸ்டிமுலேஷன் மட்டுமே எஜாக்குலேஷன் கொடுக்கறதுக்கு அதீத வாய்ப்பு இருக்குது, 90%. ஃபார் அ விமன் இட் இஸ் டோட்டலி ஆப்போசிட். ஜஸ்ட் லைக் தட் கிளிட்டாரஸ் மட்டுமே ஸ்டிமுலேட் பண்ணுறது, வஜினா மட்டுமே ஸ்டிமுலேட் பண்ணுறது, அது மட்டும்தான் செக்ஸ் அப்படிங்கிற மாதிரின்னு இல்லாமல் இது ஒரு ஹோல்சமாக நடந்தது அப்படின்னா ஒரு ஆர்காசம் அண்ட் மல்டிபிள் ஆர்காசமுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ரிஃப்ராக்டரி பீரியடுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ தான் ஒரு மேனுக்கு ஒரு எஜாக்குலேஷன் முடிஞ்சது அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம் திருப்பி ஒரு செகண்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு. பட் ஃபார் அ விமன் அந்த ரிஃப்ராக்டரி பீரியட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி கம்பேர்ட் டு மேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இந்த மல்டிபிள் ஆர்காசம் வந்து குவைட் காமன், அந்த இடத்துல அது கொஞ்சம் கம்மி அப்படின்னு வர்றது. இப்போ ஃபார் ஃபீமேல் ஆர்காசம் அது வந்து ஃபியூ செகண்ட்ஸில் இருந்து ஃபியூ மினிட்ஸ் வரைக்கும் லாஸ்ட் ஆகும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது வந்து உங்கள் வஜினாலையோ இல்லை உங்களோட வல்வால் மட்டும்தான் இந்த ஃபீலிங் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இட்ஸ் அ ஹோல் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். ரிலாக்ஸேஷன் ஃபார் அ மேனும் ஹோல் பாடி தான் ஃபுல்லாக ரிலாக்ஸ்ட் ஆகும். பட் அந்த எஜாக்குலேஷன் ஃபீல் ஆகும்போது அங்கே வந்து ரொம்ப அவங்களோட பீனஸ் சென்ட்ரிக்காக இருக்கும், இங்கே வந்துட்டு ஹோல் பாடி சென்ட்ரிக்காக இருக்கும்.
ஸோ இட் இஸ் மோர் ஓவர் அ ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஆர்காசம் ஃபீல் ஆகும்போதே அந்த கான்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், இந்த இடத்துல வந்துட்டு கம்பேர்ட் டு மென், விமனுக்கு வந்துட்டு இது ஒரு ஹோல் பாடி எக்ஸ்பீரியன்ஸாகவுமே வந்துட்டு இது அமையும். அண்ட் ஃபார் அ மேன் ஈவன் ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு இப்போ ஒரு செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸில் இன்வால்வே ஆகலை அப்படின்னாலும் எந்த வித ஸ்டிமுலேஷனும் இல்லாமலும் எஜாக்குலேஷன் வரும். பட் ஃபார் அ ஃபீமேல் இந்த மாதிரி எந்த வித ஸ்டிமுலேஷன் இல்லாமல் ஆர்காசம் வரத்துக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கம்மி. மேபி ஒரு லியூப்ரிகேஷன், ஒரு செக்ஷுவல் அரோசல் ஃப்ளூவிட், ஒரு வெட்னஸ் வருமே தவிர்த்து ஆர்காசம் வந்துட்டு வித்தவுட் எனி குட் எமோஷனல் இன்டிமசி இல்லை செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், கடலிங், ஃபோர்ப்ளே இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் இப்போ எனக்கு படுத்துட்டு இருக்கும்போது ஆர்காசம் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபார் அ விமன் அந்த ஆர்காசம் வரத்துக்கு இட் வில் டேக் சம் டைம், அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரியாவது வரணும். ஃபார் அ மேன் இட் இஸ் டோட்டலி ஆப்போசிட். ஈவன் 30 seconds to 1 minute they can have ejaculation. So it's much faster for them and it takes a longer time. So maybe in this fast paced world where we are always running, that's why women don't really make an effort to orgasm சொல்லிட்டு நினைக்கிறேன். So what do you think is the role of இப்போ நம்ம ஓகே இப்போல்லாம் நம்ம நிறைய பார்க்குறது செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், வெஜைனஸ்மஸ் மட்டும் இல்லை, அது தாண்டியும் நிறைய பிரச்சனைகள் பார்க்குறோம். வந்துட்டு செக்ஸ் லைஃப்னு வரும்போது லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், லேக் ஆஃப் லிபிடோ, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடுறோம், நீங்கள் வந்து எனக்கு ஐயுஐ பண்ணி பேபி உண்டாக்கிக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், செக்ஸ் வந்து வி ஆர் ஹாப்பி பீயிங் ஆஸ் இட் இஸ், அதர்வைஸ் எங்களுக்குள்ளே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, வி ஜஸ்ட் வாண்ட் டு ரிமெயின் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு பார்ட்னர்ஸ் வித்தவுட் பெனிஃபிட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரி இது வந்துட்டு பார்ட்னர்ஸ் வித்தவுட் பெனிஃபிட்ஸ், அட்லீஸ்ட் த செக்ஷுவல் பெனிஃபிட்ஸ் மாதிரி தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆல்சோ நவடேஸ் விச் வி சி. ஸோ வாட் டு யூ திங்க், நிறைய டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும்போது வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன் இன் ப்ரிவென்டிங் திஸ் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் எபிடமிக் வி ஆர் சீயிங்? Why is it necessary? அண்ட் செக்ஸ் எஜுகேஷன் பண்ணாலே ஆர் வி டெல்லிங் பீப்புள் டு கோ ஹேவ் செக்ஸ்? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ரீமெரைட்டலாக நீங்கள் அவங்களுக்கு அதை பற்றி சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் நிறைய போய் இப்போவே வந்து ஸ்டார்ட் ஹேவிங் ப்ரீமெரைட்டல் செக்ஸ், பி வெரி கேஷுவல் அபவுட் செக்ஸ்ன்னு ஆர் வி கிவிங் அவுட் தட் சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்? அந்த மாதிரியும் வந்து தெர் இஸ் அ கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஹூ திங்க் தட் அப்படின்ட்டுன்னு. வாட் வுட் பி யோர் ஒப்பீனியன் ஆன் திஸ்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஒரு குழந்தைகிட்ட போய் வந்துட்டு ஹவு டு மேக் லவ், ஹவு டு மேக் இன்டர்கோர்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. நிறையா ஏஜ் அப்ரோப்ரியேட் செக்ஸ் எஜுகேஷன் செக்ஷுவல் அப்யூஸ் இந்த மாதிரியான கேஸஸை ப்ரிவெண்ட் பண்ணுது. அண்ட் அதுக்கான தாட் ப்ரொவோக் ஆகுது இல்லையா இந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ், அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணுது. அந்த ரெஸ்பெக்ட் நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்கும்போது, கன்சர்ன்ட்டு, பவுண்ட்ரிஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய விஷயம் நம்ம அங்கேயே மாற்றுறோம். ஸோ இது வந்து ஹைப்பர் செக்ஷுவாலிட்டி, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இது பண்ணுது. ரொம்ப காமன் பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, இது வந்து விமனில் விட இது மென்னில் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்குது. த ப்ரெஷர் டு பர்ஃபார்ம். இப்போது ஸ்கூல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பொண்ணு, ஒரு 11th ஸ்டாண்டர்ட் பையன் கமிட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் ரொம்ப கெத்தாக அந்த மாதிரி சுற்றுவான். அந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் வந்து ஒரு கெத்து ஃபேக்டராக இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்குள்ளே இன்டிமேட்டாக அது நடந்துச்சுடா அப்படின்னாலும், ஐயோ அப்படியாடா மாஸ்டா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியே அந்த ஆப்போசிட் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் அதே சேம் ஃப்ரெண்ட்ஸ் கும்பல் கூட அது தப்பாக பேச கூட இருக்குது. இந்த பொண்ணெல்லாம் வந்துட்டு அப்படிடா இப்படிடா. ஸோ ஒரு விமன் வந்துட்டு ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, அதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஏஜில் அப்படின்னா அது தப்பாக பார்க்குறது இருக்குது. அதே ஒரு பையனுக்கு வந்து அது கெத்து ஃபேக்டராக இருக்குது. ஸோ அப்பையிலேருந்தே பையன்னா வந்துட்டு செக்ஸ் இதெல்லாம் இருக்குது, இதுதான் ஆண்மை அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா. இப்போது இதுவே வந்துட்டு அவனால் ப்ராப்பராக வந்துட்டு அவனுக்கு எஜாக்குலேஷன் வந்துட்டு ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் வருது ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை எரெக்ஷனில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஆண்மை குறைவுன்னு சொல்லிடுறோம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மென்க்கு வந்துட்டு அந்த மாஸ்குலினிட்டி இதோட ரொம்ப அசோசியேட் பண்ணி 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 ஓகே செக்ஸ் தான் வந்துட்டு நீ பையனாகவே உன்னை வச்சுக்கோ, நீ செக்ஸில் கெத்தாக இருந்தால் தான் நீ ஒரு பையன். இப்போ இந்த மாதிரி எஜாக்குலேஷனில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீ பையனே கிடையாது, ஆண்மை குறையுது. அந்த நம்ம டேர்ம் வச்சிருக்கிறதே நிறைய பேருக்கு பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இதுவே ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, இப்போ ட்ரைனஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம பெண்மை குறைவுன்னு சொல்கிறதே கிடையாது. அப்போ அந்த இடத்துல ஒரு பையனுக்கு நம்மனா வந்துட்டு 2-3 ரவுண்ட் போகணும் ஒரு செக்ஸ் அப்படின்னு வந்தாலே, நமக்கு ரொம்ப நேரம் வந்து எரெக்ஷன் இருக்கணும், அதுதான் கெத்து, இல்லைன்னா நான் பையன் இல்லைங்கிறது பான் வீடியோஸாக இருக்கட்டும், இந்த பியர் ப்ரெஷராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக பேசிக்கிற ஒரு சில விஷயமா இருக்கட்டும், இது எல்லாம் பதிய வச்சிருது.
அப்ப அப்படி இருக்கும்போது, நெறைய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கூட, 1/2 அன் ஹவர் இன்டர்கோர்ஸ், 1 ஹவர் இன்டர்கோர்ஸ் மாதிரி காட்டுவாங்க. அப்ப இப்ப வரைக்கும் எவ்ரிடே எஜுகேட்டடா இருக்கட்டும், அன்எஜுகேட்டடா இருக்கட்டும், ஐஆர்எஸ் ஆஃபீசரா அந்த மாதிரிலாம் ரொம்ப டாப் பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், மேம் எனக்கு இன்டர்கோர்ஸ் வந்துட்டு 7 மினிட்ஸ் தான் பண்ண முடியுது. ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் இட். எனக்கு இதனாலேயே வந்துட்டு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. இத எப்படி நான் இது ஒரு 1/2 அன் ஹவர் கொண்டு வருது. நீங்க ஏன் 1/2 அன் ஹவர் கொண்டு வரணும்னு நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். பிகாஸ் அவர பொறுத்தவரைக்கும் 7 மினிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான டைம். அப்ப இது எது அந்த நாலேட்ஜ் குடுத்துருக்கு? நீங்க எது மூலியமா அப்படி சொல்றீங்க? ஏன்னா பசங்க பேசுவாங்க. பார்ன் வீடியோஸ்ல சொல்ற விஷயம் தான். அப்போ நம்ம ரைட் எஜுகேஷன் குடுக்காததுனால, தப்பான மீடியம்ல இருந்து தப்பான இன்ஃபர்மேஷன கன்சியூம் பண்ணும்போது, பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகுது. நம்மனால 7 மினிட்ஸ் தான் லாஸ்ட் பண்ண முடியுது. அப்ப நம்ம கம்மி. நம்ம அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்றதில்ல. அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும்போது, ஒரு மென்டல் பிளாக் இருக்கும்போது, ஆப்வியஸா இதுவே நெறைய பேருக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்ஷனோ, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனோ கொண்டு வருது. இதுவே அவங்க தனியா மாஸ்டர்பேட் பண்ணும்போது, இந்த பிரஷர் டூ பெர்ஃபார்ம் கிடையாது இல்லையா? அப்ப வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு பெருசா இருக்கிறதே கிடையாது. இல்ல மேம் நான் என் ஒய்ஃபோட செக்ஸ் பண்ணும்போது மட்டும் தான் அது பிரச்சனையா வருது. ஸோ இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டிக்கு மெயினா லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷனும், நெறையா மித்ஸ பிலீவ் பண்றது ஒரு மேஜர் ரீசனா இருக்கு. அப்ப அதுக்கு ஏஜ் அப்ராப்ரியேட் செக்ஸ் எஜுகேஷன் குடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வராம இருந்திருக்கும் இல்லையா? ஸோ ஒரு பெரிய பிரச்சனைய நம்ம ரொம்ப ஈஸியா வந்துட்டு இத எடுத்துரலாம். அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு விமன்னாவே வந்துட்டு செக்ஸுக்கு வந்துட்டு ஆசைப்படக்கூடாது. யூ ஷுட் நாட் டாக் அபவுட் இட். லவ்வே தப்பு. செக்ஸ் அத விட தப்பு. கல்யாணம் உடனே இது எல்லாமே ரொம்ப புனிதமாயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தே வில் நாட் பி ரெடி. இது இவ்வளோ நாள் இத ஷேமா பார்த்துட்டு இருந்த ஒரு சொசைட்டி, பேரண்ட்ஸா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், ஆல் ஆஃப் அ சடன் கல்யாணம் ஆன உடனே இது எப்படி எல்லாமே ஓகே ஆகும். ஸோ மென்டலாவும் அவங்கனால அந்த ட்ரான்சிஷன அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஈவன் ஃபிசிக்கலாவும் அதுக்குள்ள போறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கிறது ஒண்ணு இருக்கு. So even giving the right knowledge about your bodies is important இல்லையா? As you said, orgasmனா என்னன்னு தெரியாது, இல்லாட்டி clitorisனா எங்க இருக்குன்னு தெரியாது, what gives the woman pleasureன்னு தெரியாது. So just educating basically people about their own bodies, or மென்னுக்கு வந்து even for the younger boys nocturnal emissions ஆகிறது நார்மல் தான்ட்டுன்னு. So when they feel they have wet themselvesனா அவங்களுக்கு ஒரு என்னமோ have I done something wrongன்னு சொல்லிட்டு இருக்கலாம். or even clearing up certain myths about masturbation. ஒவ்வொருத்தர் வந்துட்டு அதை அவங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பயமுறுத்தி விடலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் ஏஜ் டு த ரீப்ரடக்டிவ் ஏஜ், creating a healthy positive relationship with sex will help in their future sexual life. It's not actually pushing anyone to have sex at that time. And in fact உங்களுக்கு unsafe sex and உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்க்கோ இல்லாட்டி அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ்க்கோ இந்த மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் உதவ தான் செய்ய போகுது தவிர, ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு டூ எனி ஹார்ம். ட்ரூ. இது இன்னொரு கேஸ் ஞாபகம் வந்தது மேம். கன்டாமினேஷன் ஓசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட தான் அந்த பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு டியூரிங் ஹர் பீரியட்ஸ் ஆல்மோஸ்ட் 24 ஹார்ஸில் தூங்குற நேரம் தவிர்த்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் ரூமில் தான் இருப்பாங்க. குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்டர் த வாட்டர் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் நான் ரொம்ப அசுத்தமாக இருக்கேன், அன்ஹைஜீனிக்காக இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வீட்டில் வந்துட்டு பயங்கர இந்த தீட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு பதிய வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ எனக்குள்ளே வந்து ஈஸியாக ஜெர்ம்ஸ் வந்துடும், நான் வந்துட்டு இப்போ ரொம்ப இம்பியூராக இருக்கேன், அன்ஹைஜீனிக்காக இருக்கேன் அப்படின்னால தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் வந்துட்டு அவங்க க்ளீனாக இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு செக்ஷுவல் லைஃப் அப்படின்னு வரும்போது இந்த பாடி ஃப்ளூயிட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட லியூப்ரிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இந்த மேல் எஜாக்குலேஷனாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு உள்ளே வரதே ரொம்ப அருவருப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் அந்த கிளைண்ட் வந்து இப்போது ஆஃப்டர் 1 இயர் ஆஃப் ரெகுலர் கவுன்சிலிங், அதாவது எவ்ரி மந்த் ஷீல் பி கம்மிங் ஹியர். ரொம்ப சிவியர் கண்டாமினேஷன் ஓசிடி. இதுக்கான ரூட் காஸே என்ன? பீரியட்ஸா நீ வந்துட்டு தள்ளிடு. இப்போ ப்ராப்பராக இல்லை, தள்ளிரு. அந்த வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது, வீட்டில் அப்படி சொல்லி கொடுக்குறது, ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் கிடைக்காம இந்த டைமில் நீ தள்ளி இருக்கணும், நீ க்ளீனாக இல்லை, நீ யாரையும் தொடக்கூடாது அப்படியெல்லாம் வளர்ந்ததுனால இப்போ அவங்களுக்கு செக்ஷுவல் லைஃப்பில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. எஜாக்குலேட் எனக்குள்ளே பண்ணக்கூடாது, ஆனால் பேபி வேணும். இது 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 நடக்காமல் ஏதாவது ப்ராசஸ் இருக்கா? ஐவிஎஃப்னாலும் நீங்கள் அப்படி தான் உள்ளே கொடுப்பீங்களா? ஸோ ரொம்ப இந்த மாதிரி சிவியர் கண்டாமினேஷன் இருந்தது.
ஆஃப்டர் 1 இயர் ஷி இஸ் ரியலி குட் நவ். அவங்கனால அதுலேருந்து நல்லாவே இது பண்ண முடிஞ்சுது. ஸோ ஹவ் வந்து நெகட்டிவ் கண்டிஷனிங் ரிப்பீட்டடாக சொல்ல 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 அது சப்கான்ஷியஸாக பதிஞ்சு அது இந்த மாதிரி நம்மளுக்கு ஓசிடியோ அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டராக மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குன்னு பார்க்குறோம். பட் என்னன்னா மற்றதில் அவங்களுக்கு ஓசிடி இல்லை. பட் இந்த ஓசிடி கண்டாமினேஷன் ஓசிடி பயங்கர சிவியராக இருக்கும். எவ்ரி ஒன் ஹேஸ் ஒன் பர்டிகுலர் ஓசிடி. சில பேர் கையை கழுவிட்டே இருப்பாங்க, ஏதோ வந்துட்டு மல்டிபிள் டைம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக. அண்ட் தீஸ் டேஸ் இந்த டிப்ரெஷன், ஓசிடி இதெல்லாம் ரொம்ப காமனான டேர்மாகவும் ஆயிடுச்சுல்ல. எனக்கு இது பிடிக்காதுன்னா, இல்லை எனக்கு அது ஓசிடி இருக்கு. நான் இன்னைக்கு டல்லாக இருந்தேன் அப்படின்னா, இல்லை நான் இன்னைக்கு டிப்ரெஷனில் இருக்கேன். பட் அகைன் கிளினிக்கல் கண்டிஷன்ஸாக அதை பார்க்கும்போது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் டயக்னாஸ்டிக் க்ரைட்டீரியா. அது நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிடுறோம். கரெக்ட். பட் அது ட்ரூ டயக்னோசிஸாக நம்ம மென்டல் ஹெல்த்தில் எடுத்துகிட்டு வரும்போது அஃப்கோர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி அதே மாதிரி தான் இப்போ இந்த வஜினிஸ்மஸ் அதுவுமே ஆயிட்டு இருக்கு. ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் பற்றி we had touched upon it and நிறைய பேர் you said that ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் ஐயோ அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அதெல்லாம் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன், ஐ எம் அ வெரி குட் கேர்ள், நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறவங்க இருக்கலாம். அது பண்ணுறதே தப்பு டு ஃபீல் யோர் செல்ஃப்னு சொல்லிட்டுன்னு. And there are so many myths associated with it. Again வந்து to avoid women doing that கூட அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. So let's cover a few myths associated with female masturbation. So female masturbation பற்றி let us delve a little bit further. இதில் வந்து நிறைய myths and misconceptions இருக்குது. இதில் எது ரைட்டு ராங்குன்னு சொல்லிட்டு I would like you to use this yes or no and tell us which is right and which is wrong அப்படின்ட்டுன்னு. So female masturbation is something abnormal. ரொம்பவே நார்மல். மேல் மாஸ்டர்பேஷன் நார்மலாக இருக்கும்போது ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் எப்படி அப்நார்மலாக இருக்கும்? ஸோ இட்ஸ் வெரி ஹெல்தி, இட்ஸ் வெரி நார்மல். எந்த ஒரு விஷயமும் உங்களை அடிக்ட் பண்ணலை, அடிக்ஷன் ஆகலைன்னா தட்ஸ் டோட்லி ஃபைன். அதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. Masturbation can give you infections. மேபி. ஏன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணி மாஸ்டர்பேட் பண்ணுறோம், அந்த ஹைஜீன் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், இது வந்துட்டு நமக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சிலர் வந்து இந்த பில்லோ ஹம்பிங் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பில்லோ கவர் நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ண கிடையாது. இப்போது நிறைய அப்படி தலையை ரெஸ்ட் பண்ணி படுப்பாங்க. நிறையா வந்துட்டு ஒரு சிலருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், ஹேர் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கும். அப்போ வந்துட்டு அதே பில்லோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாஸ்டர்பேட் பண்ணுறதோ, ப்ராப்பராக டாய்ஸை க்ளீன் பண்ணாமல் பண்ணுறது, அதனால் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி. Doing masturbation can make you infertile. நோ. அது உங்கள் யூட்ரஸை வீக் ஆக்கிடலாமா? நோ, நாட் அட் ஆல். அது உங்கள் பெல்விக் ஃப்ளோ மசில்ஸை ரொம்ப வந்துட்டு வந்து வீக் ஆக்கி உங்களுக்கு அடி இறக்கம் ஆர் ப்ரொலாப்ஸ் கொண்டு வரலாமா? நோ. And if anything, if it's contracts, it's going to really help in toning it up and not really and make it weaker in any manner. அதாவது நீங்கள் பெருசாக எஃபர்ட் போடாமல் ஒரு நல்ல எக்ஸசைஸ் கிடைக்குது. அதான். Can it cause weight gain? நோ. இது என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க. மாஸ்டர்பேட் ஒரு பொண்ணு வந்து அவளுக்கு ஜாஸ்தி செக்ஷுவல் அரோசல் இருக்குது, நிறைய மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நல்லா ஃபேட்டாக இருப்பாங்க, வெயிட் கெயின் நல்லா ஆகும். செக்ஷுவலாக ஆக்டிவ் ஆகிட்ட பின்னால் நிறைய வெயிட் கெயின் ஆகும். பாரு கல்யாணம் ஆகிட்ட பின்னால் நிறைய பேருக்கு நிறைய வெயிட் கெயின் ஆகும். கல்யாணம் ஆகிட்டு நிறையா இடத்துல போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் நிறைய பேர் வெயிட் கெயின் போவாங்க. Nothing to do with sex. நிறைய இடத்துல நேச்சுரல் ஆர்கானிக் இஸ் ஆல்வேஸ் பெட்டர்லாம் பேசுகிறோம், பட் இட் இஸ் நாட் ரியலி ட்ரூ இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ். ஸோ மாஸ்டர்பேஷனுக்கு using natural products like bananas, brinjals, carrots, etc. etc. நோ. ஏன்னா மற்றதுல எவ்வளோ நம்ம ஆர்கானிக் நேச்சுரல் இப்படிலாம் இருந்தாலுமே கூட யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு கேரட் அப்படின்னா அது எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க, பெஸ்டிசைட்ஸ் போட்டிருப்பாங்க. சரி அதெல்லாம் போடாமல் ஒரு ஆர்கானிக் கேரட் அப்படின்னாவே வச்சாலும் கூட தட் இஸ் மென்ட் டு ஈட், நம்ம சாப்பிட்றதுக்கு இருக்குது. ஓகே, செக்ஷுவலாக நம்மளுக்கு ப்ளஷர் பண்ணுறதுக்கு அது கிடையவே கிடையாது. திங்க் அபவுட் த டெக்ஸ்டர். கேரட்டோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குது, பிரிஞ்சாலோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குது, வேறு என்ன கியூக்கம்பரோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குது, பனானாவோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குது. அப்போ இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணுறது ஒரு ரீசன் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு குட்டி குட்டி மைனர் டியர்ஸ் காஸ் பண்ணும். இதனால் ஒரு சிலருக்கு ப்ளீடிங் வரும். இது ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணும். ஐயோ இதை நான் பண்ணேன், இது இப்படி ஆயிடுச்சு, இதுவே தப்பு. நாளைக்கு அவங்க ஒரு ஹெல்தி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது அங்கே வந்துட்டு இது ஒரு பெரிய அப்டக்கிளாக ஆக்ட் ஆகும். இந்த ட்ராமா வந்துட்டு இதுக்குன்னு சில செக்ஸ் டாய்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இட்ஸ் ஹைலி அட்வைசபிள்.
ஓகே, தட்ஸ் நைஸ். ஸோ டாக்கிங் அபவுட் செக்ஸ் டாய்ஸ், முன்னாடிலாம் வந்துட்டு ஆம்ஸ்டர்டாம் த சிட்டி ஆஃப் லவ், அங்கே போனால் தான் இந்த மாதிரி இருக்கும், ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட், அங்கே செக்ஸ் டாய்ஸ் விற்கிற ஷாப்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போல்லாம் அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேயே அண்ட் வெறும் அட் த கிளிக் ஆஃப் அ பட்டன் ஆன்லைன்லேயே there have been a lot of resources available for sex toys even in India தான் சொல்லுவோம். ஸோ what are these sex toys, what are the types of sex toys அப்படின்னு சொல்லிட்டு I would like you to expand on it. இந்த பாஸ்ட் 2 இயர்ஸாவே இந்தியாவில் நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு செக்ஸ் டாய்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. முன்னெல்லாம் வந்து ஃபாரின்லேருந்து வர வைக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இது இருக்குமே தவிர்த்து, இல்லை ஃபாரின் போனால் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வருது அப்படி தான் இருந்தது. இப்போ வந்துட்டு ஆன்லைனில் இது ரொம்ப அவைலபிளாக இருக்குது. ஈவன் அமேசான்லேயே வந்துட்டு சம் டிஸ்க்ரீட் நேம்ஸில் ஓப்பனாக செக்ஸ் டாய்ஸ் அப்படின்னு இல்லாமல் மசாஜ் டூல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே தே ஸ்டார்டட் செல்லிங். பட் இன்னமும் நிறைய பிராண்ட்ஸ் இப்போ வந்துட்டாலும் இந்தியாவிலேயே குவாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிராண்ட் தான் நல்லா இருக்கு. ஏன்னா நார்மல் சிலிக்கான் ஒன்று இருக்குது, மெடிக்கலி கிரேடட் சிலிக்கான் இருக்குது, அதுலேயுமே வந்துட்டு கிரேட் ஏ பி இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இப்போது நிறைய பிராண்ட்ஸ் எமர்ஜ் ஆகும்போது நாங்கள் கம்மியான விலைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோ குவாலிட்டி சிலிக்கான் இதிலலாம் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ குட் குவாலிட்டி சிலிக்கான். இப்போ இது லோ குவாலிட்டி சிலிக்கான் அப்படின்னா இதை நம்ம இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது உள்ளே நிறைய வந்துட்டு நமக்கு கேப்ஸ் இருக்கும். அப்போ அதில் என்ன ஆயிக்கும் அப்படின்னா, எஸ்பெஷலி ப்ராப்பராக வாஷ் பண்ணல, இல்லை லைட்டாக வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்துட்டு இந்த மாய்ஸ்ட் வந்துட்டு நல்லா அக்கமடேட் ஆகிட்டு இதுலேருந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், வார்ம்ஸ் வர மாதிரி இப்படி எல்லாமுமே நிறையா இருக்குது. ஸோ அதனால் எந்த செக்ஸ் டாய் வாங்குறதா இருந்தாலும் நல்ல மெடிக்கலி கிரேடட் சிலிக்கானா, நல்ல குவாலிட்டியா அப்படின்னு பார்க்குறது. இப்போ இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாலுமே வந்துட்டு அந்த ஒரு பிரேக் ஆகுறதோ இதெல்லாமுமே எதுவுமே ஆகாது. டியர் ஆகுறதோ, இது தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வரதோ, சின்ன சின்ன மைக்ரோ பார்ட்டிகல்ஸா அப்படி எதுவும் வராது. ஸோ நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது அவசியம். அண்ட் நிறைய விதமான செக்ஸ் டாய்ஸ் வந்துட்டு இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் விமன் அப்படின்னு வரும்போது. விமனுக்கு தான் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இதில் ரொம்ப ஜாஸ்தி. மெயினாக நிறையா இது வைப்ரேஷன் பேஸ் பண்ணியிருக்கும். ஏன்னா கிளிட்டரஸ் வந்துட்டு வைப்ரேஷனுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும், அது ஜாஸ்தி ப்ளஷர் கொடுக்கறதுனால. ஸோ இது நான் கையில் வச்சுருக்கிறது வந்து இது ஆக்சுவலாக கிளிட்டாரஸ் ஸ்டிமுலேட் பண்ணுறது தான். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இந்த லிட்டில் ஃபிங்கர் தான் கிளிட்டாரஸ் அப்படின்னா, இது இங்கே இப்படி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது ஃபெமிலியரைஸ் நம்ம எக்ஸிபிஷனில் கூட வச்சுருந்தோம். அப்போ நிறைய பேர் இது எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. 2 பக்கம் இருந்து அந்த கிளிட்டாரல் ஹூடுக்கு வந்துட்டு அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மட்டும் ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னா, இது நம்ம மேலே வைப்போம், சைடில் வைப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு 360க்கு ஒரு ப்ளஷர் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால இதுவுமே வந்துட்டு இட்ஸ் குவைட் பாப்புலர் செக்ஸ் டாயில். இது வந்து வைப்ரேஷன் பேஸ் தான். அண்ட் இது எல்லாமுமே வாட்டர் ப்ரூஃப், வாஷ் பண்ணிக்கிறதுனால எந்த வித இதுவும் ஆகாது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் வாங்குறது பெட்டர். இன்னொன்று என்ன அப்படின்னா, கிளிட்டாரல் ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு பெனிட்ரேஷன், போத் பர்பஸ் கிளிட்டாரல் ஸ்டிமுலேஷன் அண்ட் பெனிட்ரேஷனுக்காக வந்துட்டு இந்த மாதிரி வருது. அண்ட் ஜி ஸ்பாட் ஸ்டிமுலேட் பண்ணுறது அப்படின்னும் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் பெனிட்ரேஷன் அப்படின்னு மட்டும். இது வைப்ரேஷன் கம் அந்த டூ அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது அவங்க கிளிட்டாரஸ் வைப்ரேஷனுக்கு அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரஸ்ட் ஸ்டிமுலேஷனுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டூ அண்ட் ஃப்ரோ இன்டர்கோர்ஸை மிமிக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்கும். இட் கம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் சைஸஸ். அண்ட் இன்னொன்று வந்துட்டு சக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ வைப்ரேஷன் ஒரு மாதிரியான ப்ளஷர் கொடுக்கும், சக்ஷன் ஒரு மாதிரியான ப்ளஷர் கொடுக்கும். ஸோ இந்த சக்ஷன் வந்துட்டு நம்ம நிப்பிள் சக்ஷனாக இருக்கட்டும், இல்லை கிளிட்டரஸ் சக்ஷனாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுவும் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் நிறைய விமன் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. So there are a lot அண்ட் of நிறைய brands. டிஸ்க்ரீட்டாக வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் ஓரளவு தெளிவாக தெரியுது, ஓகே திஸ் இஸ் ப்ளஷர் டாய் அப்படிங்கிறது. ரோஸ் மூலியமாக அப்படி ஒரு ஒரு ஷோ பீஸில் நம்ம வைக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸாக, லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும் அண்ட் இயர்பாட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டிஸ்க்ரீட்டாக ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்படி எல்லாமுமே இருக்குது. ஸோ மென்னுக்குன்னு ஏதாவது இருக்கா? ஸோ மென்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் அவங்களுக்கும் வைப்ரேஷன் இருக்க மாதிரியான டாய்ஸ் இருக்குது. அண்ட் தென் இப்போ வஜினல் பெனிட்ரேஷன் ஒரு சிலிக்கான் மாடலில் வந்துட்டு உள்ள ஒரு வஜினல் டெக்ஸ்டர் எப்படி இருக்குமோ, அந்த சர்விக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மிமிக் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஓரல் செக்ஸ் மாதிரி மிமிக் பண்ணணும்னு சொல்லிட்டு டங்க் வச்சு அப்படி சில டாய்ஸ் இருக்குது. காக் ரிங் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபியூ டைப்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ செக்ஸ் டாய்ஸ் இருக்கும் போது டெஃபினட்டாக அந்த மாதிரி ஏதாவது சேஃபர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் செல்ஃப் ப்ளஷர் அண்ட் நாட் ரியலி கோயிங் டுவர்ட்ஸ்
all these unsafe options, even like your vegetables or fruits ன்னு சொல்லிட்டு சொல்வேன். And using these sex toys sometimes வந்துட்டு it's associated with a lot of hesitancy and also misconceptions. Okay, இதெல்லாம் யூஸ் பண்ணால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஓகே நான் இப்போ தேவையில்லை, அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் நான் மாதிரி இனி திங்க் இதை பண்ணுவாங்க. வந்து இட்ஸ் ரீப்ளேசிங் மை ரோல் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ do you think that is true? ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக கப்புள் செக்ஸை இன்னும் என்ஹான்ஸே பண்ணும். நிறைய பேருக்கு எஸ்பெஷலி வந்து இப்போது வஜினிஸ்மஸ் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், நானே இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் இன்டிமசியே நடக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் டாய்ஸ் எல்லாம் வச்சு ஒருத்தர் மாற்றி மாற்றி ப்ளஷர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேப் வந்துட்டு உங்களுக்கு ஓகேயா ஃபீல் ஆகும். அண்ட் இதுவே உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டும் பில்ட் ஆகும். ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு இதுவே ஒரு ரொம்ப இது நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக மற்ற நிறையா விஷயங்கள் மூலிமா அந்த ப்ளஷர் நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு கொடுக்குறீங்க, அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு இருக்கும்போது இந்த ஃபிசிக்கல் இன்டிமசி இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ஒரு சில செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் இது ஓகேயா இருக்கும், நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, ஸோ எவ்ரிடே ஹேவிங் ஒரே மாதிரியான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சு இப்படி தான் ஆரம்பிக்கும், இப்படி தான் போகும், இப்படி தான் முடியும், இதே ஒரு ரொட்டீனில் போகுது அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு இது வந்து சலிச்சு போயிடும், ஒரு போர்டம் க்ரியேட் ஆகிடும். அப்போ இந்த மாதிரியான புது புது விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது 2 பேருக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அது 2 பேரும் டுகெதராக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அது இன்னும் ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் பண்ணும், நிறைய விஷயங்களில் வந்து இந்த ப்ளஷரை என்ஹான்ஸ் பண்ணும். இன்னொன்று, இப்போ அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ நான் இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் இதை அவர்கிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்வேன், உங்களுக்கு தான் வந்துட்டு உங்கள் பார்ட்னர் பற்றி தெரியும், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரி ரிலேஷன்ஷிப். பட் என்னை கேட்டிங்க அப்படின்னா ஒரு ரைட் எஜுகேஷன் இது ஒட்டுக்கா இப்போ நான் 2 பேருக்கு சொல்லும் போது அவங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விதம் தப்பாக இருக்குது, ஜஸ்ட் லைக் தட் மாதிரி சொல்லிடுறீங்க அப்படின்னா நிறைய மென் வந்துட்டு அச்சச்சோ இவளுக்கு நம்ம ப்ளஷர் கொடுக்கல போல, அதனால வந்துட்டு ஷீ இஸ் சீக்கிங் சம்திங் எல்ஸ், இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமுமே வந்துட்டு போகிறாங்க, அப்போ நான் வந்துட்டு சரியில்லை, இந்த மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ப்ராப்பர் ஒரு அவேர்னஸ் வச்சுக்கிட்டு இது வந்து அவர் உங்களுக்கு ஒரு செக்ஸ் டாய் வச்சு அவரே உங்களுக்கு ப்ளஷர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வருதுன்னா இது பாண்டிங் என்ஹான்ஸ் தான் பண்ணும். இப்போது நான் இந்த எக்ஸாம்பிள் கூட 2-3 இடத்துல சொல்லியிருந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து பிரியாணி தான் உங்களுக்கு ஃபேவரட் டிஷ் அப்படின்னா உங்கள் பார்ட்னர் உங்களுக்காக ஆசையாக எஃபர்ட் எடுத்து பிரியாணி செஞ்சு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்ட்னர் மேலே இருக்கிற லவ் வந்து அப்படியே கம்மியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதை அவர் எஃபர்ட் எடுத்து செஞ்சு கொடுக்குறாருன்னா அவர் மேலே இருக்கிற லவ் தானே ஜாஸ்தி ஆகும். சரி, எனக்கு பிடிச்சத பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கோ அது நல்லா வரலையோ, பட் அந்த எஃபர்ட் வந்துட்டு ரொம்ப லவ்டாக ஃபீல் பண்ண வைக்கும்ல. அந்த பிரியாணி மாதிரி தான் இந்த ஒரு செக்ஸ் டாயும், இதை வச்சு அவங்க ப்ளஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் என்னோட ப்ளஷருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, அந்த எஃபர்ட்ஸ் இதெல்லாமே இன்னும் லவ்டாக தான் ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இது ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம கன்சிடரே பண்ண முடியாது. வித் ரைட் எஜுகேஷன் ஒரு சிலருக்கு தெளிவாக தெரியாது, அதை நம்ம சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. So we were talking a little bit on the first 6 C's-லயே நம்ம சொன்னோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ட்ரசெப்ஷன் ஆர் யூஸ் ஆஃப் அ காண்டம்னு. ஸோ சேஃப் செக்ஸ் எஸ்பெஷலி ஃபார் த யங்கர் ஜெனரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அ கான்செப்ட். ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி as you rightly said ஆண்களும் எடுத்துக்கணும் பெண்களும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு both of them should be thinking, though because the consequences sometimes வந்து 2 பேருக்கும் வரலாம், இல்லாட்டி இந்த ஃபார்ம் ஆஃப் அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ் விமென்க்கு மட்டும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிற மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாட் ஆர் த டேஞ்சர்ஸ் ஆஃப் அன்சேஃப் செக்ஸ் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூஸிங் அ காண்டம், அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னா especially what are the hidden future dangers which you have to think about if you have sex without using a condom. So let's talk a little bit about that. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் அன்பிளான் ப்ரெக்னன்சி இதை ப்ரிவென்ட் பண்ணும். இது வந்துட்டு நீங்கள் மேரிடோ அன்மேரிடோ நீங்கள் இப்போ ஒரு பேபிக்கு ரெடியாக இல்லை எதுவாக இருந்தாலும் யூஸிங் அ காண்டம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க வைக்கும். ஏன்னா அன்வான்ட் ப்ரெக்னன்சி அந்த பொண்ணுக்குன்னு மட்டும் இல்லாமல் அந்த என்டையர் ஃபேமிலிக்கே ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுக்கும், ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகும். இது மூலியமாக வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்கு போகிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்கு ஸோ அதை பற்றி பேசும்போது ஸோ அன்வான்ட் ப்ரெக்னன்சின்னு பேசும்போது இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட் ஸோ வென் யூஆர் அ செக்ஷுவலி ஆக்டிவ் பர்சனுங்கும் போது சடனாக உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆச்சுனாலோ அன்யூஷுவலி இருக்குன்னாலோ ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தாலோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. இஃப் யூ ஆர் ப்ரெக்னென்ட்
அபார்ஷன் வந்து நம்ம ஏர்லியர் ஸ்டேஜ்லஸில் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் மச் ஈஸியர் அண்ட் லெஸ் ட்ராமேட்டிக் கம்பேர்ட் டு டூயிங் இட் அட் அ லேட்டர் ஸ்டேஜ். ஸோ அவசியம் யூ ஷுட் பி அவேர் தட் அன்வான்ட் ப்ரெக்னென்சி ஆயிருக்கலாங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கணும், அதை சீக்கிரம் டெஸ்ட் பண்ணணும்னு. அண்ட் டெர்மினேஷன் இஸ் அ லீகல் ப்ரொசீஜர் நம்ம கண்ட்ரியை பொறுத்த அளவுக்கு. That's a ஸோ very good அகெயின் thing. ப்ளீஸ் அவாய்ட் டேக்கிங் பில்ஸ் ஓடிசி. நீங்களாக வந்துட்டு ஆப்டிங் ஃபார் டெர்மினேஷன் இல்லாமல் போய் கைனகாலஜிஸ்ட்டை பாருங்கள். அண்ட் நிறைய பேர் ஈவன் when I had put that reel சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சொன்னீங்க மேடம், பட் ஈவன் இன் வந்து சம் செட்டப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு த பிளேம் அண்ட் ஷேம் இருக்குது, ஒரு ரொம்ப மாரல் சயின்ஸ் மாதிரி judgmental-ஆ இருப்பாங்க. ஜட்மெண்டலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். See, I cannot talk for all my colleagues, but find a doctor you're comfortable with. Not everyone is like that. And seek the right help and do it in a professional manner with proper guidance, because sometimes it can have unintended consequences. நீங்கள் எடுத்தீங்க அது ஒரு எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருந்துச்சுன்னா அகெயின் அது கேட்டஸ்ட்ராஃபிக்காக ஆகிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு அது டியூப் வெடித்து ரொம்ப வயிற்றுக்குள்ளே ப்ளீடிங் ஆகி ஈவன் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்கும் போது அந்த ஸ்மால் ரிஸ்க் கூட நம்ம இப்போ ஃபார் அ சேஃப் ப்ரொசீஜர் லைக் அ டெர்மினேஷன் பண்ணக்கூடாது. டெர்மினேஷன் இஸ் நெவர் அன் ஈஸி சாய்ஸ் ஆர் ஆப்ஷன்னு சொல்வேன், ஃபிசிக்கலி as well as mentally. லேட்டர் ஸ்டேஜஸில் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு நான் அபார்ஷன் பண்ணேன், இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு நிற்கலைன்னு சொல்லிட்டு அந்த ப்ரீவியஸ் கில்ட் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அண்ட் ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும் போது அது நம்மளுக்கு உடம்புக்கே சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் சில பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இட் ஷுட் ஆல்வேஸ் பி வந்து டெர்மினேஷன் ஒரு ஈஸி ஒரு ஆப்ஷனாக நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் ப்ரிவென்ஷனுங்கிறது, அது மேரீடோ அன்மேரீடோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு Very சொல்லுவேன். well said, ma'am. Correct. ஸோ செகண்ட் டேஞ்சர் ஆஃப் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ், வாட் டு யூ திங்க் இட் இஸ்? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். இதை பற்றி பேசும்போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு அவேர்னஸ் என்ன, ஹெச்ஐவி அப்படிங்கிற ஒரே ஒரு இன்ஃபெக்ஷன் பற்றி மட்டும்தான் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பட் தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் எஸ்டிஐஸ். அது நிறையா பேருக்கு வந்துட்டு ஏசிம்டமேட்டிக்காக கூட இருப்பாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க டெஸ்ட் எடுத்து பார்க்குற வரைக்கும் என்னது எனக்கு எஸ்டிஐ இருந்ததா, இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்காங்க. அது தீஸ் டேஸ் மல்டிபிள் பார்ட்னர்ஸ், இந்த ஃப்ளிங், கேஷுவல் ரிலேஷன்ஷிப், ஒன் நைட் ஸ்டாண்ட், இந்த மாதிரிலாம் இவ்வளோ இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கிறது ரொம்பவே அவசியம். இப்போ நீங்கள் ஒரு பார்ட்னர் கூட கமிட் ஆகுறீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஏதாவது எஸ்டிஐ இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. நம்ம கேட்டால் அது தப்பாக இருக்குமோ? ஸோ 2 பேருமே ஒரு நார்மலாக மெடிக்கல் செக்கப் எடுக்கிறது உங்கள் ஹெல்த்துக்கு தானே நல்லது, வேறு யார் ஹெல்த்துக்கு இது நல்லது ஆக போகுது? ஸோ நம்ம ஹெல்த் மேலே நமக்கு தான் அக்கறை இருக்கணும். ஸோ எஸ்டிஐ ப்ரிவென்ஷனுக்கு காண்டம் தான் தி பெஸ்ட் ஆப்ஷன். வேறு நிறைய கான்ட்ரசெப்ஷன் இருந்தாலும், பில்ஸ் இருந்தாலும், வேறு நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும் காண்டம் தான் ஒரே ஆப்ஷன் எஸ்டிஐயை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மேல் காண்டம்ஸ், ஃபீமேல் காண்டம்ஸ்னு இருக்குது. பட் நம்ம ஊரில் ஃபீமேல் காண்டம்ஸ் அப்படிங்கிறது அந்தளவு பெருசாக பேசப்படுறது கிடையாது, அவைலபிலிட்டியும் கிடையாது. கவர்மெண்ட் சைட்லேருந்தா இருக்கட்டும், ஜஸ்ட் லைக் தட் ஃபார்மசியில் கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நமக்கு மேல் காண்டம்ஸ் தான் கிடைக்குது. ஸோ தாராளமாக இதை யூஸ் பண்ணி எஸ்டிஐ, ஏன்னா ஒன்ஸ் வந்துட்டு அதை டீல் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அண்ட் நிறையா எஸ்டிஐனா ஓகே நமக்கு டேப்லெட் சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இன்ஃபெக்ஷன், இன்ஃபெர்டிலிட்டி இதெல்லாம் காஸ் பண்ணும். தட் இஸ் அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ லைஃப் லாங் வந்துட்டு நம்ம வருத்தப்படுற மாதிரியான விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு காண்டம் That யூஸ் is very பண்ணுறது very குட். important, because as you rightly said, சில sexually transmitted infections உங்களுக்கு symptoms காஸ் பண்ணலாம். இட் கேன் பி சிஃபிலிஸ், கொனோரியா அந்த மாதிரி இருக்கும் போது இட் கேன் காஸ் சிம்டம்ஸ். நம்மளுக்கு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு, அதுவே வந்து அக்யூட் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அது க்ரானிக்காக மாறி நம்மளுக்கு டியூபல் பிளாக்காக, ஹைட்ரோசால்ஃபிங்ஸாக, பயோசால்ஃபிங்ஸாக, டியூப்பில் பஸ் கலெக்ஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப முத்தி போகிற ஸ்டேஜில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அகேன் கிளமைடியா மாதிரி சைலண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு போனதே தெரியாது. பிற்காலத்தில் நம்மளுக்கு டியூபல் பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது, டியூபல் பிளாக்குக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். டியூபல் பிளாக்குனாலே எஸ்டிஐஸ்ன்னு அர்த்தம் கிடையாது. பட் இட் கேன் ஆல்சோ காஸ், ஸோ தெர் இஸ் அ ஹிடன் டேஞ்சர் ஆஃப் ஃபியூச்சர் இன்ஃபர்டிலிட்டி ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி சீரியஸ் கான்சிக்வன்சஸ் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால ஆண்களும் சரி பெண்களும் சரி, டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஆல்வேஸ் வந்துட்டு நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணணும். வென் யூஆர் இன் அ ரிலேஷன்ஷிப், அது கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு யூஸ் காண்டம்ஸுங்கிறது would be a strong recommendation. அண்ட் இன்டர்கோர்ஸ் மூலிமா மட்டும்தான் எஸ்டிஐ பரவுது அப்படிங்கிறது அடுத்த பெரிய மெத்தட். ஈவன் ஓரல் செக்ஸ்,
ஷேரிங் செக்ஸ் டாய்ஸு இந்த மாதிரி அன்ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் இது எல்லாமுமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து எஸ்டிஐ காஸ் பண்ணும். ஸோ என்னதான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம், சிலது பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. கண்டிப்பா. எஸ்பெஷலி வென் யூ ஹேவ் வித் டிஃப்ரெண்ட் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஸோ அவசியம் வந்துட்டு யூஸ் செப்பரேட் செக்ஸ் டாய்ஸ், டோன்ட் ஷேர் செக்ஸ் டாய்ஸ். அண்ட் ஓரல் செக்ஸுங்கும் போது மென்னுக்கு அதனால தான் யூ ஹேவ் ஃப்ளேவர்ட் காண்டம்ஸ். தட்ஸ் வை பிகாஸ் அகேன் ஓரல் செக்ஸ் மூலியமாக உங்களுக்கு வரலாம். விமென்க்கு ஓரல் செக்ஸ்ன்னு அவங்க பண்ணும்போது தென் யூ யூஸ் திஸ் கட் அப் த காண்டம் அண்ட் யூஸ் இட் அப், ஆர் வந்து டென்டல் டேம்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும் தின் பிளாஸ்டிக் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தென் கோ ஃபார் இட்டுங்கிறது would be again a good advice to follow. So one important aspect, and because you are a young eligible yet to be married lady அப்படிங்கிறதுனால மேரேஜ்ன்னு சொல்லிட்டு வரும்போது முன்னாடி காலமாக எல்லாரும் வந்துட்டு நிறைய பேர் பொண்ணு பார்க்க வருவாங்க, நம்ம பஜ்ஜி சொஜ்ஜி தருவோம், அதனால பொண்ணுக்கு பாட்டு பாட தெரியுமா இல்லாட்டி வந்து சமைக்க தெரியுமா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஓகே, சமைக்கிறதாவது இட்ஸ் அ குக்கிங் இஸ் அ லைஃப் ஸ்கில்லுன்னு சொல்வேன், மற்ற விஷயம்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போல்லாம் காலம் மாறி போச்சு. மேரேஜுங்கிறது I will say both for the man as well as the woman, it can make or break your life. So career choice ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம லைஃப் எப்படி போகுது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குன்னா இட்ஸ் ஆல்சோ எ லைஃப் பார்ட்னர். அதை யார் அமையிறாங்களோ ஸோ அதை வந்து வச்சு தான் நம்ம லைஃபே மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ when you're thinking about a prospective life partner, I am going to spend the rest of my life with this person அப்படிங்கும் போது as a young woman of today, modern woman of today, what are the factors உன்னோட மைண்டில் இதெல்லாம் நான் வந்து I will look for him in a prospective groom, and what are the factors you will consider? ஓகே, ஃபஸ்ட்டு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுனா அப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டைப்பாக மட்டும் இருந்துடவே கூடாது. ஓகே. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு லவ்க்கு முன்னாடி நான் ப்ளேஸ் பண்ணுறது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஸ்பெக்ட். ஓகே, ஜெயஸ்ரீ இப்படி தான், இதனால தான் இவ இந்த டிசிஷன் எடுத்திருப்பா, அதே நம்ம யோசிச்சு எடுத்திருக்கா அப்படின்னா அது வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது கரெக்டாக தான் இருக்கும். அவளுக்கு நிறைய விஷயம் அவள் பார்க்குறா, இதெல்லாம் பண்ணுறா, அவள் கெரியர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் எடுத்திருக்கான்னா ஓகே ஷீ நோஸ் பெட்டர் அப்படிங்கிறது இருக்கணும். இல்லை என்ன கேட்காம நீ ஏன் எடுத்த, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். அதுக்கு அந்த பேஸ் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ரெஸ்பெக்ட். ஸோ எனக்கு ஃபேன்சியாக வந்துட்டு நீ அதை பண்ணணும், நீ எனக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணும், நீ எனக்கு ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி போடணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. அதை வச்சு நம்ம வாழவே போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி அந்த எவ்ரிடே அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கம்ஃபர்ட்டு, எனக்கு என்ன பிரச்சனைனாலும் நானே ஒரு தப்பை நான் கமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நான் ஃபஸ்ட்டு வந்து தைரியமாக ஒரு சொல்கிற ஒரு பர்சனாக அப்படி இருக்கணும். ஸோ அந்த ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட், அண்ட் தென் இப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம ரிலேஷன்ஷிப் ஈகோயிஸ்டிக்காக நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. சண்டையே வரக்கூடாதுன்னு சொல்ல, எந்த ரிலேஷன்ஷிப்பும் அப்படி இருக்கவே இருக்காது. பட் சண்டை போடுறது அது ஒர்த்தாக இருக்கணும். அதை வந்து கேரி பண்ணிட்டு அப்படி போகாமல் ஓகே இன்னைக்கு நமக்கு சண்டை நடக்குதா, இதனால நான் பண்ணது இந்த தப்பு, நீ பண்ணது இந்த தப்புன்னு பேசி முடிச்சுட்டு அதை கேரி பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ரொம்ப கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் கிரட்ஜ் வச்சுக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். மற்றபடி எனக்கு இப்படி இருக்கணும், இந்த இந்த ஊரில் இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அந்த மாதிரி கிடையாது. பட் அகெயின் இப்போது உங்கள் வீட்லேயே உனக்கு ஒரு பையன் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோயேன். இப்போல்லாம் யாரும் பேசிக்காமல், முன்னாடி காலத்தில் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு அண்ட் ஈவன் ஒன் ஆஃப் மை கசின் சிஸ்டர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் மேரேஜில் நேரில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு இல்லை, வந்துட்டு வீடியோ காலில் தான் பேசிக்கிட்டாங்களே. அதுக்குள்ளே என்கேஜ்மெண்ட்டில் தான் முதல் வாட்டி மாப்பிள்ளையே பார்த்தாங்க. அண்ட் நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்ருத்தின்னா அவெல்லாம் அப்படி கல்யாணம் பண்ணிப்பான்னு நான் யோசனை பண்ணி கூட பார்த்தது கிடையாது. ஸோ இட் வாஸ் வெரி நியூ ஃபார் மீ தட் ஷீ இஸ் ஜஸ்ட் மீட்டிங் அண்ட் டாக்கிங் டு சம் பர்சன் ஆன்லைன் த்ரூ அ வீடியோ கால், ஸ்கைப் கால். அந்த காலத்தில் வேறு எதுவும் கிடையாது. அண்ட் தென் சைட் ஓகேங்கிறது இட் வாஸ் குவைட் அ ஷாக்கர் டு மீ, பட் ஷீ ஜஸ்ட் வெண்ட் வித் இட். இப்போல்லாம் அப்படி கிடையாது. முன்னாடி மாதிரி நம்ம ஹெசிடெண்ட்டாக நம்ம மாப்பிள்ளைக்கிட்ட பொண்ணுக்கிட்ட தனியாக பேசலாமான்னு டெஃபினட்டாக முக்காசி பேர் பேசி பழகாமல் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க போகிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும் போது வாட் ஆர் த certain factors which you will வந்து இப்போ ஃப்ரெண்டாக இருந்து நீ அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அது வேறு விஷயம். பட் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் க்ரூம் உனக்கு முன்னாடி உன் ஃபேமிலி கொண்டு வராங்கன்னா அப்படின்னா நீ என்னெல்லாம் வந்து இந்த விஷயங்கள் நான் முன்னாடியே கிளியர் பண்ணிக்கிட்டா நாளைக்கு பின்ன எங்களுக்கு லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஜாஸ்தி வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஓகே, உண்மையாக நடந்ததே நான் சொல்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இந்த மாதிரி மேரேஜ் டாபிக் இதெல்லாம் எடுக்கும்போது நான் சொன்னேன், சரி நீ அரேஞ்ச் மேரேஜ் பார்க்குற அப்படின்னா பாரு, நான் வேணான்னு சொல்ல கிடையாது, ஆனால் அந்த பையன்கிட்ட நான் பேசி பார்ப்பேன், எனக்கு செட் ஆச்சுன்னா மட்டும்தான் ஓகே அப்படின்னா.
அப்போ நீ ஒவ்வொரு பையன்கிட்டயும் நீ பேசுவாயா? ஆமா பார்ப்பேன்னா, அவங்களுக்கு அது வந்து அது தப்பா தெரியல. ஆனா அது ஒரு ஷாக்கா இருந்தது. நம்ம காலத்துல இப்படி இல்லல்ல. இப்ப வந்துட்டு ஓகே. ஓ! இவ பேசி பழகி பார்ப்பேன்னு சொல்றா. செட் ஆச்சுன்னா சொல்வேன்னு சொல்றா. அப்பலாம் இந்த வெறும் ஜாதகம், பையன் வந்துட்டு நல்லா ஏர்ன் பண்றானா அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஆனா எங்க அம்மாவுக்கு அது கண்டிப்பா புரியுது. அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களே நெறைய பயப்படுறாங்க. இப்ப நான் ஒரு டிப்பிக்கல் அரேஞ்ச் மேரேஜ் செட்டப்ல ஒரு அலையன்ஸ் வருது அப்படின்னா, நான் முக்கியமா என்ன பேசுவேன்னா, நெறைய பேர் சொல்றது என்னன்னா, அந்த காலத்துல வந்துட்டு மோஸ்ட்டா பையன் மட்டும் தான் வொர்க் பண்ணிட்டு இருப்பான். பொண்ணு வந்து வொர்க்கே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. வீட்ல இருக்கிற மாதிரி தான் நெறையா இருக்கும். ஸோ அந்த பையன் ட்ரான்ஸ்ஃபரா எங்க போனாலும் கூடயே வந்துட்டு அந்த விமன் போற மாதிரி இருக்கும். அவங்க வீட்ட மோஸ்ட்டா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்ப வந்துட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு கெரியர் இருக்கு மோஸ்ட்டா. இப்ப எனக்கு வந்துட்டு மெயினா வந்துட்டு வொர்க் பேஸ் வந்துட்டு சென்னை தான். இப்போ இல்ல, இல்ல நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்துட்டு இங்க வந்துரு அப்படின்னு சொல்ற பையன் வந்துட்டு எனக்கு கண்டிப்பா வேணாம். ஸோ அது நான் குடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபில்டர். நான் சென்னையில தான் இருப்பேன் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு அது முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சாய்ஸஸ் இருக்கும். பட் எனக்கு என்னோட வொர்க் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சென்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு எந்த விதத்துலயும் இது அஃபெக்ட் ஆகக்கூடாது. நான் கனா விட்டு எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ ஓகே. திஸ் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஃபர்தரா நான் பேசும்போது, ஓகே பேபி எப்போ? ஈவன் செக்ஸே வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஓரளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துட்ட பின்னாடி ஆப்வியஸா அத நான் ஓப்பன் அப் பண்ணி பேசுவேன். ஏன்னா கல்யாணம் ஆன அன்னைக்கே இதெல்லாம் நடக்கணும். உடனே வந்துட்டு தள்ளிலாம் போடாம உடனே வந்துட்டு பேபி வேணும். அப்படின்னு சொல்ற பையன் வந்துட்டு செட் ஆகாது. மேபி எவ்வளோ அதுக்கு குழந்தைங்க முன்னாடி வேணும்? அதுவும் ஒரு எவ்வளோ ஃபேக்டரா. குழந்தைங்க வேணும்? இது எல்லாமுமே முக்கியமா பேசுறது. ஐயோ! இதெல்லாம் எதுக்கு எதுக்கு இப்பவே பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இது பின்னாடி வந்து பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் வை நாட்? பிகாஸ் அவங்க கடன் ட்ரூ. எடுத்துருக்கலாம், நீ கடன் இருக்கலாம், உனக்கு அது உன்னோட நமக்கு இது தெரியாம இருக்கலாம். இருக்காது. நம்மள்து அவங்களுக்கு தெரியாம இருக்காது. ஸோ ஓப்பனா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு, நெறைய பேர் மூடி மறைச்சு கல்யாணம்லாம் பண்ணுவாங்க இல்லையா? எனக்கு அதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. இது இது ஒரு பெரிய விஷயமா நாங்க கன்சிடர் பண்ணல. எல்லாருக்குமே தான் கடன் இருக்கும். நாங்க ஏன் சொல்லணும்? அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. கடன் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் அது சொல்லாம இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ 2 பேர் சைட்ல இருந்தும் எல்லா விஷயமும் ஓப்பனா ஓப்பன்னஸ். சொல்லிட்டு, ஈவன் ஹெல்த் ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எனக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா, அந்த ஓப்பன்னஸ்மே கரெக்ட்டா இருந்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுக்கிறது, நம்மளுக்கு 2 பேருக்கும் செட் ஆகுமா? ஏன்னா, நான் பெர்ஃபெக்ட்ன்னு சொல்ல மாட்டேன். அவங்க பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்க கிட்ட நெறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஃப்ளாஸ் இருக்கும். என்கிட்ட நெறையா இருக்கும். இந்த 2 டைப் செட் ஆகுமா? இத நம்ம வொர்க் பண்ணி எடுத்துட்டு போக முடியுமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசி பார்த்தா புரியும். ஸோ பெட்டரா இருக்கும். அண்ட் நாளைக்கு பின்ன இட் இஸ் நாட் ஒன்லி கல்யாணம் பண்ணி வச்சிடணும் எப்படியாதுங்கிறது முக்கியம் இல்ல. சேர்ந்து அவங்க லைஃப் லாங் ஹாப்பியா வாழணுங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் தட் இஸ் சம்திங் டில் டெத் டூ அஸ் அபார்ட். நாங்க இப்படியே தான் இருப்போம். கல்யாணம் பண்ணிட்டாங்க, தாலி கட்டினா அவர் மட்டும் தான் அப்படின்னெல்லாம் இப்ப இருக்க மைண்ட் செட் கிடையாது. சோ மெனி ஃபெயில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபெயில்ட் மேரேஜஸ் ஸோ பார்க்குறோம். யோசிச்சு பொறுமையா ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதே என்ன கேட்டீங்க அப்படின்னா, நான் அட்வைஸ் பண்ணுவேன். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்றாங்க. ஐயோ! நம்மளும் கல்யாணம் இந்த பண்ணணும். வயசாயிடுச்சு அதனால கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும். பண்ணிடணும். அப்படிங்கிற மாதிரில பேரண்ட்ஸும் அத ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பொறுமையா பார்த்து நல்ல பையனா கல்யாணம் பண்ணணும் விச் இஸ் கிரேட் அப்படிங்கிறது. ஃபார் யூ. ஏன்னா எல்லார் வீட்லயும் வந்துட்டு அதை வந்து ஒத்துப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியாது. நான் அப்படி வளர்த்திருக்கேன்னு கூட சொல்லலாம். டியூன் பண்ணி வச்சிருக்கேன்னு கூட. So உனக்கு when you're talking about postponing marriage, so வந்து right now you're 28, do you start to hear your biological clock ticking somewhere and have thoughts about இன்னும் எனக்கு எவ்வளோ நாளுன்னு தெரியல, ஸோ நான் எப்போ குழந்தை பெற்றுப்பேன்னு தெரியல, is my fertility taken for granted always, or should I just do some checks? அந்த மாதிரிலாம் உனக்கு தோணுதா? ஓகே. அது எப்ப முக்கியமா தோணுதுன்னா, கன்சல்டேஷன்ல உட்காரும்போது தான் தோணுது. ஏன்னா எவ்ரிடே நம்ம எவ்வளவோ சேட் ஸ்டோரீஸ் பார்க்குறோம். எத்தனையோ பேர் வந்துட்டு பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈவன் பேபி அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஒரு சிலருக்கெல்லாம் இப்ப நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்ப எண்டோமெட்ரியாசிஸ் இந்த மாதிரிலாம் வருது. இப்பலாம் அது ரெகுலரா இதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப ஹேப்பியா, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற நெறைய பேர் நம்மகிட்ட வரது கிடையாது இல்லையா? அப்ப கான்ஸ்டன்ட்டா இந்த மாதிரிலாம் பார்த்து, இப்பலாம் எனக்கு ஒரு 1 டே பீரியட் அப்படி வருது, தள்ளி போய் வருது. 1 டே தான் அப்படின்னு வந்தாலும், நமக்கு ஒரு வேள அது இருக்குமா? அது இருக்குமா? இருக்குமா? நமக்கும் ஒரு பயம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு, மேம் பேசாம நான் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்றேன். அண்ட் ஐ டிட். எல்லாமே ஓகேயா இருக்கு அப்படின்னு பார்த்துட்ட பின்னாடி, அப்பாடி அப்படிங்கிற மாதிரி. எவ்ரி இயர் நான் எல்லா செக்கப்புமே எடுக்கிறேன். சரி நம்ம ஏஎம்எஸ் கரெக்ட்டா இருக்கு. நம்ம இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. தைராய்டு ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்குது. இது எனக்கு அப்பப்போ ஒரு ஃபியர் கிரியேட் பண்ணுது. நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். டூ பி வெரி ஹானஸ்ட். பட் அதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு இதனால இந்த முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இருக்கு. இப்படி யோசிக்கும்போது தான் வந்துட்டு, இதே ஃபீல்ட்ல இருந்துட்டு இந்த தாட் வரணும் இல்லையா? கண்டிப்பா. பேசாம நம்ம எக் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் வந்துட்டு எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு.
but you're only late 20s and then your scan is normal, your AMH levels are normal, எல்லாம் நல்லா இருக்கணும்னா immediate unless you really see no end in sight. I have no idea when I will அப்படின்னு get இல்ல. married பட் and அது ஒழிய சரி எதா இருந்தாலும் அது ஒரு ஆப்ஷன்னு ஒண்ணு இருக்கு. so it's just an option to considerங்கிற மாதிரி ஒரு ஸ்மால் தாட் இருந்தா இப்போதைக்கு போதும்னு சொல்லிட்டு அந்த நினைக்கிறேன். தாட் வந்துட்டு ஓரளவு ஓகே. என்ன இருந்தாலும் அது ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது ஒரு கொஞ்சம் செக்யூரா ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ பார்ப்போம், கூடிய விரைவில் எல்லாம் நல்லதே நடக்கட்டும் நம்புவோம். தேங்க் யூ. அண்ட் அகேன் இப்போல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன இருக்கு, நம்ம தான் புதுசு புதுசாக கேட்குறோம். நிறைய சிங்க்கு கண்டுபிடிக்கலாங்க. டிங்க்கு கல்யாணம் பண்ணால் குழந்தை பெற்றுக்கணும்னு என்ன வந்து ஆப்ஷன் இருக்குது. டிங்க் வேட் அப்படின்னா என்ன, சிங்கிள் இன்கம் நோ கிட்ஸ், டபுள் இன்கம் நோ கிட்ஸ், இல்லாட்டி வந்துட்டு டபுள் இன்கம் நோ கிட்ஸ் வித் அ டாக். நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். இதுதான் புதுசாக நான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு. இப்போல்லாம் நிறைய பேர் பெட் பேரண்ட்ஸாக இருக்கிறதுக்கே எங்களுக்கு போதும், எதுக்கு வந்துட்டு குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு லைஃப் லாங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஈவன் லாஸ்ட் வீக் ஐ சா கப்பிள் வேர் ஃபர்ஸ்ட் அவங்க வேண்டான்னு நினச்சிருந்தாங்களா, நான் ஒய்ஃப் வாண்ட்ஸ் டு ஹாவ் அ சைல்டு. ஏன் நம்ம இப்போ கமிட்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கோம். And having a child is a lifelong responsibility. It's not only financial, it's physical, mental, emotional. Adan number we have read in WhatsApp, it's like having your heart walking outside the body for the rest of your life ங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு. It's a lot of commitment. நிறைய பேர் maybe they are choosing not to go for it. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறது, இஃப் தே ஹவ் ஆல்வேஸ் பீன் ஓகே, போத் த பார்ட்னர்ஸ் ஆர் ஓகே வித் த சாய்ஸ், அண்ட் ஐ சி பீப்புள் இன் தேர் ஓல்டர் ஏஜஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்லி அட் பீஸ் வித் தேர் டிசிஷன் அண்ட் நாட் ரிக்ரெட்டிங் இட், தட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் நம்ம அந்த மாதிரி நம்ம மேரிட் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு நடுவில் யாருக்காவது ஒரு சேஞ்ச் இன் நம்ம வந்து பர்செப்ஷன் வருது. சுற்றிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நிம்மதியாக இருந்துட்டு ஆஃப்டர் அ சர்டன் ஏஜ் இட் ஸ்டார்ட்ஸ் வந்து இல்லை எனக்கு ஒரு பேபி வேணும், நான் வந்து அந்த ரிக்ரெட்டுங்கிறது ஒரு லேட்டர் லைஃப்பில் வராமல் இருந்தால், when it is more difficult to have a child, then that's absolutely a personal choice which a couple make அப்படின்ட்டு தான் சொல்வேன். ஸோ ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் எல்லாமே ஆஸ் யூ செட் பிஃபோர் வந்து ஒரு மொனாட்டனஸாக டைம் டேபிள் போட்டு குழந்தைங்க இப்போ தூங்குறாங்க, இப்போ தான் வந்துட்டு ஓகே இட் இஸ் டைம் டு ஹேவ் செக்ஸ் ஆர் இந்த டைம் பீரியடில் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது லைக் ஈட்டிங், ஸ்லீப்பிங், ப்ரஷிங், இட் இஸ் வெரி மொனாட்டனஸ், இட் பிகம்ஸ் மெக்கானிக்கல். ஸோ அந்த பாட்டில் கூட வரும்ல, செப்டம்பர் மாதம் பாட்டில் வந்துட்டு காதல் பொழுதில் விரும்பும் குறும்பு கல்யாண கட்டுதல் கிடைக்கிறது இல்லையே நண்பாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனே மாறிடுது அப்படின்ட்டு தான் சொல்வேன். ஸோ after sex, after childbirth comes with its own, and especially in the initial period it is going to be very difficult. And போக போக ஈவன் ஆஃப்டர் த கிட்ஸ் க்ரோ அப், நிறைய பேர் அவ்வளோதான் கல்யாணம் ஆயாச்சு, குழந்தை பெத்தாச்சு, குழந்தைங்க வந்து வளர்ந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன எங்களுக்குள்ள ஒன்றுமே கிடையாதுன்னு ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் அண்ட் ஹவு கேன் தே ரியலி ட்ரை அண்ட் ஸ்பைஸ் அப் தேர் செக்ஸ் லைஃப் அப்படின்ட்டு தான் கேட்பேன். பிகாஸ் செக்ஸ் ட்ரைவ் பொறுத்த அளவுக்கு இட் இஸ் சம்திங், இட்ஸ் லைக் அ மசில், யூஸ் இட் ஆர் லூஸ் இட், யூ ஹாவ் டு கீப் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட் கான்ஸ்டன்ட்லி, ஆர் இட்ஸ் வெரி ஈஸி டு சே ஓகே வி ஆர் ஹாப்பி, வி ஆர் ஃபினிஷ்ட் ஆர் பேபி மேக்கிங் டியூட்டிஸ் அண்ட் வி ஆர் டன் வித் தட் பார்ட் ஆஃப் ஆர் லைஃப்ஸ்ன்னு இருந்துடுறதும் இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே. ஸோ லவ் பண்ணும்போது நிறைய விஷயம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பார்வையாக இருக்கட்டும், பயங்கர கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும், ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்காக இருக்கட்டும், வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும். அது கல்யாணம் ஆகிட்டு பின்னாடி முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது இப்போ தான் கல்யாணம் ஆகுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இப்போ தான் ஒரு கமிட்மெண்ட்குள்ளே வரீங்க, மேரேஜ் ஆகலை, இப்போ தான் ஒரு கமிட்மெண்ட்குள்ளே வரீங்க, இப்போ தான் ஒரு பர்சனை மீட் பண்ணி நம்ம பழக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்மளோட முழு செல்ஃப் வந்து அவங்கக்கிட்ட நம்ம காமிப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யாராக இருந்தாலும் அப்படி தான். கொஞ்ச நாள் போக போக அந்த ஒரே ரூஃபில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வரும். எவ்ரிடே ஒன்றா இருந்து அதே ஃபேஸை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட உள்ளே இருக்கிற அந்த ட்ரூ இந்த இண்டிவிஜுவல் செல்ஃப் அப்படிங்கிறது வெளியே வரும். அது அவங்களுக்கும் வெளியில் வரும்போது நமக்கும் வெளியில் வரும்போது நிறைய விஷயம் வந்துட்டு சண்டை வரலாம், ஆர்கியூமெண்ட்ஸ் வரலாம். அப்போ வந்துட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ முன்னெல்லாம் நமக்கு இப்படி வராது, இப்போல்லாம் இப்படி வருதுன்னா, ஆமாம் நீ ரொம்ப மாறிட்ட, நீ இப்படி ஆயிட்ட அப்படி ஆயிட்ட, முன்னெல்லாம் நீ வந்து ஆர்கியூவே பண்ண மாட்டேன், இப்போல்லாம் ஆர்கியூ வருது. ஏன்னா அப்போ வந்துட்டு இந்த அளவு பழகி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு சும்மா ஒரு டேட் போகிறது, ஒரு காஃபி ஷாப் போகிறது, அதை மட்டுமே தான் வந்துட்டு அந்த பையன் எனக்கு நல்லா தெரியும், அந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் அப்படி தான் நினச்சி வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லா ஒன்றா பழகும் போது அந்த எவ்ரிடே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா ஷேர் பண்ணும் போது அது நிறையா ரிலேஷன்ஷிப்பில் அது இதுன்னு ஃபைட் வரும். அந்த ஃபேஸ் முடிஞ்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று க்ரியேட் ஆகும். ஆனால் அந்த ஃபேஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் அவங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா லிபிடோ ட்ராப் ஆகும், இதில் நிறைய இஷ்யூஸ் வரும், இதுவும் நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பேபின்னு ஒன்று இருக்குது. பேபி இதெல்லாம் வந்துட்ட பின்னாடி நிறைய விமனுக்கு போஸ்ட்மார்ட்டமில் லோ செக்ஸ் லிபிடோ இருக்கும். பிகாஸ் ஒரு பெரிய விஷயத்தை அண்டர்கோ பண்ணியிருக்காங்க.
இப்ப டோட்டலா ஒரு லைஃப் வந்து கம்ப்ளீட்டா அவங்கள டிபெண்டன்ட் ஆகி இருக்கு அந்த And பேபி there is a அப்படிங்கிறது. clinical condition called baby brain. ஆ The mother can only think திங்க் about அபௌட் the பேபி. baby. So ஆமா. husband வந்து நான் லவ் பண்ணல, அவ என்ன அப்படின்னு மாறிட்டேன் கிடையாது. அப்படின்னு கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டா இந்த பிரெயின் வந்துட்டு பேபிய பத்தி மட்டுமே யோசிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களோட ஆக்சிடாசின் எல்லாம் அந்த பிரஸ்ட் மில்க்காக வொர்க் பண்ணுமே தவிர்த்து, இப்ப இந்த லவ் சர்ஜஸ் இதெல்லாம் அந்த அளவு டக்குன்னு முன்ன இருந்த மாதிரி எல்லாம் டக்குன்னு இந்த லிபிடோ ரைஸ் ஆகுறது, இட் வில் டேக் சம் டைம். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்காம, இப்ப நம்ம மெடிக்கல்ல வந்து ஓகே 6 வீக்ஸ் டைம் பீரியட், 6த் வீக்ல ஒரு கைனிக் செக்கப்ன்னு சொல்றோம். நெறைய பேர் இத எப்படி நெனச்சுக்கிறாங்கன்னா, ஓகே 6 வீக்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு இன்டர்கோர்ஸ் எப்பனாலும் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியாக்கு போய்க்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாரி ரெக்கவர் ஆவாங்க. ஒரு சிலர் 6 வீக்ஸ்க்கு முன்னாடியும் ரெக்கவர் ஆகலாம். அதுக்கப்புறமும் ரெக்கவர் ஆகலாம். இது ஃபிசிக்கலா. பட் மென்டலா அந்த மூட் ஸ்விங்ஸா இருக்கட்டும், அந்த போஸ்ட்பார்டம் ப்ளூஸா இருக்கட்டும், இது நெறைய விஷயங்கள பண்ணும். இப்ப இந்த டைம்ல எதுவுமே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே ஷேரே பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு வரும்போது, ஐயோ! தூங்குனா போதும். எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல. எனக்கு டயர்டா இருக்கு. நான் அவ்ளோ இதா இருக்கேன். இதுக்கு நெறைய அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவாங்க. கோவம் வரும். கடுப்பா இருக்கும். ஸோ எடுத்த உடனே ஃபிசிக்கல் இன்டிமசி அப்டின்னா, இந்த மாரி இன்டர்கோர்ஸ் அப்டின்னு போகாம, பேசிக்கா இப்ப அந்த வைஃப் வந்துட்டு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்கும்போது, ஒரு சிம்பிள் ஹெட் மசாஜ் குடுக்குறது, இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்டிமசி தான். ஏன்னா எல்லாருமே இன்டிமசினா செக்ஸ்ன்னு மட்டுமே தான் நெனச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணிக்கிறது, பேபிய கொஞ்ச நேரம் அவங்க வச்சிருக்கிறது, அண்ட் டுகெதரா வந்துட்டு ஒரு பாத்திங் டைம் வச்சிருக்கிறது, பேபிக்கு அவங்க மசாஜ் பண்ணி விட்டு குளிக்க வைக்கிறது, அண்ட் அத அவங்க வந்துட்டு வாட்டர்ல ஒண்ணா ஒரே ஃபேமிலியா அத ஷேர் பண்றதா இருக்கட்டும், அண்ட் நெறையா கப்புலா டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஏன்னா குழந்தை பிறந்துட்ட பின்னாடி கம்ப்ளீட்டா அம்மா வந்து பேபியோடயே தான் கம்ப்ளீட்டா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நெறைய மிஸ்ஸிங்கும் ஏற்படும். அவங்களுக்குமே அது ரிலாக்ஸ்டாவே இருக்காது. அப்ப கொஞ்ச நேரம் வீட்ல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட குடுத்துட்டு, ஈவன் இஃப் இட் இஸ் ஃபார் 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் பக்கத்துல இருக்க கடையில போய் சின்னதா ஏதாவது சாப்பிட்டுட்டு வர்றது, ஒரு மைண்ட்க்கு ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் குடுக்கும். அந்த பாண்டிங்க நல்லா வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டைனி லிட்டில் விஷயத்துல இருந்து தான் நம்ம அந்த இன்டிமசிய பில்ட் பண்ணுமே தவிர்த்து, எடுத்த உடனே யூ ஆர் நாட் ரெடி ஃபார் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு வச்சா, அது இன்னும் நெகட்டிவா போக தான் சான்சஸ் இருக்கு. அந்த மாரி மசாஜ் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்களுக்கான அந்த செல்ஃப் லவ் டைம் குடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாம் பண்ணும்போது அவங்க ரொம்ப அந்த பாண்டிங் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அண்ட் இந்த டைம்ல வரக்கூடிய அந்த பாண்டிங் அப்படிங்கிறது, இது ரொம்பவுமே வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் பாண்டிங். இந்த டைம்ல அந்த பில்ட் பண்றது லைஃப் லாங் நல்லா அந்த கப்பிள் வந்துட்டு ப்ராக்ரஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். That's nice. And after a certain period, to spice up your sex life now, what would be some strategies for the people? As I said, குழந்தை பெத்து வளர்ந்து அதுக்கப்புறம் கூட பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, போர் அடிக்குது, சேம் ஓல்ட் திங்குங்கிற மாதிரி இல்லாமல், what would be a few strategies to spice up a sex life? இப்போ ஒருத்தவங்க 2 பேருக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டின்னா, "உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல அதெல்லாம் இல்ல. வரணும், வரணும்." அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. பட் அவங்க வந்துட்டு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. பட் வி ஆர் ட்ரையிங் டூ வொர்க் ஆன் இட்ன்னு சொல்றாங்கன்னா, தாராளமா அவங்களுக்கு வந்துட்டு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லலாம். அதுல முக்கியம் நெறைய ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி இருக்கு. அதுல முக்கியமா நான் சஜெஸ்ட் பண்ற ஒரு ஆக்டிவிட்டி என்னன்னா, ரைட் அ செக்ஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். நீங்க ஒரு லவ் லெட்டர் எழுதியிருக்கீங்களோ இல்லையோ, ஓகே. ஒரு செக்ஸ் ஸ்டோரி கண்டிப்பா வந்துட்டு ஒரு கப்பிள் வந்து 2 பேரும் தனியா உட்காந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு செக்ஸ் சீன் வந்துட்டு இப்போ மூவிஸ்ல எப்படி காட்டுறாங்களோ, ஒரு அந்த சீன் வந்துட்டு விவரிச்சு, அவங்க கற்பனை பண்ணி, ஓகே இப்படி நடந்தா நல்லா இருக்கணும். ஃபேண்டஸின்னு மட்டும் இல்லாம, ஈவன் அது ஒரு சிம்பிளான செக்ஸா இருந்தாலும், அத ரசிச்சு, ஓகே இந்த இந்த இடத்துக்கு நம்ம போறோம். அங்க வந்து இப்படி ஆகுது. அப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க எப்படி ப்ரொசீட் பண்றீங்க? இந்த மாதிரி விஷயத்த நம்ம எழுதும்போது, 2 பேரும் தனித்தனியா உட்காந்து எழுதி, அத எக்ஸ்சேஞ்ச் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா, அது ஆக்சுவலா அவங்க லிபிடோவ ரைஸ் பண்ணும். ஸோ வேர்ட்ஸுக்கு ஒரு தனி பவர் இருக்கு. அது டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படி மூலியமா இல்லாம, எழுதும்போது நமக்கே வந்துட்டு அது நம்ம லிபிடோ இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அத ஸ்பைஸ் அப் பண்றதுக்கு நெறைய விஷயம் நமக்கு இதுதான் பிடிக்குமான்னு நமக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. ஆனா, அது எழுதும்போது நமக்கு நல்லா வரும். அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? நத்திங் வொர்க்ஸ் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ டேக் அ பென் அண்ட் பேப்பர். இதுலயும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் இப்போ பேபி எல்லாம் வந்துட்ட பின்னாடி நமக்கு அதாவது அவங்களோட என்டையர் அட்டென்ஷன் சைல்ட் கிட்ட போகும். அப்பாவோட என்டையர் அட்டென்ஷன் சைல்ட் கிட்ட போகும். பட் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த அட்டென்ஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிக்கும். ஸோ இவங்க தாராளமா அந்த சைல்ட் கிட்ட அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி நான் அம்மா கூட அவங்க முன்னாடி சொல்றதா இருக்கட்டும், இந்த லவ் காட்டுறதா இருக்கட்டும், ஒரு ஹக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன கிஸ்ஸா இருக்கட்டும், தாராளமா பண்ணலாம். இதெல்லாம் குழந்தை முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு இருக்கும்போது, அதுதான் வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். அந்த குழந்தைக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த லவ் காட்டுறது தப்பில்ல அப்படின்னு நம்ம அப்பவே புரிய வச்சோம்னா, அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் வளரும்போது, "அம்மா, அப்பா யூ ஹேவ் யுவர் டைம்" அப்படின்னு நான் என் வேலைய பார்க்குறேங்கிற மாரி அவங்களே இந்த பிரைவசியுமே குடுப்பாங்க. ஸோ இந்த முன்னாடி குழந்தைக்கு முன்னாடி நெறைய டைம் இருக்கும். இப்ப வந்துட்டு டைம் நெறைய கம்மியா இருக்கும்.
ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கமிட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் குட்டி குட்டியாக வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாட்ரி கிளாஸ் வந்துட்டு ஹஸ்பண்டும் என்ரோல் பண்ணி ஒய்ஃபும் என்ரோல் பண்ணி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம 2 பேருமே பண்ண போகிறோம். அப்போ ஒன்றா செய்யும்போது இட் வில் பில்ட் தேர் எமோஷனல் இன்டிமசி. ஆப்வியஸாக புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த ஒன்றா சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எமோஷனல் இன்டிமசி ஸ்பார்க் ஆகும். இது ஃபிசிக்கல் இன்டிமசியில் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒரு கட்டத்தில் ஒரு ஏஜ் ஆகும்போது டெஃபினட்டாக ஹார்மோன்ஸ் ரிலேட்டடாக நமக்கு வந்துட்டு அந்தளவு அரோசல் எஸ்பெஷலி ஃபார் விமன் கொஞ்சம் சீக்கிரமாகவே இது டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த மாதிரி செக்ஸ் டாய்ஸ்லேயே வைப்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எஃபர்ட் போடுற மாதிரி நமக்கு வரும். இப்போது வி ஆல்சோ ஹேட் அ கிளைண்ட்டில் ஒரு 52 இயர்ஸ் அவங்க செக்ஷுவல் இன்டிமசி ஃபிசிக்கல் இன்டிமசி நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தே கேம் ஃபார் கன்சல்டேஷன். பியூட்டிஃபுல் கப்பிள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா 52 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு யாரும் யோசிக்க மாட்டாங்க இந்த டைமில் செக்ஸ் பற்றியெல்லாம் யாருக்காவது நினைப்பு இருக்குமாங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க. பட் ஒரு எஃபர்ட் எடுத்து எங்கள் 2 பேருக்குள்ளே அது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு கப்பிள் வந்துட்டு அன்றைக்கி அவங்ககிட்ட பேசவே நல்லா இருந்தது. அவங்களோட தாட் ப்ராசஸ் கேட்குறதா இருக்கட்டும். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த ஏஜ் குரூப்பில் ஒரு கிளைண்ட் வந்ததில்லை. நானே அவங்கக்கிட்டேருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க நிறைய சொன்னதும் என்ன அப்படின்னா அந்த எமோஷனல் இன்டிமசி ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ஃபீட்பேக் நம்ம சொல்லி அதை பண்ணி நமக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த எமோஷனல் இன்டிமசி வைஸ் தான் வந்து எங்களுக்கு ஃபிசிக்கல் இன்டிமசி ஸ்டிமுலேட் ஆகுது. ஏன்னா இந்த வயசில் எங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் ட்ராப் ஆயிடுச்சதுனால எமோஷனல் இன்டிமசி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது வி ஃபீல் ரியலி குட். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சல்ஸ் நடக்குது, கொலாவல்ஸ் நடக்குது. ஸோ இதெல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். And you also have a game illa soul connection which you can use. So something different is what I will say. If you want to create and spark a little interest, we have to think a little bit of the box instead of அதே மாதிரி அதே ரொட்டீன் சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு நான் வந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக அப்படி கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே இந்த கேப்பை ஒன்று ஃபில் பண்ணணும். ஸோ அவங்களாம் ஒரு எஃபர்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு கேம் மூலியமாக வந்தது அப்படின்னா கொஞ்சம் எந்துவாக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான். ஸோ இட் ஃபோக்கஸஸ் ஆன் எமோஷ்னல், ஃபிசிக்கல் எல்லா இன்டிமசியும், ரெக்ரியேஷனல் இன்டிமசி எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் ஒரு ஹாட்டான ஒரு டாஸ்க் மட்டும் அப்படின்னு இல்லாமல் இப்போது ஒரு நல்ல ஃபீல் குட் கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணுற ஒரு கொஷனாக இருக்கட்டும், இது எல்லாமுமே அதில் இருக்கும். ஸோ தட் தே கேன் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஏதாவது ரீசெண்ட் ஃபைட்டுக்கு எதுக்கு நீ சாரி கேட்கணும்னு விரும்புகிற அப்படின்னாலும் கூட அந்த மூமெண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணி அது சாரி கேட்குறாங்க. ஜென்ரலாக வந்துட்டு இதை ரீசெண்ட் ஃபைட்டுக்கு எதுக்கு நீ சாரி கேட்கணும்னு விரும்புகிற அப்படின்னா நேச்சுரலாக அது வராது. ஸோ இது வந்து நிறையா விஷயத்தில் ஒரு ஹோல்சமாக வந்துட்டு அவங்க இன்டிமசி பெட்டர் பண்ணும். That's something really nice. So நிறைய I think we have covered a lot about sex and sexual dysfunction for the modern woman. And now going on to a section which I have behind the screen. So who am I as a person? என்னோட professional facade which I show to others. பின்னாடி who am I அப்படிங்கிற மாதிரி a few personal questions for you. So why this field? Okay, it's well decided career. ஸ்டார்டிங்கில் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபெர்டிலிட்டி. இப்போயும் அதே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் செக்ஷுவாலிட்டி கவுன்சிலிங் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது ப்ரீ கன்செப்ஷன் டைமில் நிறைய கப்பல் அட்ரஸ் பண்ணும்போது அங்கே இதுதான் ஒரு மேஜர் பிரச்சனையாக இருக்குன்னு இருக்கும்போது அப்பையிலேருந்து இதில் ரொம்ப ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ 18 இயர்ஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ண ஒரு கெரியர் தான். சின்ன வயசுலேருந்தே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எல்லா டேபுவும் பிரேக் பண்ணி வந்துட்டு இருந்த ஒரு பர்சன். பியூபர்ட்டி டைமில் எங்கேயும் போகக்கூடாது, நீ இதே ரூமில் தான் இருக்கணும், அப்போல்லாம் சாமி ரூம் போவேன், எல்லா இடத்துக்கும் அந்த மாதிரி தான் இருப்பேன். எங்கள் அம்மாவும் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் எனக்கு அதை கொடுக்கல. ஸோ அப்பையிலேருந்தே வந்து இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய டேபுவை வந்துட்டு நம்ம உடச்சி எந்திரிச்சிட்டு வெளியே வரணும், நிறையா பேரும் அப்படி தான் இருக்கணும். அண்ட் இது மூலியமாக இது பேசாமல் இருக்கிறதுனால தான் நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ நான் வந்துட்டு அதுக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸை கொடுக்கணும், இது மூலிமா க்ரியேட் ஆகிற ப்ராப்ளம்ஸை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி வந்த ஒரு ஃபீல்டு தான். And that's a beautiful name you kept also. உயிர்மை. I really like soul, body, இந்த எல்லாத்துக்குமே பொருந்தும். வீட் ஃபார் செக்ஷுவாலிட்டி கன்சல்டேஷன், ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ஆப்டாக பொருந்தும். அதனால வந்துட்டு தமிழ் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பேர் வச்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நீ இருக்கும்போது ஐம் ஷுவர் நிறைய குட் கமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தேங்க்ஃபுல்லி வி டோன்ட் டீல் வித் அ லாட் ஆஃப் ஹேட் ஆன்லைன்ட்டுன்னு. பட் ட்ரோலிங் அண்ட் ஹேட் ஆன்லைன் உனக்கு வருமா? அண்ட் ஹவு டு யூ ரியலி டீல் வித் இட்? ஓகே, ஸோ ஆக்சுவலாக கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனால் வந்துட்டு அது வரும்போது ரொம்ப வந்து லூசுத்தனமாக வரும். எப்படின்னா வந்துட்டு அன்றைக்கி ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆகுற மாதிரி பண்ணும். இப்போ நம்ம காண்டம் ரிலேட்டடாக நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுக்குறோம், இல்லை இன்டிமசி ரிலேட்டடாக பேசுகிறோம் அப்படின்னா
நீங்க எதை யூஸ் பண்றீங்க? நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க. உடனே அது நம்மள்கிட்ட கொண்டு வந்துருவாங்க. இவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு ரொம்ப குடுத்து வச்சேன். இவங்களுக்கு எல்லாமே தெரியுது. எதுவுமே சொல்லி தரணும். அவங்க தான் நெறைய பேருக்கு சொல்லி தரா. ஸோ நெறைய செக்ஸிஸ்ட் கமெண்ட்ஸ் மட்டும் ஒரு மாரி ரொம்ப கஷ்டப்படுத்தும். பட் இது இப்ப நான் பெருசா அஃபெக்ட் ஆறதில்ல. பட் முன்னாடி நான் அஃபெக்ட் ஆயிட்டு இருந்தேன். இது எப்போ எனக்கு அஃபெக்ட் ஆகும்னா, ஓகே எங்க அம்மா அந்த கமெண்ட் பார்க்குறாங்க. ஏன்னா ஷி இஸ் ஆல்சோ தேர் இன் Instagram. அவங்க அத பார்க்கும்போது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு அத யோசிச்சு தான் எனக்கு ரொம்ப டல் ஆகும். இப்ப தீஸ் டேஸ் வந்துட்டு அவங்க கிட்டயும் நான் நெறைய விஷயம் ஓப்பனா பேசிட்டு, அவங்களுக்கும் வந்துட்டு, "அவ யாரு? இந்த மாரி பண்ணியிருந்தா? பிளாக் பண்ணியா? ரிப்போர்ட் பண்ணியா?" அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. இது மூலியமா அவங்க எந்த அளவு கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆயிருக்காங்கங்கிறது எனக்கு புடிச்சிருக்கு. டெஃபினெட்லி இல்லை. as parents and I have not உன்னோட ஏஜ் இல்லாட்டியும் ஆல்மோஸ்ட் ஷீஸ் 21 அப்படிங்கும் போது as a parent I can very well relate. நம்மளை பற்றி சொன்னால் கூட நம்ம வந்து அதை எடுத்துப்போம். கரெக்ட். பசங்களை பற்றி சொல்லும் போது நம்மளுக்கு இன்னும் ஹர்ட் ஆகும். ஸோ அதெல்லாமும் they don't realize that the person who is there on screen has a parent and mother and father and whole family behind her. அது எப்படி ஹர்ட் அந்த ஹேட் வந்து அவங்கள எப்படி ஹர்ட் பண்ணுங்கிறது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆமா. ரொம்ப அ ஏதோ பேச்சுரிமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போலாம் அப்படிங்கிற அந்த மோஸ்ட்டா அந்த செக்ஸிஸ்ட் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தது. பட் இப்பலாம் வந்துட்டு, "நீ கம் பேசுறியா? பியாண்ட் தட் ஓகே. பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான் ஆமா. முடிஞ்சு நீ போச்சுன்ட்டு. அந்த அளவு இருக்க" அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீ நிறைய லைஃப் ஸ்டைல் பற்றி யூஆர் அட்வைசிங் டு அதர்ஸ். ஸோ வாட் அபவுட் யுவர் பர்சனல் லைஃப் ஸ்டைல்? லெட் அஸ் கவர் இட் அண்டர் த ஃபார்மேட் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட்னு. ஸோ டி ஃபார் டயட். ஓகே. சின்ன வயசுலேருந்தே ஹேவ் டு பி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் மை பேரண்ட்ஸ். இதுவரைக்கும் நான் அன்ஹெல்தியா எதுவுமே கிரேவ் பண்ணதே கிடையாது. ஏன்னா, அம்மா வந்துட்டு விஆர்எஸ் வாங்கிட்டா. அக்ரி ஆஃபீஸரா இருந்தாங்க. அப்பா வந்துட்டு சேம் ஹெல்த் இதில தான் ஆப்தமாலஜிஸ்ட்டா இருந்தாரு. அப்பையிலேருந்தே வி ஆர் லைக் வெரி ஹெல்த் கான்ஷியஸ். ஸோ ஜங்கா இருக்கட்டும், இந்த மாரிலாம் எதுவுமே பெருசா சாப்பிட மாட்டோம். அதனால இப்ப வரைக்கும் நார்மலா ஹெல்த்தியா சாப்பிடுறது தான் வந்துட்டு இது. அதுதான் டயட்ன்னு சொல்றாங்க. விச் இஸ் ஐ அம் வெரி கம்ஃபர்டபிள் வித் தட். நான் அதுக்குன்னு ஒரு எஃபோர்ட் எடுக்கிறது இல்ல. ஸோ டயட் வைஸ் வந்துட்டு எனக்கு எப்பயுமே ஒரு நல்ல டயட் தான். ஓகே. அண்ட் வாட் அபவுட் ஆர் இஸ் ஃபார் ரெஸ்ட்? யுவர் ஸ்லீப் ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் இட் டு யூ? ஸ்லீப் வந்து உண்மையா சொல்லணும் அப்படின்னா, நான் நெறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். பட் எண்ட் ஆஃப் த டே இப்ப தீஸ் டேஸ் கனாலருந்து கிளம்புறதுக்கே 9:30 அந்த மாதிரி ஆகுது. அப்புறம் போயிட்டு ஆன்லைன்ல வந்துட்டு மெயில்ஸ்க்கு ஏதாவது பார்த்துட்டு, ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா இருந்தா இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீட்ல ஒரு ஃபோன் பண்ணி, "இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் பேசிட்டு, தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டா எல்லா நாளும் லேட்டா தூங்குறது இல்ல. பட் ஒரு சில நாள் லேட்டா தூங்குற மாதிரி ஆயிடுது. அண்ட் ஏதாவது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டா அப்ராட் கன்சல்டேஷன் ஏதாவது இருந்ததுன்னா, அவங்க டைமுக்கும் கொஞ்சம் ஓகே பண்ணி, சரி ஓகே திஸ் இஸ் எமர்ஜென்சி. இப்போ லாக்டேஷன் அங்க ப்ராப்பரா ஹெல்ப் இல்லாம இருக்கும்போது, ஒரு 12 மணி ஆனாலும் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அப்படி வர்றது இருக்கு. ஸோ இ ஃபார் எக்ஸசைஸ். ஓகே. எல்லா நாளும் எக்சர்சைஸ் பண்ண மாட்டேன். பட் வீக்லி 4 டேஸ் அந்த மாதிரி எக்சர்சைஸ் பண்ணுவேன். முன்னாடி ரொம்ப ரெகுலரா வந்துட்டு கிளாஸ் போயிட்டு அப்படி இருந்தேன். அது எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக. ஏன்னா, அ ஓகே கன்சல்டேஷன் முடிச்சிட்டோமா, அது பேசிட்டோமா, போச்சு. ஓகே முடிஞ்சுச்சு இன்னைக்கு நாள். அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு பார்த்துக்கலாம் எக்சர்சைஸ்ன்னு நான் போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். தீஸ் டேஸ் எனக்குள்ளரே அந்த ஒரு நல்ல டிசிப்ளின் வந்திருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? தெரியல. லவ் கம் அரேஞ்ச்டா இருந்தா நல்லாயிருக்கும். தட்ஸ் ஓகே. அது என்ன எல்லாரும் லவ் கம் அரேஞ்ச்டு, லவ் மேரேஜ்னாலே ஓகே வீட்டில் ஓகே சொன்னாதான் பண்ணிப்போம் அப்படிங்கிற கரெக்ட் மாதிரி தான், சொல்றீங்க. அது பேர் அரேஞ்ச்டு கிடையாது, லவ் மேரேஜ் தான் அப்போ. ஓகே, ஓகே. கரெக்ட் தான். ஸோ டர்ன் ஆன்ஸ் இன் அ பர்சன். எடுத்த உடனே வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு யூ ஆர் திஸ், யூ ஆர் தட் அப்படிங்கிற மாரி இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பயங்கரமா யாராவது என்ன புகழ்றாங்க அப்படின்னா, இப்பல்லாம் எனக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ சட்டிலா ஜெயஸ்ரீ ஆஸ் அ பர்சனா பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம் ஜெயஸ்ரீயாவே பார்த்து அப்படியே நிறையா பேசுறது, அந்த மாதிரி விஷயம் எனக்கு பிடிக்கிறது இல்ல. ஸோ ரொம்ப கேஷுவல் கான்வர்சேஷன் அது பிடிக்குது. இன்னொன்னு டர்ன் ஆன் என்ன அப்படின்னா, யாருக்கா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் குடுக்கறது. இப்போ ரெஸ்டாரண்ட் போறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஒர்க் பண்றவங்க ஒரு மாரி ட்ரீட் பண்றது, நம்மள ஒரு மாரி ட்ரீட் பண்றது, வேற ஒருத்தவங்க மாரி எல்லாருக்குமே ஒரே ஹம்பிளா மாதிரியான ரெஸ்பெக்ட் இருக்கிறது. ரொம்ப இந்த கிரீடு, ஈகோ இதெல்லாம் எதுவுமே இல்லாம வந்துட்டு, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம எப்படி பேசினா ஒரு நல்ல ரேப்போ இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பார்க்குறேன் அப்படின்னா, அது ஒரு டர்ன் ஆனா இருக்கு. ஸோ புட் ஆஃப்ஸ்ன்னா அப்போ நீ எதாவது சொல்லிட்ட இதுலயே வந்துட்டுன்னு நினைக்கிறேன், வாட் யூ டோன்ட் லைக். முக்கியமா வந்து நான் அப்படி, நான் இப்படின்னு யாராவது அந்த செல்ஃப் இது பண்றாங்க அப்படின்னாலே வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டியாக அது இருக்காங்கன்ட்டுன்னு. ஐ ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் டேஷ் வென் ஐ see someone.
ஃபிசிக்கலாக பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸுங்கும் போது வாட் வுட் யூ ஐஸ். ஐஸ் ஓகே. அது ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான ஒரு பார்ட். அது நம்ம சோகமா இருந்தாலும் காட்டி குடுத்துரும். ரொம்ப என்துவா இருக்கிறோம் அப்படின்னாலும் காட்டி குடுக்கும். டல்லா இருக்கிறோம்னாலும் காட்டி குடுக்கும். ஸோ ஐஸ். த வே டு யுவர் ஹார்ட். என்கிட்ட பேசும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அத பொறுத்து தான். ரொம்ப கேஷுவலா ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுறது தான். ரெஸ்பெக்ட் அதுதான் எல்லாத்துலயும் முன்னாடி இருக்கும். ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டா? அக்கா. ஆமா. மோர் லைக் அ செகண்ட் மதர் அப்படிங்கிற மாரி தான். வீட்டுக்கு பேசிட்டியான்னா, அக்காட்ட பேசிட்டேன் அப்படிங்கிற மாரி தான் வரும். அட் டைம்ஸ் எங்க வீட்ல கூட உனக்கு எல்லாம் உங்க அக்கா தான் அப்படிங்கிற மாரி தான் வாட் இஸ் சொல்லுவாங்க. த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன்? 6 இயர்ஸ். ஆமா. ஸோ அப்பைலேருந்து குழந்தையிலேருந்து இப்போ வர ஸ்கூல்ல யாராவது கேட்டாங்கனாலும் இதே ஆன்சர் தான் வந்திருக்கும். காலேஜ்ல கேட்டாலும் இதே ஆன்சர் தான் வந்திருக்கும். இப்போ கேட்டாலும் இதே ஆன்சர் தான். அக்கா, அக்கா, அக்கா. பிக்கெஸ்ட் சியர் லீடர்? அக்கா. அக்கா. ஷோல்டர் டு லீன் ஆன்? எல்லாத்துக்கும் அந்த ஒரு நேம் போட்டா கரெக்ட்டா இருக்கும். ஸோ அக்கா. வேற ஏதாவது மாத்தி சொல்லணும் அப்படின்னா, ஐ கீப் மை ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் வெரி லிமிட்டட். ஒரு ஜெயஸ்ரீன்னு வெளியிலேருந்து பார்த்தா ஓகே நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் என் ஃபர்ஸ்ட் டிகிரி சர்க்கிள் வந்துட்டு அதில் ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட என்னனாலும் ஷேர் பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ராக்வின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட பேசுறதா இருக்கட்டும், எனிதிங் எவ்ரிதிங் எல்லாமே ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கா மீறி வேறு ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவளை சொல்லலாம். யோர் இன்ஸ்பிரேஷன்? இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 3 பேர் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டாக்டர் உதயா மகாதேவன் சொல்லிட்டு என்னோட பிஜி ஹெச்ஓடி. ஷீ இஸ் நோ மோர். பிரெஸ்ட் கேன்சரில் வந்துட்டு ஷீ பாஸ்ட் அவே. ரொம்ப நல்ல ஒரு ஹியூமன். எல்லாருக்குமே ஒரு மதர்லி ஃபிகராக தான் அவங்க தெரிவாங்க. யார் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள போய் பார்த்தீங்கன்னாலும் மேம் அப்படிங்கிற வேர்டெல்லாம் வராமல் அம்மா அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நேச்சுரலாக வரும். ஸோ அவங்க அத்தனை பேருக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவங்களோட ஓன் சன் டாட்டராக மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. சோஷியல் ஒர்க்கில் வந்துட்டு இந்தியாவில் எந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னாலும் அங்கே இருக்கிற காலேஜில் ப்ரொஃபஸர் டாக்டர் உதயா மகாதேவன் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஜெயஸ்ரீ இப்படி இருக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற நிறைய நல்ல குவாலிட்டிஸ்க்கு ப்ரொஃபஷ்னலாகவும் சரி பர்சனலாகவும் சரி அவங்க ஒரு முக்கியமான ஒரு பர்சன். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுங்கிற ரிலேஷன்ஷிப் தாண்டி நான் அவங்கள வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்டாக வச்சுருந்தேன். அவங்களோட அந்த ஒரு அந்த டெத் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆமாம், என்னோட பேரண்ட்ஸுமே அதில் ரொம்ப கன்சர்னாக இருந்தாங்க. எவ்வளோ கன்சர்னாக இருந்தாங்கன்னா என்னை தனியாக அதுக்கப்புறம் ட்ராவல் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. நான் யோசிச்சே பார்க்கல இந்த அளவு நான் அதில் அஃபெக்ட் ஆவேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர்னு தெரிஞ்சிட்ட பின்னாடி கூட என்கிட்ட மட்டுமே தான், காலேஜில் யார்கிட்டையுமே டச்சில் இல்லை, என்கிட்ட மட்டுமே டச்சில் இருந்து அப்பப்போ என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. உயிர்மை அப்படிங்கிற பேர் கூட ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி நான் இது டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. காலேஜில் ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ் மாடல் சப்மிட் பண்ணும்போது அப்போவே இந்த பேர் போட்டு தான் சப்மிட் பண்ணேன். அது பர்சனலாக கூப்பிட்டு அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. அது நான் இப்போல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு நான் எப்பவுமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அது ஒரு இன்ஸ்பிரேஷன். இன்னொன்று நீங்கள் எப்படி நிறையா விஷயம் யோசிச்சு எல்லாத்தையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் எப்போல்லாம் நான் உங்களை மீட் பண்ணுறேனோ அப்போல்லாம் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது. த வே யூ கேரி யுவர் செல்ஃப். ஒரு ஃபர்ஸ்ட் பேஷண்ட் பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க, இன்றைக்கி வந்துட்டு 50வது பேஷண்ட் பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்களோ, உங்கள் எனர்ஜி லெவல்ஸாக இருக்கட்டும், அதை ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், ஈவன் இஃப் இட் இஸ் ஃபார் ½ an hour, அது அதே குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அது எல்லாமே இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு ஈவன் இஃப் யூ ஆர் டயர்ட் போடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரவே வராது. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ. 3வது ஆஸ் யூஷுவல் எங்கள் அக்கா. ஃபேமிலி, இந்த ஒர்க் ஃபேமிலி லைஃப்பை அந்த பேலன்ஸ் பண்ணுறது வந்து நான் கண்டிப்பாக நான் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். What does she do? டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட். மாமாவும் அதே, 2 பேரும் ஆக்சுவலாக ஒரே போஸ்ட் தான், ஒரே ஆஃபீஸ் தான். ஸோ கிட்ஸ் வளர்க்குற விதம், அந்த பேரண்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், இப்போ வரைக்குமே ஹீஸ் கோயிங் டு பி 4, த செகண்ட் நெஃப்யூ வந்து 4 வயசு ஆக போகுது. இப்போ வரைக்கும் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கா. ஒர்க் போயிட்டு அது எலெக்ஷன் டியூட்டி அப்போல்லாம் 8 o'clock 9 o'clock தான் வருவா. ஸோ எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாள். நான்லாம் கண்டிப்பாக என்னால் அப்படி பண்ண முடியாது. பட் அவளை பார்க்கும்போது சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறையா விஷயத்தில் வந்துட்டு நீ எப்படி இவ்வளோ மெச்சூராக யோசிக்கிறேன்னு யாராவது கேட்டால் மேபி எங்கள் அக்கா வளர்த்த விதமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த 3 பேருமே வந்துட்டு லைஃப் லாங் இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க. தேங்க்யூ ஜெயஸ்ரீ. யோர் மென்டார் இந்த சொல்லணும்னா உதயா மகாதேவன் இருந்தாங்க.
பட் இப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் நானே இது பண்ணுறது தான். Your biggest wish? ஓகே, பிக்கஸ்ட் விஷ் அப்படின்னு இருக்கும்போது எவ்வளோ நான் இப்போ நான் 28ல் இருக்கேன். இன்னும் எவ்வளோ ஏஜ் ஆனாலும், உயிர்மை எந்த அளவு டெவலப் ஆனாலும், எனக்கு இன்னும் எவ்வளோ நிறைய கிளைண்ட்ஸ் வந்தாலும் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருப்பாங்க, போக போக வேறு மாதிரி மாறிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? இல்லை இப்போ இவங்க சர்வீஸ் முன்ன மாதிரி இல்லை, அப்படி யாரும் சொல்லிடக்கூடாது. எப்பயுமே அதே சர்வீஸ் இருக்கணும். அண்ட் சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் புவராக இருக்கிறவங்களுக்கு, கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இப்போ என்னால் முடிஞ்ச அளவு நான் என்ன சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கணும், இனி எவ்வளோ வளர்ந்தாலும் அந்த சர்வீஸ் வந்துட்டு நல்லபடியாக பண்ணணும். Okay. Your biggest regret, if any? அப்படியெல்லாம் அதுவும் இல்லை. நிறையா நேரம் இது ஏன் தான் நடந்ததுன்னு இருக்கும். ஆனால் அது நடந்ததுனால தான் நிறைய நல்ல விஷயமும் நடந்திருக்கும். ஸோ டெம்பரவரியாக அது ரெக்ரெட்டாக தெரிஞ்சிருக்கும். பட் பின்னாடி வந்துட்டு தேங்க்யூ காட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணும். What do you think is your biggest strength? வாய் தான் நினைக்கிறேன். மேபி நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் நீங்கள் பேசுகிறதே வந்துட்டு நிறைய விஷயம் சரியாக போகிற மாதிரி இருக்குது, யூ ஆர் வெரி பாசிட்டிவ் அப்படின்னு. பட் நானுமே நிறைய டவுன் ஆவேன், நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவேன். பட் ஐ பவுன்ஸ் பேக். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எழுதுவேன், அக்கா கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவேன், அண்ட் கிரேட்ஃபுல்லாக நிறையா ஃபீல் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நமக்கே தானே அந்த பாசிட்டிவிட்டி திருப்பி ரீகெயின் ஆகிடும். அப்போ ஆப்வியஸாக நம்மளை இன்னைக்கு ஒரு 10 பேர் பார்க்குறாங்கன்னா அது கொஞ்சம் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா நல்ல விஷயம் தானே. Give off that energy. ஸோ அது என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் ஸ்ட்ரென்த்தாகவுமே பார்க்குறேன். Biggest weakness? ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டேன். கெரியர் ரிலேட்டடாக கிடையாது. வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்தால் அந்த இடத்துல வைக்க மாட்டேன். ஸோ அது நம்ம வாங்கியிருக்கோம், அந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னே தெரியாது. I'll get a new one. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கிராண்டடாக எடுத்துக்கிட்டு, ஓகே இது கிடைக்கலையா, சரி இன்னொன்று வாங்க. அது ஒரு 2 நாள்லேயே கிடச்சிரும். ஆனால் மைண்டே பண்ணாமல் இன்னொன்று வாங்குவேன். அந்த மாதிரி அனாவசிய செலவு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை நான் கம்மி பண்ணி பண்ணியிருக்கேன். ஆமாம், கம்ப்ளீட்டாக இல்லை, பட் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். I dash when I am angry. இவ்வளோ கோவம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி புலம்பிட்டு முடிஞ்சிடும், அவ்வளோதான். ரொம்பலாம் கேரியர்லாம் ஆகாது. I dash when I am sad. அமைதியாக இருப்பேன், கபாலீஸ்வரர் கோயில் போயிட்டு வருவேன், பாபா கோயில் போயிட்டு வருவேன், அவ்வளோதான். I de-stress by dash. எப்பயாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, ஒரு 4 நாள் மேலே அது இழுக்குது அப்படின்னாலே உட்காந்து தேடுவேன் கூகுளில், எந்த இன்ஸ்டியூஷனில் என்ன கோர்ஸ் நல்லா இருக்கு, போடு இந்த கோர்ஸில் புதுசாக என்ரோல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. Keep yourself லேர்னிங். occupied. ஆமாம், ஒரு மாதிரி ஆக்குப்பைடாக வச்சுருக்கிறது. ஒரு நியூ லேர்னிங், ஒரு நியூ செட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் மீட் பண்ணும்போது, ஒரு புது புக் படிக்கும்போது ஆப்வியஸாக அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும். And your next goal or aim? கோல் அப்படின்னு எதுவும் கிடையாது. இதே சர்வீஸ் நிறைய பேருக்கு இன்னும் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி குவாலிட்டி ஆஃப் சர்வீஸில் எப்பயுமே எந்த அஃபெக்டும் ஆகக்கூடாது, அது மட்டும்தான். So that's nice. So I think we have covered a lot about sex and sexual dysfunction in today's time, especially as pertaining to women. Actually, I wanted to touch a lot upon preconception because it is something we both are a lot more interested in and passionate about. But then I think that is a topic for another day and another podcast. Otherwise, it's going to drag on too long. So I've loved chatting with you over the past couple of hours. I should say thank you for all your valuable inputs and spending your valuable time with us. Thank you, ma'am. Thank you so much for the invite. And it didn't feel like a new thing to me. This is the first time doing a podcast. Be the team, நீங்கள் யாராக இருந்தாலும், it felt like a cool chat, ஒரு ஈவினிங் chat மாதிரி. I felt really happy and relaxed with the podcast. இந்த ஒரு ஒர்க்கே இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி தோணாமல், இன்னைக்கு இது இருக்குது அப்படிங்கிறது ஒரு மாதிரி, it is actually a relaxing time for me. Thank you so much. Thank you. Bye.